24 மணி நேரத்துக்குள்ளே உங்கள் வலி குறையலைனாலோ வலி அதிகமாக இருக்குனாலோ உங்கள் டாக்டரை நீங்கள் போய் பார்க்குறது ரொம்ப நல்லது. சில மூத்தோர்கள், அதாவது வயதில் மூத்தோர்களுக்கு மேல் வயிற்றில் வலி இருந்தால் அது இருதய சம்பந்தமான வழியாக கூட இருக்கலாம். அதனால் அலட்சியப்படுத்தாமல் உங்கள் டாக்டரை பார்த்து நீங்கள் சரி செய்திருக்கணும். வயிற்று வலின்னு சொல்லும்போது இந்த அசிடிட்டி, அல்சர், அதே மாதிரி சில கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ்லாம் வருது இல்லை டாக்டர், அதை பற்றி கொஞ்சம். எல்லாருமே இந்த கேஸ்ட்ரிக் என்ற வார்த்தையை ரொட்டீனாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த கேஸ்ட்ரிக் என்பது ஒரு கிரேக்க வார்த்தை. அதாவது வயிறு உணவு குழாய் உள்ளே போய் ஒரு சேமிக்கிற இடம், தட் இஸ் ஸ்டமக்குன்னு சொல்கிறது இங்கிலீஷில். அந்த பகுதியை தான் கேஸ்ட்ரிக் அப்படிங்கிறதும் இன்னொரு வார்த்தை இருக்குது. ஸோ அது மட்டும்தான் ஸ்லாங் மாதிரி எல்லாரும் உபயோகப்படுத்துவாங்க. அதில் உள்ளே இருக்கிற மிருதுவான பகுதி, தட் இஸ் மியூக்கோசா, உதட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு பகுதி அரிக்கப்பட்டு அதில் புண்ணு இருந்தால் அதை தான் கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அது ஆழமாக போச்சுன்னா அது பேர் தான் அல்சர்னு சொல்கிறது. ஸோ இதெல்லாம் வேறு வேறு லெவல் ஆஃப் பிரச்சனைகள். ஸோ இது எதுவாக இருந்தாலும் அதுக்குரிய காரணங்கள் அமிலம் அதிகமாக சுரக்கிறது, அதுக்கு சரியான சாப்பிடாது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு டாக்டரை பார்த்தீங்கன்னா தான் அதுக்குரிய பிரச்சனைகள் என்னன்னு பார்க்கணும். அவசியம் ஏற்பட்டால் வாய் வழியாக ஒரு குழாய் விட்டு எண்டோஸ்கோப்பின்னு சொல்லுவோம், அது உள்ள நேரடியாக பார்த்து தேவைப்பட்டால் அதுலேருந்து பயாப்சி, அதாவது ஒரு பரிசோதனைக்கு எடுத்து என்ன மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னு பார்த்து அதை உரிய முறையில் நிவர்த்தி செய்யறதுக்கு மருத்துவர்கள் உதவி செய்வார்கள். இப்போ அறுவை சிகிச்சை சொல்லும் போதே பல பேர் பயப்படுறாங்க. ஆப்ரேஷனுக்கு போகும்போது சின்னதாக இருந்தால் பரவாயில்ல, மைனர் சர்ஜரினா பயம் தேவையில்லை. ஆனால் மேஜர் சர்ஜரி போகும்போது மக்களிடம் ஒரு சின்ன பயம் இருக்குது. ஸோ டாக்டராக நீங்கள் எந்த மாதிரி உங்களோட பேஷண்ட்ஸை கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பீங்க? பயம் என்றாலே 2 பயம் தான் வரும். அஃப்கோர்ஸ் இப்போ 3 பயம் வந்துருச்சு. 2 பயம் ஒன்று வலி, ஆப்ரேஷன் பண்ணும்போது வலிக்குமா இல்லை ஆப்ரேஷன் முடிஞ்ச பிற்பாடு வலிக்குமாங்கிறது தான் பெரும்பாலானோட பிரச்சனையாக இருக்குது. ஆப்ரேஷன் பண்ணும்போது இப்போல்லாம் மயக்க மருந்து நல்ல முன்னேற்றம் இருக்குது. சின்ன ஆப்ரேஷனாக இருந்ததுன்னா மரத்து போகிற மருந்து போட்டு அவங்களுக்கு வலி இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணிவிடுவோம். பெரிய ஆப்ரேஷன் இருந்ததுன்னா இப்போது அவங்களுக்கு உரிய மயக்கத்தை கொடுத்து வலி எதுவும் இல்லாமல் ஆப்ரேஷன் செஞ்சு பண்ணிடலாம். ஸோ ஆப்ரேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு மயக்கம் வரத்துக்கு, இது வலி வரத்துக்கு வாய்ப்புகள் குறைவு இல்லை. இப்போ ஆப்ரேஷன் முடிஞ்ச பிற்பாடு அவங்க நோய்க்கு தகுந்த மாதிரி வலி மருந்தை, வலி நிவாரணி கொடுத்து அவங்க வலியை குறைச்சி சரி செஞ்சு நாங்கள் அனுப்பிடுவோம் நாங்கள். அதனால் வலியை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. 2வது உயிர் பயம். இப்போ இருக்க காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப ஆபத்தான நிலையில் நீங்கள் வந்தால் அப்போ கூட நாங்கள் கடைசி நிமிஷம் வரைக்கும் உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் எல்லா முயற்சியும் எடுப்போம். ஸோ அதனால் தேவையில்லாத உயிர் பயம் வேண்டாம். நாங்கள் இதை சரி செய்ய தான், உடல்நிலையை சரி செய்ய தான் ஆப்ரேஷனை ஒரு கருவியை எடுத்துக்கிறோமோ ஒழிய உங்களுக்கு ஆபத்தாக முடியறதுக்காக அல்ல. அதனால் அந்த பயமும் வேண்டாம். 3வது இதுக்குரிய செலவுகள். அந்த செலவுகள் உங்களிடம் உண்மையிலே காசு இருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்ச டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக எல்லாரும் அரசு மருத்துவமனைக்கு போய் இலவசமாக பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற எல்லா அரசு மருத்துவமனையும் நல்லா செய்கிறாங்க. அதனால் நீங்கள் டிலே பண்ணாமல், எப்பவுமே தள்ளி போட்டு போகும்போது தான் உங்களுக்கும் பிரச்சனை, ஆப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கும் பிரச்சனை. சீக்கிரம் போனீங்கன்னா அவங்களும் நல்லா பண்ணுவாங்க, நீங்களும் நிம்மதியாக இருக்கலாம். ஸோ உங்கள் உடம்பை பாதுகாக்க வேண்டியது உங்களோட கடமை. இப்போ ஒரு இறுதியான கேள்வி டாக்டர், அதாவது இப்போ மாணவர்கள் நிறைய பேர் எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ மருத்துவத்துறையை மாணவர்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த மாதிரியான கைடன்ஸ் கொடுப்பீங்க? எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிச்சா மருத்துவத்துறைக்கு வரலாம்? இது பெரும்பாலான மாணவர்கள் அவங்க முடிவெடுக்காங்களோ இல்லையா, அவங்க பெற்றோர்களும் அவங்களோட உற்றோர்களும் அவங்களோட உறவினர்களும் முடிவெடுத்துறாங்க, இவன் இந்த குழந்தை டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டாக்டர் ஆகிறதுங்கிறது அஃப்கோர்ஸ் சமுதாயத்தில் டாக்டருக்கு உள்ள மரியாதைனால அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் டாக்டர் அணுகி அவங்கள உதவியை கேட்டு பெற்றிருப்பாங்க. அதனால் டாக்டர்னாவே ஒரு மரியாதை இயற்கையாக இருக்குது. ஆனால் இந்த டாக்டருங்கிறது இப்போ ஒரு ஒரு நல்ல உயர்ந்த தொழிலாக மட்டும் இல்லாமல் அதுக்கு நிறைய உழைப்பும் தேவைப்படுது. நீங்கள் நிறைய உங்களோட குடும்பத்தை விட்டுட்டு தான் இது பண்ண வேண்டியிருக்கும். பட் இருந்தால் கூட நிறைய பேர் நல்லா பண்ணுறவங்கிற சந்தோஷம் இருக்கும். அதனால் உங்களுக்கு கொஞ்சமாவது அந்த சோஷியல் மைண்ட் இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு எடுங்க. இல்லை இதை ஒரு விளையாட்டாவோ இல்லை ஒரு கமர்ஷியல் இதாவோ பணம் சம்பாதிக்கலாம், நிறைய இதாகலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதுக்கான இடம் இல்லை. இது நீங்கள் கண்டிப்பாக உங்களோட உழைப்பும் உங்கள் எண்ணம் எல்லாமே நோயாளியை அவங்க நோயை தீர்க்கிற அந்த மாதிரி ஆட்டிடியூடில் தான் வரணும். அதுதான் நல்லது. கண்டிப்பாக உங்களுக்கு வேணுங்கிற பணமோ சம்பாத்தியம் எல்லாமே கிடைக்கும். பட் அது முக்கிய குறிக்கோளாக இருக்கக்கூடாது. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் மற்றவங்களுக்கு செய்யணுங்கிற எண்ணத்தோடு வந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லாயிருக்கும், உங்கள் ஃப்யூச்சரும் நல்லாயிருக்கும்.
உங்களுக்கு ஏன்டா இந்த தொழிலுக்கு வந்தோம், இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படிங்கிற எண்ணம் என்றைக்கும் வராது. அதனால் உங்கள் மனசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணலாம். ஓகே டாக்டர், இவ்வளோ நேரம் வந்து மக்களுக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கும், ஆனால் வந்து டாக்டர்கிட்ட போய் நேரடியாக கேட்க முடியாது. ஸோ இந்த நிகழ்ச்சி மூலமாக பல விஷயங்களை வந்து நீங்கள் மக்களுக்கு சொன்னீங்க. இந்த மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு விஐடி பண்பலை சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எனக்கும் இந்த வாய்ப்பு மூலமாக பல மக்களை நேரடியாக பார்க்கலைன்னா கூட அவங்கவுங்க வீட்டுக்கு நான் சென்று பேசின மாதிரியே ஒரு ஃபீலிங் கிடைச்சிது. ஸோ எல்லோரையும் இந்த வாய்ப்பை வழங்கிய உங்களுக்கும் எங்களுடைய நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல். மருத்துவ நேரம் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன் கொல்லலோ வன்சொல் வழங்குவது. இன்றைய காலகட்டத்துல நம்ம எல்லோரோட வாழ்க்கையும் இயந்திரத்தனமா மாறிடுச்சு. அதனால வாழ்க்கையில படபடப்பு, கோவம் எல்லாமே ஒரு அங்கமாயிடுச்சு. நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது திடீர்னு மழை பெய்யும். ஒதுங்கி நிக்கிறதுக்கு மரமோ இல்ல கட்டிடமோ அங்க இருக்காது. வீட்டுக்கு சீக்கிரமா போயாகணும். சரி, மழையில நனைஞ்சிட்டே போயிடலாம்னு பார்த்தா வண்டியில பெட்ரோலும் இருக்காது. இப்படி ஒரு சூழ்நிலையில நாம இருக்கும்போது இந்த இயந்திரத்தனமான வாழ்க்கையில கோபம் வர்றது இயல்புதானுங்க. அந்த பகுதியில சுத்தி பார்த்தா ஒரு பெட்ரோல் பங்க் கூட இருக்காது. அப்படியே ஒரு பெட்ரோல் பங்க் கண்ணுல பட்டு அங்க போய் நின்னா அங்க பெட்ரோல் இருக்காது. கெட்ட நேரம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து நல்லது நடக்குமான யாரையாவது உதவிக்கு கூப்பிடுவோம். மழை பெய்யறதால அலைபேசியில தொடர்பு கொள்ள முடியாம போகும். இந்த நேரத்துல நம்ம உறவினர் அல்லது நண்பர் யாரையாவது தொடர்பு கொண்டு உதவிக்கு வருவாங்களான்னு பார்த்தா அவங்களோட நகைச்சுவை உணர்வு அப்பதான் கரை புரண்டு ஓடும். அப்பதான் நம்மளோட கோபமும் அந்த கரையை உடைச்சு ஊருக்குள்ள வரும். யாரோட தொடர்பும் வேணாம் அப்படின்னு அலைபேசியை ஆஃப் பண்ணிடுவோம். அந்த வழியில ஒரு நல்ல நண்பன் செய்யற உதவியால அந்த சூழ்நிலைய சமாளிச்சு வீட்டுக்கு போயிடுவோம். இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் சூழ்நிலை மாறினாலும் நம்ம மனசு மாறாதுங்க. அது கூட இயல்புதான். ஆனால் அந்த இயல்பு எவ்வளவு சரியானது? நம்மளோட மனசு வீட்டுல இருக்கிறவங்க அக்கறையா என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்பாங்கன்னு எதிர்பார்த்தா அவங்க நம்ம மேலேயே கடும் கோபமா கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, தங்கச்சி இது பத்தாதுன்னு பக்கத்து வீட்டுல இருந்து வந்து இன்னாமா இப்பதான் வந்தியானோ, மழை பெய்யுதுன்னு யாருக்கும் தெரியாத பெரிய ரகசியத்தை போட்டு உடைப்பாங்க. இவ்வளவும் அனுபவிச்ச நாம தனியா உட்காந்து யோசிச்சா ஒவ்வொரு மனுஷனும் மத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்ன? எல்லோரும் நம்ம கிட்ட அன்பா ஆறுதலா பேசணும். ஆனா எத்தனை பேருக்கிட்ட நம்ம அப்படி நடந்துக்கிறோம்? இந்த கேள்வி எல்லாரும் மனசுலயும் ஒரு ஆணி அடிச்சு வச்சு அதை தினமும் நினைச்சு பார்க்கணும். அப்படி நாம பேசி நடந்து வந்தா நம்மளோட பேசுறதுக்கு எல்லோருக்கும் ஒரு அலாதியான பிரியம் ஏற்படும். இதைத்தான் வள்ளுவர் ஒரு குறள்ல சொல்றாரு. இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன் கொள்ளலோ வன்சொல் வழங்குவது. பிறர் சொல்லும் இனிய சொற்கள் இன்பம் தருவதை உணர்ந்தும் தனக்கும் பிறர்க்கும் துன்பம் தரும் கடும் சொற்களை பேசுவது எந்த பயனை கருதி என்ற கேள்வி வள்ளுவரின் கேள்வியாக மட்டுமல்லாது நமக்கு நாமே நம் மனதுக்குள் தினமும் கேட்கும் ஒரு கேள்வியாக இருக்கட்டும். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ்ச்சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8. உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை
உங்களுடன் இணைந்திருப்பது சசிரேகா. இன்றைய கருத்துக்கள் நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, உயர்கல்வியை முடித்த திருமணமான பெண்கள் ஏன் திருமணத்துக்கு பிறகு வேலைக்கு போகிறதில்லை, இது சார்ந்த கேள்விகளை தான் நம்ம மக்கள் கிட்ட கேட்கப்போம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க சார். திருமணத்துக்கு அப்புறமா பெண்கள் வேலைக்கு போகிறது இல்லை, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? படிப்பது முக்கியம். படித்த பிறகு வீட்டிலேயே இருப்பதை காட்டுவாங்க. வேலைக்கு போகிறதுக்கு அந்த குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தையும் மேம்படணும். அதே நேரத்தில் குழந்தைங்க இருக்கும்போது அந்த குழந்தையோட வளர்ச்சியை முக்கியமாக கவனம் செலுத்துறது பெண்கள் தான். ஆண்கள் வெளியில் வேலைக்கு வரும்போது வீட்டில் இருக்கிற பெண்கள் தான். பெண்கள் படித்த பெண்களாக இருக்கும்போது உயர்கல்வி படித்தது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த உயர்கல்வியத்தினுடைய பலன் குழந்தைங்களுக்கு நல்ல புது அறிவையும் அவருடைய வளர்ச்சியை கவனம் செலுத்தி அவர்களுடைய சூழ்நிலை நல்லா அமைக்கணும். கல்வி கற்ற முறையிட்டு குழந்தைகளுடைய எதிர்காலத்தில் நல்ல முறையில் நடக்கிறதுக்கு அந்த சூழ்நிலை, கல்வியினுடைய நிலை, குழந்தைகளுடைய பராமரிப்பு, சுகாதாரம் இவற்றெல்லாம் பார்ப்பதற்கு பெண்களுக்கு அனுபவ அறிவு அதிகமாக கிடைக்கிறது. படித்த பெண்களுக்கு குறிப்பாக படிக்காத பெண்களாலும் படித்தவர்களுக்கு உலக அறிவு அறிவு தெரிந்திருக்கிற காரணத்தினால இந்த குழந்தைகளை எப்படி வளர்த்தால் அதனுடைய எதிர்காலம் எப்போது இருக்கும் என்ற ஒரு அனுமதி இந்த குழந்தைகளுக்கு வளர்க்க வேண்டிய சூழ்நிலையை அந்த பெண் தான் நிர்ணயிக்க முடியும். பெண் குடும்பத்திற்கு தனிமைப்படுத்தப்படுகின்ற நேரத்தில் அவளுக்கு வீட்டு உதவியும் கவனிக்க வேண்டிய சூழ்நிலை அதே நேரத்தில் குழந்தைகளுடைய கல்வி, அதனுடைய பராமரிப்பு, வளர்ப்பு முறை இதை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இதுக்கு வேற எதனா காரணங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? இருக்கிறது. அதாவது இப்போது இருக்கிற சூழ்நிலையில் கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு போனால்தான் அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். விலைவாசி, வீட்டு வாடகை, மற்ற செலவுகளை பார்க்கின்ற பொழுது இருவரும் சம்பளத்தால் கூட போதுமான நிலையில் இருப்பதில்லை. அதனால் இருவரும் வேலைக்கு செல்ல வேண்டும். அதே நேரத்தில் கணவன் சம்பாதியத்தில் ஒரு நாள் பெண்கள் சிக்கனமாக இருந்து மற்ற சூழ்நிலையெல்லாம் கவனிப்படுவார்கள். அந்த குடும்பம் மிகவும் சிறப்பாக இருக்கும். சிக்கனமாகவும் சேமிப்பாகவும் வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்ற நிலையில் பெண்கள் தான் திறமைசாலிகள். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்க நன்றி சார். வணக்கம் மேடம், உங்க பேர் சொல்லுங்க. கீர்த்தனம். எங்க இருந்து மேடம் வரீங்க? சத்ராச்சியில இருந்து மேடம். மேடம், உயர்கல்வியை முடித்த பெண்கள் திருமணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகிறது அது ஏன் அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? அதுக்கு நிறைய ரீசன் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கல்யாணத்துக்கு பொண்ணு தேவை சொல்லவே பச்சை பொண்ணு தேடுறாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போக கூடாதுன்னு இது ஒரு முக்கியமான ரீசன் சொல்லலாம். அப்புறம் அப்படியே அவங்க மீறி பெர்மிஷன் தந்தாலும் நிறைய கண்டிஷன் போடுறாங்க. நேரத்துக்கு போகணும், வீட்டை பார்த்துக்கணும், சமைக்கணும், எல்லாம் கண்டிஷன் போடுறாங்க. அதாலே நிறைய பெண்களால செய்ய முடியல. அப்படியே வேலைக்கு போயிட்டு வந்தாலும் அந்த பணத்தை யார்கிட்ட கொடுக்கறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஒன்னும் அவங்க அப்பா அம்மா கிட்ட தரதா இல்ல கல்யாணமான வீட்டுக்கு தரதாங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு பயந்து நிறைய பேர் போக மாட்டேங்கிறாங்க. அப்புறம் போயிட்டு வர்றதுல கூட நிறைய பிரச்சனை இருக்கு. அவங்க ஆபீஸ்ல நிறைய பிரச்சனை சந்திக்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு நீங்க எதை சொல்வீங்க? குடும்ப சூழலாம் இல்ல வெளியில இருக்க சூழலாம், குறிப்பிட்டு நீங்க எதை சொல்வீங்க? குடும்ப சூழல சொல்ல நல்ல குடும்பம் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா ஒரு சில குடும்பம் பெண்களை வெளியே அனுப்ப மாட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க குடும்பத்தை பொறுத்துதான் இருக்காது. குடும்பம் நல்லா இருந்தாவே பெண்களால நல்லா சாதிக்க முடியும், நல்லா சம்பாதிக்க முடியும். அதால உங்களோட குடும்பத்தை பார்த்துக்க முடியும், உங்க பிள்ளைகளையும் பார்த்துக்க முடியும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி மேடம். வணக்கம் மேடம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கவிதா. எங்கிருந்து மேடம் வரீங்க? தோட்டப்பாளையம். மேடம், திருமணமான பெண்கள் ஏன் வேலைக்கு போகிறது இல்லை, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெண் அப்படிங்கும் போதே ஒரு மகிழ்ச்சி மனசுக்குள்ள தோணுது. அதாவது அவனுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பெண் அப்படிங்கும்போது ஒரு புதுமையான மகிழ்ச்சி தோணுது. அப்படிப்பட்ட பெண் தான் பிறந்ததுல இருந்து தான் புதுவானதுல இருந்து பல்வேறு கஷ்டங்களை சந்திச்சுட்டு தான் வரோம், சந்திச்சிருந்தோம். அப்படிப்பட்ட கஷ்டங்களுக்கு இடையில தான் படிச்சு பல்வேறு இக்கட்டான சூழ்நிலையிலும் மாற்றி அதுல இருந்து தப்பித்து இளங்கலை அந்த மாதிரி முதுகலை போன்ற பல்வேறு பட்டங்களை வாங்குறான். வேலைக்கு போறானே வச்சுக்கோங்க. வேலைக்கு போன பிறகு அவன் சந்தோஷமா தான் இருப்பான். சரி, வீட்டுல அப்புறமா வேலைக்கு போயாச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண பேச்சு ஆரம்பிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பா அம்மா மாதிரியே இருக்க மாட்டாங்க. மாமனாரு மாமியாரு நாத்தனாருன்னு சொல்லிட்டு சில பல நாடுகள் இருக்காங்க இல்லையா? அவங்க பெண்ணுடைய இஷ்டங்களை மறைச்சு பெண்ணுக்கான உரிமையை
எல்லாருமே அதே மாதிரி இருப்பாங்கன்னு நான் சொல்ல வரல. சில பல இடங்கள்ல வந்து அது கட்டுப்படுத்தப்படுது. வேலைக்கு போகக்கூடாது, நீ வந்து வீட்டுலதான் இருக்கணும், வேலைக்கு போனீங்கன்னா உனக்கான திமிரு அதிகமாயிடும், கையில பணம் வந்துருச்சுன்னா வந்து நீ அந்த பேச்சு கேட்க மாட்ட, வீட்டு வேலைகளை பார்க்க மாட்ட. சில கணவன்மார்கள் மட்டும் இப்படி, நான் எல்லாரையுமே சொல்ல வரல, பொதுவா சில பலர் இருக்காங்க இல்லையா, நம்ம நாடு எப்படிதான் நம்ம நாடு இண்டிபெண்டா இருந்தாலுமே இப்படிப்பட்ட கருத்துக்கள் இருக்கதான் செய்யுது. அதே போல நம்ம காந்தி சொன்னது போல ஒரு பெண் நெடுகலசை போட்டுட்டு நடுராத்திரி 12 மணிக்கு அவ வந்தா, அவ வந்து யாராலையுமே வந்து துன்புறுத்தப்படல, யாராலையுமே வந்து கொடுமைக்கு உள்ளாக்கப்படல அப்படின்னு இருந்தா மட்டுமே அந்த நாள் மட்டுமே வந்து சுதந்திரம் அடைஞ்சதா, நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதா அவர் சொன்னாரு. ஸோ அந்த கருத்துப்படி பார்த்தா இன்னும் நம்ம நாடு சுதந்திரம் அடையலன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா 68, 69 சொல்லிட்டு சுதந்திர நாளை வந்து நம்ம கொண்டாடிட்டு தான் வரோம். இந்தியா இன்னும் முழுமையான சுதந்திரத்தை அடையவில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த வரிசையில தான் பெண் வேலைக்கு போறதும் போகாதது. சில பல பெண்கள் இருக்காங்க, அவங்க வந்து தன்னுடைய மாமனாரு மாமியாரு அப்படிலாம் பார்க்கறது கிடையாது. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே போலதான் கல்யாணத்துக்கு அப்புறமா இருக்க செய்வாங்க. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வளர்ந்த சூழ்நிலை அப்படி இருக்கலாம். அவங்க வந்து பெண் புரட்சியாளரா அவங்க தன்னுடைய கருத்துக்களை வந்து அப்படி வச்சிருப்பாங்க தன்னுடைய மனதுல. சோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து படிச்சதுக்கு அர்த்தமா தான் தன்னுடைய சொந்த கால நிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட தன்னுடைய வேலையை அவங்க தொடர்றாங்க. இதுக்கு முட்டுக்கட்டையாக, அதாவது நீ போகக்கூடாது வேலைக்கு, முன்னாடி பசங்க பெற்றுக்கிட்டு அதுல வளர்க்கணும் நீ ஆளு அப்படின்னு முட்டுக்கட்டை போடுறாங்க பாத்தீங்களா. அவங்க வந்து இந்த மாதிரிலாம் முட்டுக்கட்டை போட்டாங்கன்னா அந்த புரட்சியான பெண் என்ன பண்றாங்கன்னா, நீ இதுக்கு தேவையே கிடையாதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டு தன்னுடைய வேலையை அவ தொடரலாம். சோ இதுதான் பெண்ணுடைய மனசுதான் காரணம்னு சொல்லுவேன். பெண் பல வகையில இருக்கான். ஆனா அவளுடைய எண்ணம் எல்லாம் என்னன்னா, அவளுடைய வேலைய மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவள் வந்து மத்தவங்களுக்கு பணிவிடை செய்ய பிறந்தவள் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா சில பெண்கள் வந்து அது போலயே நினைக்கிறாங்க, நம்ம வந்து விட்டு கொடுத்து போனா நம்ம வந்து நல்லா இருக்கலாம், மத்தவங்களும் சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சு விட்டு கொடுத்து போறாங்க, வேலைக்கு போறது கிடையாது. சில பெண்கள் பாத்தீங்கன்னா வந்து இல்ல விட்டு கொடுத்து போறது ஒரு பக்கம் இருந்தாலும் தனக்கான சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காம வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க. இப்படி பல்வேறு தரப்பான பெண்கள் வந்து நம்ம இந்தியாவும் இல்லை, நம்ம உலகத்துல வச்சுட்டு தான் வராங்க. இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்க நன்றி மேடம். வணக்கம் மேடம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், என் பேர் வினோதினி. நீங்க எங்க இருந்து வரீங்க மேடம்? பெண்கள் வேலைக்கு போகிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மேடம்? இந்த காலத்துல வந்து அது ரொம்ப அவசியமான விஷயமே சொல்லலாம். ஏன்னா முன்ன மாதிரி ஃபேமிலி ரன் பண்றதுக்கு இப்ப கொஞ்சம் ஒருத்தர் சம்பாதிச்சா மட்டும் பார்த்தாலும் 2 பேரும் சம்பாதிச்சே ஆகும். இது வந்து பொதுவா எங்க இருந்து ஆரம்பிச்சுன்னா கிராமத்துல இருந்து ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன சின்ன இந்த குளத்து வேலை செய்யறவங்க வந்து எல்லாருமே வந்து பெண்களும் வந்து ஆண்கள் கூட வேலைக்கு போறாங்க. கூலி வேலைன்னா கூட 2 பேருமே சம்பாதிச்சுதான் இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது இருக்கு. இதே வந்து நகர்ப்புறத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குழந்தை இருந்தாலும் சரி 2 குழந்தை இருந்தாலும் சரி, அதை பார்த்துக்க அதோட நெசசிட்டிஸை ஃபுல்ஃபில் பண்ண எப்படி இருந்தாலும் 2 பேர் சம்பாதிக்கிறது அவசியம் இருக்கு. ஆனா இன்னும் கூட வந்து உயர்கல்வியை முடித்த பெண்கள் வந்து வேலைக்கு போகிறது இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க மேடம்? மேபி அது அவங்களோட அலுவலக சூழ்நிலை டிபெண்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா முக்கால்வாசி பெண்கள் வந்து வேலைக்கு போறதுதான் எல்லாருமே இருந்தாங்க. அவங்க குடும்பத்திலயும் அந்த மாதிரி ஒரு இன்னொருத்தர் சம்பாதிக்கிறது வந்து ரொம்ப அவசியமாக இருக்கு. சில பெண்களால் மட்டும் வேலைக்கு போக முடியாது இல்லை. அதுக்கு பல்வேறு குடும்ப சூழ்நிலைகளும் சில கணவர்மார்கள் என்ன பண்றாங்கன்னா, மனைவி வேலைக்கு போறது வந்து கௌரவ கட்சியா நினைக்கிறாங்க, பெண்கள் சம்பாதிச்சு வந்து நம்ம வாழக்கூடாது சில பேர் நினைக்கிறாங்க. அதனால மட்டும்தான் வேலைக்கு போக முடியாது. மேலும் சில பெண்கள் வந்து வேலைக்கு போய் நம்ம கஷ்டப்படணுமா, அந்த நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம், வீட்டிலே இருந்து நம்ம குடும்பத்தை பார்த்துக்கலான்ற மாதிரி சில யோசிக்கிறாங்க. அதனாலதான் சில பெண்கள் வேலைக்கு போக மாட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையை நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க மேடம்? அது கண்டிப்பா பெண்கள் மனசுலதான் இருக்கு. பெண்கள் வந்து நம்ம வெளில போகணும், நிறைய விஷயத்த கத்துக்கணும், நம்மளும் பெண்கள் வந்து சம்பாதிச்சா மட்டும்தான் அவங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்கும், அவங்களாலே அவங்கள பார்த்துக்க முடியும். கணவரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு அவங்களே அவங்க சொந்த காலத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இது ஒரு நல்ல வழின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறதால அவங்க ஒரு வேலை நாளைக்கு தனித்து விடப்பட்டாலும் கூட அவங்களால இந்த உலகத்தை எதிர்த்து நிற்க முடியும். எந்த பிரச்சனைனாலும் தனியா நின்று சம்பாதிக்க முடியும். இதுவே வீட்டுல குடும்ப சூழ்நிலையினால வேலைக்கு போகாத பெண்களா இருந்தா வெளியில நிறைய போகாம அவங்க வெளி உலகத்தை பத்தி தெரியாம ஒருவேளை நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது தனித்து விடப்பட்ட சூழ்நிலை வந்தா கூட உலகத்தை பார்த்து ரொம்பவே பயப்படுவாங்க. அவங்களால தனிச்சு எதுவும் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சோ வந்து பெண்கள் வேலைக்கு போறதுன்றது ரொம்ப அவசியம் மட்டும் இல்ல, அத்தியாவசியமாவும் இருக்கு. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருக்கு. நன்றி மேடம்.
வணக்கம் மேடம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஸ்வேதா. எங்கிருந்து மேடம் வரீங்க? லாலாப்பேட்டை. மேடம், உயர்கல்வியை முடித்த பெண்கள் திருமணத்துக்கு பிறகு வேலைக்கு போகிறது இல்லை, அது ஏன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, சொல்ல முடியுமா? பெண்கள் திருமணத்துக்கு முன்னாடி அவங்க பெற்றோரோட பொறுப்புல இருக்காங்க. ஆனா திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கும் ஒரு தனி பொறுப்பு வந்துருது. திருமணத்துக்கு அப்புறம் அவங்களும் தன்னை அர்ப்பணிச்சுக்கிறாங்க. தனக்குன்னு ஒரு தனி வாழ்க்கைன்னு இருக்கிறதே அவங்க மறந்துட்டு தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்காக அவங்க வாழ ஆரம்பிச்சுக்கிறாங்க. திருமணங்கிறது பெண்களுக்குலாம் ஒரு வேறு மாதிரி ஆயிடுது. அவங்க எதிர்காலத்தை தடுத்து நிறுத்து. பெண்கள் எல்லாரும் ஒன்னு கண்டிப்பா உணரணும். தன்னோட செலவுக்காக மற்றவங்க கிட்ட கையெழுந்தது ஒண்ணு நினைச்சு பார்த்தாலே இந்த சமுதாயத்துல இந்த மாதிரி ஒரு நிலை மாறும். சுயமரியாதை உணர்ந்தாலே இந்த நிலை கண்டிப்பா மாறும். பெண்கள் எல்லாரும் கிணற்று தவளைகள்ல அவங்க கடல் தவளைகள் மாதிரி பறந்து விரிந்து செல்வாங்க. திருமணத்துக்கு பிறகு பெண்கள் வேலைக்கு போகிறது இல்லை, அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்க? கண்டிப்பா அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க தான் காரணமா இருப்பாங்க. அவங்க ஊக்குவிச்சா கண்டிப்பா பெண்களும் வேலைக்கு போக முன் வருவாங்க. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்க நன்றி மேடம். வணக்கம் மேடம், உங்க பேர் சொல்லுங்க. எங்கிருந்து மேடம் வரீங்க? ஆர்காடு. மேடம், உயர்கல்வியை முடித்த பெண்கள் திருமணத்துக்கு அப்புறமா வேலைக்கு போகிறது இல்லை, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல அவங்க சூழலா இருக்கணும். இப்ப என்னதான் பெண்கள் நல்லா படிச்சுட்டு நல்ல வேலைக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சாலும் நிறைய பெண்கள் இன்னும் அதே நிலைமையில தான் இருக்காங்க. அதுவும் கிராமத்துல இருக்க பெண்கள்லாம் இன்னும் முன்னுக்கு வரல. அவங்க ஃபர்ஸ்ட் திங் அவங்க தயங்குறாங்க. முதல்ல வீட்டுக்கு பக்கத்துல வெளியே அனுப்புறதுல அவங்க பெற்றோர்கள் அவங்களுக்கு கொடுக்குற சுதந்திரம் அதை பொறுத்துதான் அவங்களோட தைரியத்தை அவங்களால வளர்க்க முடியும். அது ஒரு காரணம். அதுக்கப்புறம் திருமணம் அவங்களுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு. திருமணம் ஆயிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய கடமை வந்ததுனால அவங்களால வேலைக்கு போக முடியாத சிச்சுவேஷன் ஏற்படுது. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி மேடம். வணக்கம் மேடம், உங்க பேர் சொல்லுங்க. சிவப்பிரியா. எங்கிருந்து மேடம் நீங்க வரீங்க? காந்திநகர். மேடம், உயர்கல்வியை முடித்த பெண்கள் திருமணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகிறது இல்லை, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? திருமணம் ஒரு முக்கியமான காரணம். வேற ஏதாவது காரணங்கள் சொல்ல முடியுமா மேடம்? ஆண்களோட ஆதிக்கம், சொசைட்டில இருக்க சில சிச்சுவேஷன்ஸ்னால அவங்களால வேலைக்கு போக முடியாத சூழ்நிலைகள், குழந்தைகளை வளர்க்கணுன்றதுக்காக போகாம இருக்கலாம். இதுல பெண்கள் எப்படி நம்ம வீட்டுக்கு கொண்டு வரலாம்? அவங்களோட தைரியத்தை வளர்த்துக்கணும், அவங்களுக்காக அவங்க வாழ ஆரம்பிக்கணும். அவங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நன்றி மேடம். ஏற்கனவே இது VIT பண்பலை 90.8, இது உங்கள் நிகழ்ச்சி கருத்துக்களம். உங்களுடன் இணைந்திருப்பது சசிரேகா. இன்றைய கருத்துக்களம் நிகழ்ச்சியில் நம்ம இதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா, உயர்கல்வியை முடித்த திருமணமான பெண்கள் ஏன் திருமணத்துக்கு அப்புறமா வேலைக்கு போகிறது இல்லை, இது சார்ந்த கேள்விகளை தான் நம்ம மக்கள் கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். நாங்க நிகழ்ச்சியை தொடரலாம். இங்க ஒரு நேரம் நமக்காக காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் மேடம், உங்க பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. நான் ஒரு குடும்ப தலைவி. என் பிள்ளைங்களுக்கு காப்பாற்றுறதுக்காக நான் வேலைக்கு போனேன். என் பிள்ளைங்களுக்கு குழந்தைங்கள என் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு இருந்தாரு. அவருக்காக நான் வேலைக்கு போனேன். வீட்டில் பார்த்துக்கிறேன். ஏன் திருமணமான பெண்கள் கல்யாணத்துக்கு அப்புறமா வேலைக்கு போகிறது இல்லை அப்படின்றதுக்கு எதனா காரணங்கள் இருக்கா? நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மேடம்? அவங்க அவங்களும் கல்யாணம் ஆன பிறகு குழந்தை இருந்தாக்கா அவங்க வேலைக்கு போகிறதுல குழந்தை பார்த்துக்கணும், என் வீட்டுக்காரர் பார்த்துக்கணும். வணக்கம் மேடம், உங்க பேர் சொல்லுங்க. சங்கீத பிரியா. எங்கிருந்து மேடம் வரீங்க நீங்க? நாங்க நியர் VITல இருந்து வரோம். மேடம், உயர்கல்வியை முடித்த பெண்கள் திருமணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகிறது இல்லை, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒண்ணு அவங்க கணவரா இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க மாமியாரா இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க கல்யாணம் ஆனோடனே கருவுற்று இருந்தா உடனே அவங்கள வேலைக்கு போகிறாங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்புறமேட்டு குழந்தை பிறந்து தனியா இருக்குதுன்னு சொல்லிட்டு 3 years அவங்க குழந்தை பார்த்துக்கிறதுக்காக சொல்லுவாரு. அப்புறம் அவங்களுக்கு வேலைக்கு போகிறது குழந்தை பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இதுக்கு வேற எதுனா காரணம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இருக்கு. இப்பெல்லாம் ஆண்கள்லாம் அவங்களோட மனைவி அவங்கள விட கீழே இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர அவங்கள விட அவங்க முன்னேறி போகணும்னு சொல்லிட்டு யாருமே நினைக்கிறது இல்லை. அதனாலதான் அவங்க மனைவிகள்லாம் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இதை எப்படி பெண்கள் எதிர்கொள்ளலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படியாவது போராடியாவது வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு சொல்லணும். வேலைக்கு நம்மளும் போனா நம்மளோட ஸ்டேட்டஸ்க்கு உயரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சு கன்வின்ஸ் பண்ணி தான் வேலைக்கு போகணும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்க நன்றி மேடம். அன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு கல்வின்றது ஒரு எட்டாத கனியாதான் இருந்துட்டு இருந்தது. ஆனா அந்த நிலக்கான மாற்றத்தால சமுதாய வளர்ச்சியால மாறிச்சுன்னு சொல்லலாம். இன்றைய காலகட்டத்துல பெண்களுக்கு கல்வி அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல
வேலை வாய்ப்புன்றது பெண்களுக்கு ரொம்பவே குறைவா இருக்கு. அதுல திருமணமான பெண்களுக்கு வேலை வாய்ப்புன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதுக்கு அவங்க சொல்ற மிகப்பெரிய காரணங்கள் என்னன்னா குழந்தை வளர்ப்பு, குடும்பத்தினரை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு சில பெண்கள் தாண்டி வந்து சாதிச்சும் காட்டியிருக்காங்க. கண்டிப்பா பெண்கள் வேலைக்கு போகணும்னா அதுக்கு உறுதுணையா இருக்க வேண்டியது சமுதாயத்துடைய கடமையும் குடும்பத்தினருடைய கடமையும் தான். இவங்க 2 பேரும் பெண்களுக்கு உறுதுணையா இருந்தாவே போதும், பெண்கள் எவ்வளவு பெரிய உயரத்தை வேண்டாலும் எட்ட முடியும். ஏற்கனவே இது விஐடி பண்பலை 90.8 இது உங்கள் அபிமான நிகழ்ச்சி கருத்துக்களம். உங்களிடம் இருந்து விடைபெறுவது சசிரேகா. நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். It's story time. In Vit Community Radio 90.8, you are going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, Vit University. Title of the story: Padma. A land traditionally endued with myths and spirituality, India still pertains to its belief and notions, which sometimes are ridiculed as superstitious. Fortune tellers, tantris and sannyasis are welcomed, and their service is sought by an ordinary man, irrespective of whether he is an urban or rural dweller. The beginning of 1980s was a period in South India, especially in South Tamil Nadu, when most of the homes in villages were electrified, and God said, "Let there be light," and there was light. While some claimed that light enlightened people, there are also notions that it wiped away the innocence of the ordinary. The hero of the story, Raghav, was employed in the electricity board. He was looked upon with great wonder and respect. People spoke to him rarely. It must be the fear factor or respect that made the villagers shy away from Raghav. Raghav was in his 40s. He had a fearful appearance with a huge imperialistic mustache, reddish eyes, and a gigantic figure which would scare away children. It was 6:30 p.m. Raghav rushed to the tea shop close to the Panchayat office. Mohan and Aji were waiting there for his arrival. In the dim light, Raghav could rightly locate them from a few meters away with the illuminated cigarettes on their lips. The silence of the eve was beautiful, with a movie song from the Tamil movie 16 Vayadinile that was ascending from the tea shop radio. The atmosphere was disturbed in intervals by a scratch noise. Probably it's the tea shop owner cleaning his vessels. Raghav, Mohan and Aji were friends right from their childhood days. Mohan and Aji were unemployed but survived on the income from their ancestral property. Among them, Mohan was the youngest. He differed from his friends, wearing a bell-bottomed pant and with a peculiar hairstyle that was trendy among youths of the time. Coming close to his friends, Raghav stopped, got on from the cycle and flipped down the stand, leaving it to rest. Aji offered a cigarette to Raghav. Before placing it between his lips, Mohan lighted it for Raghav with his own. The conversation began immediately after Raghav had 2 strong puffs of the dry tobacco roll. Aji, shall we proceed with it? Raghav, with what? Removing the cigarettes from his mouth. Mohan, should we narrate it again? Don't you remember the plan that we told you yesterday? Raghav, but I told you that I have very little knowledge about mantras. Did I not? Aji, so you are the right person. You have the little knowledge that we need. After giving a deep thought, Raghav replied. Raghav, okay then, let's give a try. But only if you support me. Both the friends cheered as they were waiting for this word from Raghav. As it used to be, a wealthy landlord of the nearby village had a beautiful daughter. The fairy girl was possessed by the evil spirit Raktarashas, a bloodthirsty evil spirit. The landlord was much worried since it was the time when he was almost successful in fixing a bridegroom for his daughter Padma. Padma was then alienated. She sat at the corner of a dark room, staring at the window with wet eyes. She expressed a peculiar symptom. No one in the house went close to her. If that happened, she bit her own flesh to suck blood, thus scaring away others. Prayers and special pujas with offerings to the local deities were made. Kalam puja during midnight and all other means were tried but in vain. The distressed landlord promised a lump sum of 5,000 rupees for any tantri who would ward off the Raktarashas from his daughter. 5,000 rupees was a lump sum then. The secret news of Padma spread throughout the village. Everyone knew of this, but none dared to discuss about it in public. Aji's father Nadraj, the prominent matchmaker of the village, brought home the story of Padma. Nadraj was the matchmaker for Padma. When the story of the Raktarashas reached the 3 friends through Aji, they discussed the issue. The bone of content of the discussion was not Padma, but the 5,000 rupees. 3 friends were in dire need of money.
Mohan needed money to buy a new tape recorder. Raghav was aiming for a motorbike and Aji wanted to buy a costly gift to impress his lady love. Aji said, merely dreaming about the lump sum will give us absolutely no result. How do we grab it? Mohan, Raghav's grandfather was a well-known Vaidya and a Tantri. He was also an expert in warding off evil spirits. Raghav, oh, that old man. It's all gone with him. Aji, gone? No, it still exists in you. Raghav, me? Aji, yes, you. My dad often recalls your grandfather and concludes that Raghav resembles his grandfather in every minute detail. Raghav, but that's not all. Mohan, I have several experiences of witnessing Tantris warding off evil spirits from people. It's an easy task. They chant and murmur mantras, and the major part would be beating the victim till he obeys his orders. If that's easy for you, why don't you? Before Raghav could complete, Aji interrupted. Aji, the appearance, that's your ancestral gift. Raghav, okay, even if I accept it, imagine what would happen if the evil spirit pounces on me. Mohan, Raghav na, wasn't it you who preached us Periyar thoughts and rational thinking? And now it's time to prove your dedication to Tandai Periyar. The conversation came to a halt. All the three lighted their cigarettes, which they shared from the same pack. Before departing, Raghav promised his friends that he would give a reply the next day evening. That night, Raghav could continuously listen to the hooting sound of an owl, for he with the owl had a sleepless night. The search for his grandfather's personal records in the old granary began early in the morning before his wife woke up. A few worn-out, hardly readable palm leaf inscriptions were the only record, but he could find a little solace in it. He decided not to back off the challenge. Soon, the news about the arrival of an expert Tantri was sent to the landlord with a detailed list of the puja materials. Aji acted as a messenger between the Tantri and the landlord. A Paurnami, full moon day Friday, was fixed for the puja. Raghav dressed himself in such a manner that his true identity will not be revealed. The three boarded a bus to a particular destination in the village from where they were fetched by the landlord's car. The driver of the car bowed before Raghav as a sign of respect. This made Mohan and Aji breathe a sigh of relief, but Raghav's heart was pounding heavily. Before descending from the car, Raghav closed his eyes for a few seconds and pretended as if he is drawing energy. In reality, he prayed to his long-dead grandfather seeking guidance. The landlord and his wife warmly welcomed Raghav to their home. Seated majestically, Raghav uttered, I could feel the presence of an evil as soon as I stepped into your home. She has posed a challenge to me. Don't worry, I'll take her away with me. Meanwhile, Mohan and Aji were busy in the backyard creating the ambience for the puja, which was scheduled to begin soon. Raghav was taken to the isolated room where Padma was held captive. As soon as he stepped in, the light was switched on by the landlord. Raghav's red eyes opened widely and he fixed his gaze on Padma, who was seated on the floor in a corner. Padma did not react immediately at the presence of Raghav, probably because she had had enough experience with Tantris quite often by then. Raghav's eyes were still set strong on Padma. Actually, he was stunned by the unblemished beauty of Padma, a beauty that makes one speechless. When Raghav moved close to her, she screamed violently, and in the peak of her fits, she bit her arm close to the elbow along with her garment. Immediately, blood gushed from her mouth and arm. Seeing this, Raghav was taken aback, but did not react. Padma now fainted and threw herself on the floor. She wore a half sari. The visible portions of her body showed red scars, which must have been the result of the beatings she received from the earlier Tantris. She lay down like a white hibiscus with red marks. Coming back, Raghav sat before the holy fire and started chanting few mantras as Tantris do. He wore a red-colored dhoti and tied a red-colored scarf around his forehead. Flowers and herbs were dropped into the sacred fire with closed eyes and lip chanting mantras. It was midnight. The landlord and his wife witnessed the scene with utmost dedication. After a few minutes, Raghav ordered Aji and Mohan to bring Padma. They both disappeared into the house. Soon a scream was heard. The noise increased as Padma was brought to the backyard. She was screaming violently, trying to free herself from the clutches of the two. The highest form of compassion and concern was expressive on the face of Padma's mother. Padma sat helplessly staring at the fire. The blood stains on her face were now clearly visible through the flames. After a few moments, Raghav stretched his arm towards Aji to get a stick from him. Standing up, Raghav started beating Padma violently. Padma did not react.
She sat still. No one would ever dare to harm such an innocent beauty. It was as if beating a tender baby for no reason. Probably this feeling must have stopped Raghav from proceeding further. With his reddish burning eyes, he looked ferociously at Aji and handed the stick to him, cueing him to continue with beating. While Aji continued, Raghav shouted, "Will you leave this body?" For which Padma gave a loud cry, "No." Not able to witness the scene, Padma's mother left the place with panic, followed by her father. Second expanded to minutes, and minutes to hours. In another couple of hours it would be dawn. The voice of Padma became faint. She hardly opened her mouth, but shook her head rhythmically to convey the message, "No, no." Padma was wet with sweat and blood. She lay down like a wet flag on the roadside, unattended by party cadres after a meeting. Now Padma was partially dragged to her room. After leaving her alone, the three looked at each other. Raghav gave a tight-lipped expression and nodded his head to admit his failure. He rubbed the kumkum from his forehead and descended down the stairs. He sat on the first step. After giving a second thought, Raghav took a piece of electric wire which was lying on the floor and rushed towards Padma. Padma was cornered. Holding the folded wire in his arm, he raised it to beat Padma, but to his shock, she grabbed his feet, fell on it and pleaded. She cried with a sweet voice, "Please, leave me." Raghav was moved. Raghav closely watched her lips for more words. She paused. A drop of water would fall from a melting ice only when the required amount gets collected. Now the drop fell. "I am normal. I don't have any illness," Padma said in a soft voice. Raghav, "But you?" "Padma, can you help me?" Before Raghav could give an answer, Padma continued, "I am in love with my cousin, but our families are not in good terms. My parents will never accept him as my pair. If I reveal it, Chandran may be in trouble. He is serving in the Indian army. He'll be back by the end of this month. I have to wait just for 15 days more to postpone this marriage that my parents have arranged for me." "Raghav, you tortured yourself by biting?" Raghav paused when Padma took out few packets of kumkum hidden under her garment. That was the secret behind her blood-sucking act. Raghav was stunned. Padma continued, "I know you are not a tantri." Hearing this, Raghav touched his face and dress with his fingers to make sure if his makeup hasn't deceived him. "You never uttered a correct mantra." Raghav expressed a surrendered look of a child in front of his mother. Padma continued, "My parents will not let me out of the house." Those were the days when women were denied freedom to move about, especially after the marriage is being fixed. In most of the communities, women did not have any freedom in choosing their life partners too. It was considered wrong for a woman to express her opinion about the choice of her parents. Some women considered that pretension of being possessed by an evil spirit was the only way by which they could get an outlet to express their views. Whatever she uttered in this form was considered as a word of the spirit which possessed her. Padma was one such victim. Raghav was deeply moved by the depth of love that Padma had for Chandran. She had withstood all the humiliations of the tantri for her love. Padma carefully stood up, stretched her hand towards the picture of goddess Lakshmi, and took a piece of paper which was hidden behind it. She carefully handed the paper to Raghav. "Can you inform Chandran that my parents are busy in getting me married to another man, please?" Raghav took the paper and looked into the contact details. Nodding his head as a sign of acceptance, he moved out. Just as he stepped out of the room, he could hear the murmuring sound of his friends outside. Then something struck him. He swiftly turned back to Padma. Holding the paper in one arm and the other arm holding the door, Raghav uttered to Padma in a feeble sound, "Can you do us a favor?" Padma looked at Raghav with an expression that signaled proceed. "Raghav, I assure you that we will unite you with Chandran. But till then, can you stop this self-punishing at least for our sake?" Hearing this, like streams of water in a dry place, Padma's lips started to smile after a long time. "Padma, don't worry, you will get your reward." The word was kept. Years passed, and today Padma and Chandran are happy with their children and grandchildren. Today, as the opinion of women is being sought by their parents for all the factors that concern their life, the cases of women possessed by evil spirit in the society has declined. Dear listeners, you had listened to a short story written and narrated by
Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் VIT பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் வில்லியம்ஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்கலாம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக LKG மாணவர் குருசாய் வழங்கும் பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக LKG மாணவர் ஹரிஹரன் வழங்கும் பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக UKG மாணவி ஆனி தெரஸ் வழங்கும் கதையை கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக 1ஆம் வகுப்பு மாணவர் ஹரிஷ் வழங்கும் திருக்குறளை கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக 3ஆம் வகுப்பு மாணவர் சக்தி வழங்கும் ஆங்கில பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக 4ஆம் வகுப்பு மாணவி ஆலிஸ் ஆலிவ் வழங்கும் ஆங்கில உரையை கேட்கலாம். In 1999, Indira was rewarded with the title
animal of the millennium in the pool organized by BBC. Thank you to everybody. நிகழ்ச்சியில் அடுத்ததாக 4ஆம் வகுப்பு மாணவி ஆர் ஜெயஸ்ரீ வழங்கும் ஆங்கில பாடலை கேட்கலாம். The cold wind and the wind back, the night fruits in the garden, the pleasant summer sun, he made that everyone. Written by C.C. Fancy Alexander. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக 11ஆம் வகுப்பு மாணவி மீனாட்சி வழங்கும் ஆங்கில உரையை கேட்கலாம். Empowering women in India is very necessary to bring gender equality, or we can say that gender equality is very necessary to empower women. Gender equality, it is the first step to bring women empowerment in India. Appreciating women's political, economic and social achievements over the decades, Women's Day was first observed in 1909 in United States, and in 1977 it was officially declared as International Women's Day on March 8. Men should not understand that women are made only to handle household chores or take responsibility of home and family. Instead, both men and women are responsible for everything of daily routine. Men too need to understand the responsibility of home and family and all other works women do, so that women can get some time to think about themselves and their career. It is really nice to have a special day for women, where they are glorified to a point of being honored, awarded and appreciated. Then why is that after so much awareness and acknowledgement of women's contribution to life, society, family and work, saluting her strength, resilience, sacrifice, she is still considered only second to men and treated like a second-rate citizen? This is because for generations it has been ingrained among women that they are not capable of doing most things. But today, in this present world, 30 Women in Power carries the inimitable voices of Indian women who have been pioneers and led large organizations in banking, law, the media, advertising, government services, healthcare, consulting, the fast-moving consumer goods sector, and not-for-profit space. There are many powerful women in India, like Mother Teresa or former Chief Minister Jayalalitha. Like here, I would like to say about Kirtika Reddy. She is Managing Director of Facebook India and was the first employee of the company in the country in 2010. She was born to a middle-class family. When she was born, her grandparents refused to come to the hospital to see her because she wasn't a boy. As her mother wept, her dad consoled her. But now, after a lot of hard work and inspiration, she is one of the Fortune, India's top 50 most powerful women in India. Her sayings are, dream big, be aware of gender differences and consciously make the necessary adjustments. Make most of the opportunities given to you and create opportunities whenever possible. Don't forget to enjoy the journey along the way. Even a father of our nation, Mahatma Gandhi, likened women's power in an ancestral treasure like be lying buried in a corner of the house unknown to the members of the family. India's top women achievers are a source of inspiration to all of us. Women empowerment lies in honoring yourself and treating yourself with respect. No one can put you down without your permission. This was said by Eleanor Roosevelt. We should endeavor building a better world where men and women live harmoniously, free of violence and discrimination. Let us all promise to create a better world to live in. I would like to conclude my speech by wishing a happy International Women's Day on March 8th. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக 5ஆம் வகுப்பு மாணவி மோனிகா வழங்கும் பாடலை கேட்கலாம். முருகன் பாடலை நாம் எங்கே கேட்டிருப்போம், ஆனால் நாங்கள் அவரவசு முருகன் பாடலை பாட வந்துள்ளோம். அன்பருக்கு அன்பனே வா சண்முகா, ஆறுபடை
வா வா சண்முக இன்பமய ஜோதியே நீ வா வா சண்முக ஈசனுமே பாலகனே வா வா சண்முக உருவசயம் மறுபவனே வா வா சண்முக ஊமைக்குப நேசிப்பவன் வா வா சண்முக எட்டுக்குடி வேலவனே வா வா சண்முக எரியுமையில் வாகனமே வா வா சண்முக அலங்கார கிளையவனே வா வா சண்முக அகிலோக நாயகனே வா வா சண்முக பொய்யாரி வல்லிலே வா வா சண்முக ஓங்கரந்த தத்துவமே வா வா சண்முக அவ்வைக்குட நேசிப்பவன் வா வா சண்முக அருணகிரி கருசுகந்தாய் வா வா சண்முக ஆடிவாணி ஓடிவாணி வா வா சண்முக ஓடிவாணி ஆடிவாணி வா வா சண்முக வா வா சண்முக வா வா சண்முக வா வா சண்முக. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக 10ஆம் வகுப்பு மாணவி ஆனந்தி வழங்கும் தமிழ் உரையை கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் கல்வி கண் திறந்த முதல்வர் காமராசர் அவர்களை பற்றி சில வார்த்தைகள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். தன்னலமற்ற தலைவர், கர்ம வீரர், கல்வி கண் திறந்த முதல்வர், ஏழை பங்காளன் என்னும் புகழுரைக்குரியவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்தான் காமராசர். காமராசர் 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் பிறந்தார். இவருடைய தந்தை குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மையார் ஆவார். காமராசர் 5ஆம் வயதில் தம் பள்ளி படிப்பை தொடங்கினார். 6வது வயதில் தந்தையை இழந்தார். இதனால் காமராசர் தம் பள்ளி வாழ்க்கையில் நடுநிலை பள்ளியை கூட தாண்ட இயலவில்லை. 1954ஆம் ஆண்டு அவர் முதலமைச்சர் ஆன போது காமராசர் நாள்தோறும் செய்தித்தாள்களை படித்தும் அரசியல் தலைவர்களின் சொற்பொழிவுகளை கேட்டும் தம் அரசியல் அறிவை வளர்த்துக் கொண்டார். மெய்கண்டான் புத்தகச்சாலைக்கு சென்று லெனின், கிரிபால்டி, நெப்போலியன் ஆகியோரின் வாழ்க்கை வரலாறுகளை படித்து திறமையாய் பேசவும் வாதாடவும் தொடங்கினார். பின் காங்கிரஸ் அணியில் சேர்ந்து தொண்டராக தம் அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார். கட்சி கூடங்களில் நடத்தினார். ஊர்வலங்கள் கலந்து கொண்டார். கொடி பிடித்தார். சைமன் குழுவை எதிர்த்து உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறு ஆகிய போராட்டங்களில் சிறை சென்றார். காமராசர் முதல்வராய் இருந்த காலத்தில் தமிழகத்தில் பல பொருளியல் தொழில்களை திட்டங்கள் தொடங்கப்பட்டன. மின் திட்டங்கள் மிகுந்தன. சாலைகள் போடப்பட்டன. நகரங்களில் பெரிய தொழிற்பேட்டைகளும் மாவட்டந்தோறும் சிறிய தொழிற்பேட்டைகளும் அமைக்கப்பட்டது. வேளாண்மைக்கென பாசன வசதிகள் செய்யப்பட்டன. அணைகள் கட்டப்பட்டன. இவர் காலத்தில் கட்டுரை இயக்கம் வேரூன்றியது. காமராசர் காலத்தில் கட்டாய கல்வி நடைமுறைப்படுத்தியது. தெருதோறும் தொடக்க பள்ளிகளும் ஊர்தோறும் உயர்நிலை பள்ளிகளும் ஏற்பட்டன. மதிய உணவு திட்டம் இவரால் கொண்டு வரப்பட்டது. உயர்நிலை பள்ளி வரை இலவச கல்வி திட்டத்தை உருவாக்கினார். நேருவின் மறைவிற்கு பின் லால் பகதூர் சாஸ்திரியும் அவர் மறைவிற்கு பின் இந்திரா காந்தியும் முதன்மை அமைச்சர் ஆக்குவதில் பெரும் பங்காற்றினார். இதனால் அவர் தலைவர்களை உருவாக்குபவர் என்று அழைக்கப்பட்டார். காமராசர் அவர்கள் எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றவர். இத்தகைய சிறப்புகள் கொண்ட இவர் அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி பிறந்த நாள் அன்று இவ்வுலக வாழ்க்கையை விட்டு பிரிந்தார். அவர் மறைந்தாலும் அவர் நினைவுகள் நம்மை விட்டு மறைவதில்லை. தமிழக அரசு காமராசர் பெயரை மதுரை பல்கலைக்கழகத்திற்கு சூட்டியது. கன்னியாகுமரியில் ஒரு மணி மண்டபமும் கட்டியது. மெரினா கடற்கரையில் அவர் உருவச் சிலை நிறுவியது. சென்னையிலும் விருதுநகரிலும் அவர் வாழ்ந்த இல்லங்கள் நினைவு இல்லங்களாய் ஆக்கப்பட்டன. அவர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாய் இன்று வரை நாம் கொண்டாடுகின்றோம். எளிமைக்கும் பேர் போன்ற காமராசர் அவர்களை நாம் மனதில் வைத்து மனதார போற்றுவோம். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக 8ஆம் வகுப்பு மாணவி ரேகா வழங்கும் ஆங்கில உரையை கேட்கலாம். My name is Rekha. I'm studying 8th standard. I'm going to talk about global warming. What is global warming? Global warming is the average temperature of Earth has increased since 1950 until now. The temperature continuing increasing global warming can also refer to climate change that cause and increase the average temperature, and the consequent increase the global warming mean temperature due to greenhouse gases is called global warming. Causes of global warming. Global warming is a serious issue and is not an issue but a number of environmental issues of global warming. It's a rise in the surface temperature of Earth that has changed various life form on the Earth. Natural causes of global warming. The climate has continuously for centuries. The global warming happened because natural rotation for sun changes intensity of sunlight and moving closer to the Earth. Another cause of global warming is greenhouse gases. Greenhouse
greenhouse gases called carbon monoxide and sulfur dioxide. It traps solar heater space and prevents from escaping from the surface of the earth. This has caused the temperature of the earth increase. Volcanic eruptions are another issue that cause global warming. For instance, single volcanic eruption will release amount of carbon dioxide, and as the temperature once carbon dioxide increase the temperature of earth, increase and greenhouse trap the solar radiation of the earth. The gas of carbon dioxide absorbs burning of coal, timber. It leads to global warming. How to stop the global warming? Now there are solutions that we can stop global warming. However, human and governments need to move forward to implement the global warming solution. To reduce global warming, we can reduce global warming. The contribution of greenhouse gases to atmosphere. Therefore, the solution that we can reduce global warming are reducing gas oil, electricity, and other activities that cause global warming. To reduce gas oil means we have a choice to choose a hybrid car that produces using gas oil. Besides petrol price are increasing. If a person every day drives to work, they need to pump petrol after 3 days and causes carbon dioxide. Another way to reduce gas oil is take public transport and carpool to work. Another way to reduce global warming is recycle can reduce garbage, plastic bags, bottles, paper or glass. When we buy food, we can use home containers instead of plastic bags. Another example is after finish drinking the water from bottle, we can reuse it and save environment. Finally, humans should stop open burning such as burning dry leaves or burning garbage. It will release carbon dioxide and toxic in burning garbage. With plastic, beside government should reduce deforestation because the earth temperature are increasing trees will help to improve the temperature on earth. Conclusion. Over all of this assignment, I have understood that earth is sick. The human need to heal the earth. Global warming causes many problems for human, but the human who make global warming happens many people have died because of disaster or disease. Our generation should start take care of the earth, because in the next generation they will suffer if we do not reduce global warming. Therefore, the global warming is a serious issue now. Once again, global warming is a bad for farming. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக 6ஆம் வகுப்பு மாணவி மோனிகா வழங்கும் ஆங்கில பாடலை கேட்கலாம். பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக 2ஆம் வகுப்பு மாணவி ஹேம பிரீத்தி வழங்கும் கதையை கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக 7ஆம் வகுப்பு மாணவர் விக்னேஷ் வழங்கும் ஆங்கில கதையை கேட்கலாம். Sweta
businessman. Unfortunately, he had lost a lot of money in his business and had to deal with financial troubles. One day, Sweta took a piece of gold wrapping paper from her father's collection in order to wrap a gift box. Her father became annoyed when he saw his daughter using up the paper. He thought she was wasting it. Angrily, he asked Sweta, "Why are you wrapping this box with this costly paper? I bought this for some other purpose and you are wasting it." The little daughter felt sad and said, "I am very sorry, Dad." Tears rolled down from her eyes, but her father did not notice them. The very next day, it was a Christmas. Sweta came to her father with a gift wrapped with a golden paper. Her father regretted his early behavior and received the gift with great pleasure. But when he unwrapped the paper and opened the box, he found nothing inside. Again, he was very angry. He asked her daughter, "Haven't you learned that you should not gift an empty box to anybody? It should be filled with a worthy gift. But you have gifted me an empty box." Sweta's eyes filled with tears and she answered, "Oh Daddy, the box is not empty. I have put some kisses in the box. They are all for you, Daddy." Now tears welled up in father's eyes, put his arms around the little girl and begged for her forgiveness. All of a sudden, the girl met an accident and died. Mr. Arun became unconscious again. One day, Mr. Arun was sitting alone in his room and saw the gift box lying in the corner of his room. He picked up the box and put near his bed. Whenever he was depressed, he would take out an imaginary kiss and remember how his daughter had loved him and put kisses for her in the box. All of us have been gifted with unconditional love and kisses from our children, family members, friends, and God. There is nothing more precious in this world than love. So love your friends and family wisely. Love is the most precious gift for every human being in this world. We can buy all things, but we cannot buy true love. It is invaluable. It cannot be substituted for life. Moral love is the most precious gift in the world. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக 5ஆம் வகுப்பு மாணவிகள் கிருஷ்ணபிரியா, ஐஸ்வர்யா வழங்கும் குழு பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக 5ஆம் வகுப்பு மாணவிகள் துஷாரா, ஹரிணி வழங்கும் பாடலை கேட்கலாம்.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக 5ஆம் வகுப்பு மாணவிகள் கீர்த்தனா யுவராணி வழங்கும் பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக 6ஆம் வகுப்பு மற்றும் 7ஆம் வகுப்பு மாணவிகள் அபிநயா, லக்ஷ்மி பிரியா, ஹேமா, மோனிகா வழங்கும் தமிழ் நாடகத்தை கேட்கலாம். நிகழ்ச்சியின் இறுதியாக தமிழ் நாடகம் வழங்குபவர்கள் ஆகாஷ், மோனிஷ் குமார், விஷ்ணு, கோகுல், ஜெகதீஷ், தனுஷ், ஜஷ்வந்த், கிஷோர், யோகேஸ்வரன். வணக்கம். நாடகம் புதிய
ஊரில் மக்கள் சிலர் முட்டாள்களாகவே இருக்கிறார்கள் மகாராஜா. நம் ஊரில் எல்லா மக்களுமே முட்டாளாகதான் இருக்கிறார்கள். வாருங்கள் மந்திரி, நம் ஊரில் சுற்றி மக்கள் நிலைமையை பார்க்கலாம். முதல் தெருவுக்கு செல்வோமா? வா போகலாம். காட்சி 2. பங்கு பெறுபவர்கள் தந்தையாக வளரும் மகன் ராணு, ராஜா இந்திரவர்மா, மந்திரி சண்முகம் மற்றும் பிச்சைக்காரன். என்ன மந்திரி, ஊரை சுற்றி பார்க்கலாம் என்று வந்தேன். இங்கே என் குழந்தை அழுது கொண்டிருக்குது. ஏன் மகளே அழுகிறாள்? அப்பா, எனக்கு காகிதம் வேண்டும், அது நான் ஒரு கப்பல் செய்வேன். மகனே, இதை வைத்துக்கொள். நன்றி அப்பா. என்ன மந்திரி இது? மகன் காகிதம் கேட்டான், தந்தை ரூபாய் நோட்டை எடுத்து கொடுக்கிறாரே. பணத்துக்கும் காகிதத்துக்கும் வேறுபாடு தெரியவில்லையா நம் நாட்டு மக்களுக்கு? மகாராஜா, நீங்கள் கூறுவது சரிதான். சரியான முட்டாள்களாகவே இருக்கிறார்கள். சரி, இன்னும் சற்று தலைவிக்கு செல்வோமா? ஐயா, சாமி, அம்மா, பிச்சை போடுங்க தாயே. என்ன மந்திரி இது? நம் கஜானாவில் எவ்வளவு பொற்காசுகள் இருக்குது. அதுவும் இருந்து வாரம் வாரம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். பின்பு ஏன் இவர்கள் பிச்சை கேட்கிறார்கள்? அதெல்லாம் புரியவில்லை மகாராஜா. பிச்சை கேட்டா பிச்சை போடாமல் பேசிக்கொண்டே இருக்கிறார்களே. இந்த ஊரில் நான் பிச்சை எடுக்க போவதே இல்லை. காட்சி 3. பங்கு பெறுபவர்கள் ராஜா இந்திரவர்மா, மந்திரியாக சண்முகம் மற்றும் வைத்தியராக சுப்பு. மந்திரி அவர்களே, பக்கத்து கிராமத்தில் போய் வைத்தியர் அழைத்து வா. சரி மன்னா. வணக்கம் மந்திரி அவர்களே. வணக்கம் வைத்தியரே. நம் ஊரில் எல்லாரும் முட்டாளாகவே இருக்கிறார்கள். அதற்கு ஏதாவது உங்களிடம் இருக்கிறதா? ஆம், இருக்கிறது மந்திரி அவர்களே. வெளிநாட்டு உணவுகள் சாப்பிடுவதால் தான் நம் ஊரில் எல்லா மக்களுமே முட்டாளாக இருக்கிறார்கள். சுருக்கமாக கூறுங்கள் வைத்தியரே. அது என்னவென்றால், ஆரோக்கியமான தூய்மையான காய்கறிகள் சாப்பிட வேண்டும். அவ்வாறு சாப்பிட்டால் உடல் நலம் பெருகும், அறிவும் வளரும். மிக்க நன்றி வைத்தியரே. உடனே இதை நான் ராஜாவிடம் போய் கூறுகிறேன். காட்சி 4. பங்கு பெறுபவர்கள் ராஜாவாக இந்திரவர்மா, மந்திரியாக சண்முகம் மற்றும் முரசு அறிவிப்பவர். மந்திரி அவர்களே, வைத்தியர் என்ன கூறினார்? நம் ஊரில் கிடைக்கும் நல்ல ஆரோக்கியமான காய்கறிகளை உண்ண வேண்டும். அதனால் வெளிநாட்டு உணவுகளை தவிர்க்க வேண்டும். அப்போதே நம் ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் ஆரோக்கியமான உடல் நலம் பெற்று அறிவாளியாக விளங்குவார். அருமையான வைத்தியம். இந்த வைத்தியத்தை ஊர் முழுவதும் முரசறைந்து அறிவிக்க வேண்டும். இதனால் நம் ஊர் மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், நம் ஊர் புத்திசாலிகள் நிறைந்த அறிவான ஊராக மாறப்போகிறது. வெளிநாட்டு உணவுகளை தவிர்ப்போம். சக்தி நிறைந்த ஆரோக்கியமான உணவை உட்கொள்வோம். அறிவான உலகத்தை படைப்போம். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வில்லியம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கிய பள்ளிக்கூடம் பல்சுவை நிகழ்ச்சி. Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. Hello everyone. You're listening to VIT Community Radio 90.8, the DIY show. And this is your host, Anjali Gopakumar. Are you one of those creative, crafty people who love making things? Do you ever feel like recreating the magic from a plastic cup or a used CD? Do you feel the need to decorate your room with as many colorful things possible, but with the minimalistic usage of materials? Well then, this is the right show for you. In this show, the DIY show, I'll bring to you simple and creative ideas on how to use up your time and make beautiful and useful items. I will be telling you how to make simple, do-it-yourself items. Are you super interested now? Let's start then. On my first show, I will be telling you how to make a beautiful dream catcher. For those who don't know what a dream catcher is, it's a small hoop containing a horsehair mesh decorated with feathers and beads, believed by American Indians to give its owner good dreams. A little bit of interesting information.
Dream catchers originated with the Ojibwe people, who wove these magical webs from willow hoops and sinew. The hoop represents the travel of Gizes, the sun, through the sun and through the sky. At night, the hole in the center only lets Bavaji, good dreams, pass. Bavaji again, bad dreams, are trapped in the web and dispelled at the first light of the morning. So that is the story behind the dream catcher. Today, I will be telling you how to make one. First, what all materials do you require? 1. A bangle or anything circular, some feathers, some beads, a needle, a thick string or a ribbon, and a thin string. Now, how do you do it? First, take the thick thread or ribbon and wrap it securely around the bangle. Double secure the end. Next, the string is woven onto the hook to create the dream catcher's web. It should be strong but thin. While weaving the first row, begin by tying one end of the string in a knot at the base of the hanging loop. Working clockwise, stretch the string to a spot a few inches down the hoop and loop it around the hoop. Stretch the string a few inches to the right and loop it around the hoop again. Continue making loops that are evenly spaced apart until you reach the beginning again. After that, take the end of the string and weave it under the loop created between the first and second peaks. Make a hitch by using the thread to make a loop over the loose string. After making the first hitch, make another hitch at the thread between the second and third knots. Continue weaving the thread in this manner until you have made a hitch at the thread between every knot. Each hitch should fall at the exact midpoint of the thread between the knots. As you weave, the thread should be pulled slightly but not too tightly. After making the first row of hitches, continue weaving the thread between the new segments you have created and making a hitch in the middle of each one. The circle you weave will become smaller and smaller. As it becomes smaller, pull the thread tighter and tighter. And if you desire, you can add a few beads or gemstones to the dream catcher as you weave. Space them out randomly or create a pattern. When you've woven the web down to a tiny circle in the middle, tie the end of the thread over the place where you would have made the final hitch. Make a double knot to ensure it won't come undone. Pull it tightly and snip off the end. If you wish to add an ornamental feather or two, tie a new piece of string securely around the base of a feather. Tie the other end of the feather to the center of the dream catcher over one of the hitches in the center circle. Use a double knot to make sure it's secure. Snip off the dangle thread on either end. You can add beads to the string after one end has been tied to the base of the feather before you secure it to the dream catcher. And now, hang the dream catcher. Place the dream catcher near your bedroom window. With the first rays of sunlight, all bad thoughts that enter your mind during the night should disperse. Only good thoughts will be entering your mind for the day. But then again, these are just theories and stories. I honestly hope this show's been interesting. And I really hope you try your hand at making a dream catcher, because I promise you, it will be worth all the effort. It'll be that beautiful. Of course, today's show has just been about making a crafty showpiece. But in the coming shows, I'll tell you various ways to use all those useless things that have been lying around in your room for a very long time. Till the next time then, this is your host Anjali Gopakumar from the DIY show, signing out. And you're listening to VIT Community Radio. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello listeners, this is VIT Community Radio 90.8 FM with your host Digjoy on the show Opinions. Today we are discussing on the topic objectification of women in media platforms, their rights and the dilemmas. So let's have a view. What do you think, Prakar, about it? Well, I think women should be given full right everywhere in the common scenario, whether it's media, whether it's the field of sports. They should be given the right
to expose themselves to the best. What do you think, Anjali? Digjoy, I would just like to add a point to what Prakhar said. I would just like to add one word. Women should be given equal rights just as the rights given to men. It should not just be like full rights. Men and women should be treated equally in every case. And that's where from the concept of feminism comes from. So basically feminism is not women's superiority over men, it's just the equal right. So why are we discussing this particular topic is that we have the equal representation from the girls as well as boys, with me and Prakhar sharing our views from the point of view of men, and Lakshya and Anjali sharing their point of view from the point of view of women. So we need to understand what this particular agenda and how it affects us in every basic way, in every detail, minute aspect. We have to analyze as we go on throughout this particular show. We'll analyze all these major points, howsoever minor they might be, so in order to solve this particular problem. Recently, the Vogue magazine came out with a video called My Choice featuring Deepika Padukone. It drew criticism, but from time being, we have been seeing such sort of empowerment missions coming into action. But exactly, are they conveying the message that we want to listen? That's important. You should see the positive aspect of the message. That was to empower the movement, that to provide with their choices. Everything about that wasn't right. And I'm not here sitting judging that video. It's just my opinion that everything displayed in that video wasn't right. We have talked about many of these aspects for many years. India being a male-dominant country, a certain thing that we still accept in the 21st century. Even right now, women fight for the basic right, and they are not considered equal in a basic middle-class family and the lower background. A rich family from a rich upper middle class and upper class financial backgrounds are sound, and they do provide women with education, so to the aspect that even if they don't have the money, they do spend it. But even in the middle class backgrounds, even in the lower class background, if they have money, they choose to spend it on the male rather than the female, because the female is not going to be the part of the family after many years. Well, I agree with you, AJ, but still I think that in the present scenario of rapid urbanization, where the technology is improving at a very fast pace, though we have reached the moon, but the basic value that we need to inculcate in ourselves is the respect for the human, the respect for the especially the feminine. But this is somewhere lacking in our society. Although if we take it on a positive note compared to how it was earlier, the empowerment has been on a rise. People have been expressing their opinions about women empowerment. They have been making people aware of all the points that we need to go through to make sure that women have equal rights. So if you look at it that way, it's actually becoming better for us right now. But still, the concept of perfect girl is the one who doesn't express her opinion. So that is something we should change. We all need to change. We have been talking about many of these aspects that, yeah, I do agree to the things are changing in the 21st century, and it is for the better than the 50 years that it was there. But we have to analyze something. On the date of independence in the 1950, people analyzed what was the situations of the women at that particular time. Another survey was conducted in the 1970s, in which the same thing was analyzed, that what is the status of the woman in the 1970s. And it was seen that the status of the women though Indian society has progressed, the status of the women has degraded. Therefore, we had the Ministry of Women and Child come in and have actively support the rights of the women in order to their liberation and to set an equal footing as to the men. Though I analyze your particular aspect that yes, we are becoming more intelligent, we are becoming more literate, but even to this present date of 2015, we have only 71 or 72% of the population who's literate, and out of the remaining population, they still do not cater the idea of women being equal to men. Because I agree to any of your points that yeah, things are changing, but you also need to analyze the majority of the population are not part of that upper class that I was trying to raise before, but they are part of the lower class and the lower middle class, or even middle class families. So how do you would like to initiate this change actually, which is going to, there should be some methods. Education is one of them, but what can be the other methods? Can you please elaborate? The issue should be discussed in public as we are doing now, because until and unless everybody doesn't know what the problem is, there cannot be a solution. Everybody needs to know. Everybody needs to accept that women is equal to men. The male chauvinism should be decreased, and that would be done by various measures. Though I agree to your particular point, Lakshya, that yeah, women, the idea of the men should change, and that
it is the basic psychology of every man as in whole that needs to change. Just knowing about a particular topic brings no change, but having a basic, because if you need to analyze that if a person is above the age of 30 or even 35, the change in his psychology is not going to happen. This is just not practically possible. He might be condemned by the law, he might be stopped by the law. That where the law comes in. But we need to inculcate these ideas even to the younger generation and the generation to follow. I do agree with you, AJ. Like we all just discussed, public awareness is the first foot of every journey. But one thing that we need to know is half the knowledge is always the most dangerous knowledge. So as in, what I mean to say is that when we talk to people about women empowerment, we need to make sure that we don't give it halfway through. We need to make sure that they know everything about it so that they don't get confused in the middle or mix up two completely different topics together, because that has actually happened in a couple of scenarios. Yeah, because they actually start comparing feminism with women superiority. Feminism is not female chauvinism. It is nowhere related to that. Feminism believes in equal rights of both men and women. I agree to both of your points, considering my mother was a feminist and she was the leader of the Rajiv wing in Jharkhand. I'm coming from a family that had these feminist idea with all of my grandmother, my great-grandmother, all of them were working throughout their generation, all of them were literate. But yeah, on this particular point, I do agree with that psychology comes in, and wherever the psychology of a person doesn't change, the laws comes. So far as the psychology part is concerned, what I feel is the inculcation of respect inside the human thought, inside the human brain, that needs to be changed. When you take an example from the very basic beginning of the life, when the life starts, take an example of a normal baby, he is being discriminated. He's been bifurcated that if he's a boy, he'll be given a gun or a bat ball to play. So far as the girl child is concerned, she'll be given the dolls. So this is the very basic beginning where the problem starts. And once we are done with this, I'm sure in the coming time, we'll get over with this problem. Don't agree with your point totally for the very basic fact that agree to the point that okay fine, a boy is given with a boys toys and the girl is given with girls toys. There's a particular reason. I agree with all your points that okay, men and women are still equal, but they are still not equal to one very basic particular point, is that when they become adults, a man has to be a gentleman and a woman has to be a lady. Not that they are not strong or not that they are not literate enough or equal foot. I'm just saying that a man needs to protect his woman dignity at all platforms. That is the responsibility of the man, because if a woman dignity is hurt or if a woman respect is hurt, that respect coincides with the respect of the man. A man should inculcate this feeling that yes, if she is my woman and if she is my partner for my life, I need to protect her. And on this particular note, I agree that if a man is not capable, then the woman also supports her. This goes hand in hand, and this is when the idea of a woman being a woman-like and a guy being a guy-like comes in. Because if a guy is not strong and stern, though this is not compulsory, but at least for the majority of the population, that is more than 80%, this needs to be there. And this thing comes only because at the stage of a kid, when a kid is 2 years small, that is when his psychology is the most domicile part, and we need to inculcate him to become certain someone. But during the duration of when he becomes a teenager, when he starts to analyze that what makes a girl different from a boy, and we go through puberty, that is when he needs to learn the ideas of respect to women. Though respect can come in before also, but that is when he needs to analyze, yes, this is my duty, this is my situation, I need to protect my sister, I need to protect my family. I want to say that strength is not all about physical strength. It's about mental strength, it's about emotional strength, providing support when she needs it. And she should do the same for her men. So it's not about a guy should be taught about it or inculcate these habits just from his childhood. A woman should be also taught she has to protect her man, to support her men. So it's not one-sided, it's both-sided. Both should be made strong about the physical emotional strengths and the mental strength, just not about the physical strength. Just giving him gun doesn't prove anything. And I agree with all your points, but then you're failing to analyze one basic idea, is that I clearly said that on the equal footings of education and on the equal footing of age and maturity that comes as we go forward in life.
What I meant by this basic fact is, yes, a man will protect the dignity of the woman. My protection of the dignity of women was not the fact of strength, but was the fact of her social standard of what she was there in the society. A woman also provides the same to a man, because a man cannot go and fight with a woman for the sole fact man needs to respect a girl. Even if I don't know you, and even if, say for example, Lakshay, even if I'm not directly related with you, there's still a certain degree of way that I'll act with you. Even if you're a little tough on me, or even if you're a little angry on me, even if the fact you abuse me, there's still a certain way I need to keep myself. And that should be followed by both, not just you. That should be done by both male and female. And that is what I call feminism. The equality in the rights. I agree with Lakshay. I think that from your kids, you should make sure that the quality of respect and dignity should be inculcated in both boys and girls. I mean, yes, boys should be taught that they should behave respectfully towards girls, but the same should go for the girls as well. I never said that a girl shouldn't respect a man, but you were focusing on the point of men. But you did seem to analyze the particular aspect that considering I'm a man, I was taught this, and I'm pretty sure that I'm doing it a very right way. I would like to say here one thing, that often it is feminism is misunderstood by the society. It is said that it is something that females only do. I would like to point out here that if a man does feminism or follow feminism, it's not at all wrong. It's not at all wrong. Lakshay, it's not wrong, it's right. You should believe in equal rights. You shouldn't believe in male chauvinism. Obviously, we should be provided with as many as rights as you are provided with. So, saying that feminism is wrong, I don't agree with it at all. It's actually the mentality of, you can say, half the people that they say that feminism is something to do with always with girls. This is not something, but it should realize that there is a platform for equality, right? That is very important over here. Exactly, that's the thing. Not many people know much about feminism. Feminism it basically means equal rights to women, but the main point is that people get confused with feminism and female chauvinism. So we need to make sure that people know the difference. I'll give you an example what my mother told me, because then during that time I wasn't born. My mother was, as I said, was an active feminist when she was young, in her 20s, early 20s, and she was the leader of her wing. She was pregnant and she delivered me as a kid. I'll tell you what female chauvinism is. These women come up to her and say that you being the leader, you being our torch bearer, you teach us what feminist is. How did you had a kid as a son? Why don't you let him die on the street? That is some of the ideas that is coming about. I just wanted to highlight this particular point, though I don't support it, but still, this was an idea that my mother, being spending whole 10 years of her life saying this particular aspect, had to face. So that is what Anjali said. Half knowledge is always harmful. The full knowledge should be given about feminism. So even she was leading it. The people who were with her weren't right about it. Their opinions weren't right. Exactly. I do agree with you all. But now we are at such a point, at such a bar, it's a high time that we should think about its solution. What could be done in order to change this mindset, in order to bring a new era, a new scenario where we could have a clear concept about feminism. So basically we can say that education is one of the methods, but like changing mindsets of villages, in the villages where there is male chauvinism or male patriarchy existing, like, do you think that it's education and just public awareness is enough, or giving a role example within ourselves? That is very important. This is something that needs to come in from the within of a person. That's what we have all been trying to analyze, and we have all said that even all the cases, like in India, not 90% of the cases of female abuse are not reported to the law authorities. What's the reason for that? That women often feel that either it's not worth it to go to them, or either they feel scared enough to go to the law, because they feel that even if they go to the law, nothing will change, and that this is the society will stay the very same as it is. We also need to analyze that this particular idea that comes from within of a person, that all the 1.2 billion people of India needs to analyze, is that a real female is equal to a man, and that this needs to seep in deep inside the brain and deep inside the subconscious too. So basically we can say that
that's it very important to come from within. So how do you say, for example, there's a person who's very orthodox minded, how do you want to bring about a change in him? Well, one way to bring about a change would be having a person inside that particular community know about topics like this and know the right things. Might I just add, just the right things that need to be inculcated into the minds of people. If there's at least one person in that community who knows all that, that would be the best case scenario. But There is my personal experience related to it. Actually, my parents are not that open minded and all. But once I started telling them that society works like this, there's an age gap, there are differences, I can do as good as a guy, they started to understand. So it's basically their kids or someone who is closely related to them influence them a lot. That was the very same example that I was going to raise to the Anjali's point, that often if you say a man is well within his 60s and he still feels has that aura that no, women are not equal to man, at that particular age to change the psychology of a man is very tough. That is very sole very fact that our psychology makes us what we are. So the only way that he can analyze and self-improve himself is to see that someone within his family or some changes that happen very closely to him, someone he really feels about. Because these things, if he sees his daughter or say even if his granddaughter becoming successful and becoming a person to be known, and he being a proud grandfather of that particular girl, he'll inculcate these ideas. Okay, feminism is there, and yes, women are equal to men, and this is one of the ways a 60-year-old man could have a change in his psychology, so bringing in a better society. So basically, we being the youth of the country, it's our, like, we are the ones who should actually bring about the change. So basically, by what you're saying, we are the ones who need to make sure that the adults in our families, in our communities, need to follow the right ideas of feminism. We also want to make a point over here that there was a time when the government said that there should be reservation for women in parliament. It is actually breaking down this principle where it says equality of women. Don't you all agree about it? Like, I completely agree with it, but as we are saying that there are still orthodox people. So for women to come up, there are not just orthodox men, there are orthodox women as well. So for women to come up, there should be some like initiative that should be taken to like enhance the number of women in such aspects like political aspects and all. Okay, I need to analyze this particular reservation thing. That okay, reservation was something like a bill being passed in the parliament. What happens when a bill is being passed in a parliament? It becomes part of the politics of that particular country. Politics is a very dynamic process. At this particular solution, at this particular year, 2015 that we are living in, this particular year we are still facing the problem of male dominated society. Okay, yes, at this particular point of time I do support the women reservation bill, but we can have, if this bill fails to have this particular idea, inculcate these ideas, 50 years down the line when the India society is not so much male dominated, we can still bring in a new law that doesn't support this particular idea. And because politics as it is a very dynamic. A country which might be a communist sometime later might become a capitalist as well. So it depends on the people, it depends on the general population. So general population, as it is you said, is the one who controls these everyone and the general thinking of a particular country. And but if just being the youth of a country doesn't make solves our problem, because even if we are the youth of the country, we still need a political leader who's around the age of 40 to 45. We being the youth are from the 20 to 30 age group. We need to analyze that there's still at least 65% of the population that is not considered youth, and we need to have a certain degree of organic change slowly and steadily that we are trying to do through the feminist idea, so that the feeling of women being equal to men inculcates to everyone, each and every particular person, or at least the majority of the population. And the position should be like directly related to the capability of the person rather than being about gender. It's not about women or men, it's about the capability. The one who's capable of leading that position, the one who's capable to be on that position should be on that position. Okay, so now after having these topics, I think so far as orthodox, if we need to eliminate the orthodox thoughts from the people in 50s, 60s,
we can do one thing apart from these things. We can conduct make a rehabilitation form of scenario where we can teach them the very basic needs of what society expects, what the coming generation, what the coming era expects. On this very particular note, I like to object to that because there is a particular way of organic change. Listen, we all live in a democracy. Even if you say these particular ideas or these particular educations to the very same 50 years to 60 years of people only go for something given by the government if they feel it's worth it. Say the free education, say the free food, say the free supplies that and all the benefits that we get from the government. And you cannot force all the peoples to go over there and have this knowledge given to them, because you have to be accepting too, and that's where the psychology comes in again. And second very fact is that this is a democracy. Everyone is allowed to have a very free will of to do what they want, and within the laws of a country, obviously. Another point I would like to add is that aside from public awareness, as in directly going and speaking to people, we could also talk about feminism through media like movies and videos and songs. That I was thinking more on the lines of movies, because let's face it, a lot of people are influenced by scenarios and things happening in movies. So one way to inculcate these ideas into the minds of people, the right ideas into the minds of people, are by movies. From the era of 1913, movies has been something that has affected us in quite a very big way, considering big screen is directly affects us as human, and whatever we see on the big screen is something that we tend to believe that happens in the real life. Considering the very fact that yes, these ideas could be inculcated through the movies, yes, it has affected us, considering now the new generation of say 35, under the age of 35, has started to believe in the idea of feminism. Above the age of 35, not so much still. But still, there's a very thin line when we have started to talk about media. There's a very thin line between the objectification of a woman with her choice, that's something that feminist people are trying to fight against, and the non-objectification of women. Because if a man, I start to objectify say Anjali, I don't consider me being equal, because an object can never be equal to a human. So what are your particular ideas on this particular topic? Because even though we say that it's the girl's right to lead a life whatever way she wants, choose and wear whatever she wants, but on the media platform, is it really her right, or the media creativity, or that media should also inculcate some ideas to inhibit these particular process, or at least have a certain degree of morality to these particular topics? One way I think we could go about with it is by taking a survey maybe and knowing what other women think. Like one way in which, say I was making a video on feminism, one thing I would do is go around and take surveys of all my female friends as well as male friends, so that I know their views. So it's possible that maybe when they were making other videos, it was basically the media's idea of how a feminist woman should be, but I cannot say much about that, because it's basically every person's perspective. And in my opinion, we should make sure that what we display on the screen is something which most of us agree with, and not something that just the media thinks. And choice is not just related to body or objectification of someone, it's more related to career choices she makes, the way she wants to live her life. That is more about choice, and that is what is empowerment. Letting her live her life is something she needs to know, like within the limits of the society, within the limits of morality. Again, if we go to the limits of society, today we know that there are a lot of societies which doesn't allow much freedom, whether it's male or female, but mostly in cases of female, right? So how do you think that what should be the the level of freedom that you can define over here? Can you just elaborate? Well, so far as the level of freedom is concerned, we consider that if one boy is in between a group of 5 to 6 girls, if they are friends, then that particular guy is stud. And if one girl is between 3 to 4 boys, then she is considered as a slut. But that's
that concept needs to be changed, and I think that is the basic thing that's the basic line which needs to be figured out. So, like for example, if we take the many of the societies that are there are some levels of freedom which we may not know, right? Somewhere it says that women should not go out after this time, or the girls should not go out. So how do we bring change there? That is not morality. Not going out, staying in, that is not all about morality. Morality again comes to being equal. If men can't go out, okay fine, we'll also not go out. But if they are going out, then we should also be allowed to go out of houses. After 7, after 8, it's not the point. Digjoy, on this particular aspect, I'll have to agree with Lakshay. Considering women going out is her free will, I said that independence gives us the right of free will, that what we choose and what we want to wear, and this is something that is associated with the very same thing. Unless and until it's a wartime situation, unless and until it's a civil war going on, a woman can go at the very same time a man can go. It's the duty of the government to provide the security even at 3 in the night or 7 in the morning. I would agree to you, but I was presenting a different perspective, that the society considers even morality also on different aspects over here. It's not about the society, it's about we live in a democratic country. So what morality is, it's not hurting other, it's not like hurting other in any other way. Like it's not like challenging someone else's opinions, okay? So it's basically, choice basically means the way you live your life. Okay, so we had a very good discussion today on the topic, and I would like to conclude by saying that we discussed various agendas and we talked on how to improve. We talked that equality is guaranteed to us, definitely equality to women and men is guaranteed, but the thing is its implementation. In many places not implemented. So how to overcome this effect? So we talked about education, we talked about public awareness platforms, we also talked about mindset of people changing and change coming from within ourselves. That's very important. And also, as Anjali pointed out rightfully, that we should know completely, full knowledge about our rights and ideas. So, this is Digjay Samanta signing off from the show Opinions from VIT Community Radio. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. सलाम नमस्ते वीआईटी, आप सुन रहे हैं वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 एफएम। आज आप सुन रहे हैं आपका शो वीआईटी गपशप। दोस्तों, आप हैं आज अपने होस्ट के साथ, अपने दोस्त के साथ। नाम बंदे का है खुशवंत। आज आप सभी के साथ मैं बांटने जा रहा हूं अपनी सीरीज का एक अगला टॉपिक, और आज की हमारी बातें होंगी एक खास पहलू पर, एक खास मुद्दे पर। पहलू क्या है, आइए जानते हैं। तो आज की हमारी कहानी या आज की हमारी बातचीत है जिसका नाम है यादव। सुन के थोड़ा अजीब लग रहा है ना? चलो थोड़ा लिंक करते हैं। यादव, यादें। हाँ जी, तो मैं आप सभी के साथ बांटने जा रहा हूँ कुछ यादें। आप सभी का तो सबसे पहले वेलकम। आप सभी एक नए सत्र यानी कि एक नए ईयर, हमारे एकेडमिक ईयर में प्रवेश कर रहे हैं, और आप लोगों के सामने बहुत सारे चैलेंजेस हैं जिसका डट के मुकाबला करना है। तो आज की हमारी बातें कुछ इसी बारे में होंगी। तो यादव, अब मैं आपको बताता हूँ, यादव नाम है एक रसोइये का। कुछ समय पहले मेरे घर पर एक फंक्शन था। फंक्शन के लिए खाने की अरेंजमेंट्स करनी थी, तो हमने कांटेक्ट किया हमारे एक जान पहचान के व्यक्ति को, जो कि कहा जाता है मेरे शहर का सबसे अच्छा रसोइया है, सबसे अच्छा हलवाई है। नाम बंदे का यादव है। तो मैं समझ नहीं पाता था कि बंदे में ऐसी क्या क्वालिटीज़ है जो उसको इतना खास बनाती है। वो बंदा इतना डिमांड में भाई कि जैसे ही शादियों का सीज़न चालू होता है, धड़ाधड़ लोग उसको ऑर्डर देने लगते हैं, और हमारी बारी नहीं आ रही थी, लेकिन किसी तरह से हम उसे जानते थे तो कांटेक्ट हो गया। तो अब जब यादव भैया ने हमारे यहाँ काम करना शुरू किया, तो उन भैया से मैं कभी कभी रसोई में जाकर बातें करता था। एक बार मैंने उनसे पूछा कि आपकी इतनी प्रसिद्धि, लोगों का आपको इतना अच्छे ढंग से जानने का आखिर कारण है क्या? क्या राज है आपकी इस खासियत का, आपके खाने को बनाने के इस हुनर की? आखिर ऐसी क्या बातें भाई हमारे साथ भी बांटिए। तो यादव भैया ने हमें बताया कि देख बेटा, अगर 8 बजे खाना मुझे पेश करना है
तो मैं ऐसा मान के चलता हूँ कि मुझे 7 बजे तक पेश करना है और मैं खाना ले आता हूँ। हाँ जी, सही समझे आप। आज हम बात कर रहे हैं बिफोर टाइम होने की, यानी कि अपने काम को थोड़ा पहले खत्म करने की। अब ये आदत ऐसी है जो कि हम में से अधिकतर लोग अपने लाइफ के बहुत सारे फटीग, टायर्डनेस, थकान के कारण भाड़ में जाए कर देते हैं और आगे बढ़ जाते हैं। लेकिन याद रखिए कि जब तक आप जीवन में बड़े बड़े प्रिंसिपल्स को अपने लाइफ में, कह लीजिए यार छोटे छोटे प्रिंसिपल्स को अपनी लाइफ में नहीं लाएंगे, तब तक आप बड़े नहीं बन पाएंगे। कहते हैं ना, बूंद बूंद से सागर भरता है। हाँ जी, एकदम सही बात बोल रहा हूँ। तो आगे बढ़ते हैं। तो यादव भैया से मैंने पूछा, भैया आप क्या करते हैं? उन्होंने बताया कि अगर मुझे 8 बजे तक खाना परोसना है तो 7 बजे तक तैयार कर देता हूँ। अब ये लो, ये कौन सी बात हुई? 1 घंटा पहले कर भी क्या लेगा यार इंसान। हम लोग एग्जाम ही अगर 8 का होता है तो 8:15, 8:30 पहुंचते हैं देने के लिए। सही बोला ना? तो देखो भाई, ऐसा है कि भैया ने मुझे बताया ऐसा प्रिंसिपल जो शायद मैं एक्सपेक्ट ही नहीं कर रहा था। उन्होंने ये बोला कि देख भाई, जब तक तू 7 बजे तक खाना नहीं बनाएगा तो उस 1 घंटे में तू कैसे एक परफेक्शन ला पाएगा अपने खाने में। तो मैंने पूछा कैसे? तो उन्होंने बताया कई बार ऐसा होता है कि खाने में नमक कम, शक्कर ज्यादा, और ये हुआ तो सारी मेहनत बर्बाद। जो लोगों के बीच में थू थू होगी वो अलग, और उसके अलावा ग्राहक जो कम हो जाएंगे वो अलग। तो उस 1 घंटे का इस्तेमाल वो कैसे करते हैं? वो उस व्यक्ति जिनके यहाँ रसोईया खाना बनाने गया है उनको बोलते हैं कि भैया टेस्ट कीजिए, बताइए कोई दाल मिर्ची कम है, हम डाल देते हैं, कुछ जो भी आपको करेक्शंस लगे आप बताइए। तो इस तरह से 1 घंटे का इस्तेमाल वो भैया ने इतने जबरदस्त ढंग से किया। उन्होंने हमसे पूछा कि आप टेस्ट कीजिए। उन्होंने बहुत ही गजब के पेपर डोसा बनाया था। उन्होंने पेपर डोसा, सांभर, इडली हमें टेस्ट करवाई और पूछा कि बताओ कि इसमें कहीं कुछ पेपर डोसे में कड़कनेस कम है कि नहीं। कड़कनेस थोड़ा शब्द थोड़ा अजीब है स्टिल। तो कड़क उसकी वो कितना ज़्यादा कड़क है, कैसा बन रहा है भाई बताओ। हमने उन्हें फीडबैक दिया और इस ढंग से उन्होंने कुछ थोड़े से चेंजेस किए और क्या लाजवाब, यम, एकदम यम यम वाला खाना और यम वाले पेपर डोसे खाए मैंने अपने लाइफ के शायद बेस्ट पेपर डोसे। तो दोस्तों, शायद उन भैया से बात करने के बाद मुझे लाइफ के एक बहुत ही अच्छे लेसन का एहसास हुआ। वो ये कि लाइफ में कभी सीखना मत छोड़िए। भैया ने हमें कहा कि उन्होंने अपने लाइफ में जब से अपने जीवन की शुरुआत की हमेशा सीखते रहे, और अपने जीवन का सबसे अच्छा गुण जो उन्होंने सीखा वो था हमेशा अपने काम को समय पर खत्म करने का। और याद रखिएगा, जब भी आप कोई बहुत बड़ा और या कोई ऐसा नियम लाइफ में फॉलो करेंगे ना जो आपको किसी बहुत अच्छी पोजीशन पर ले जाने वाला होगा, तो आपके सामने बहुत सारे रेजिस्टेंस आएंगे। कभी कोई सामने आ जाएगा, कभी कोई काम याद आएगा, कभी दिमाग खराब होगा, कभी मन में लगेगा यार भाड़ में जाए, और भी न जाने क्या क्या। लेकिन जब तक आप रेजिस्टेंसेस को पार नहीं करेंगे तब तक आपकी पोटेंशियल एनर्जी बढ़ेगी कैसे? अब साइंस स्टूडेंट हूँ भाई, बातें ऐसी करता हूँ। खैर, आगे बढ़ते हैं। तो इसके लिए एक बहुत ही अच्छा ईडियम है। ईडियम ये, एन अर्ली बर्ड कैचेस द वर्म। बिल्कुल सही है। अब आप सभी इसका कॉन्टेक्स्ट तो जानते ही होंगे। बहुत सारी चिड़िया होती है और रिसोर्सेज बड़े कम होते हैं। क्या खाती हैं वो? केचुए। और ये केचुए यही चिड़िया लोग पकड़ के दबा जाती हैं, वही दबा पाती हैं जो सुबह सुबह सबसे पहले उठ के केचुआ खोजना शुरू करती है। जी हाँ, जीवन भी कुछ इसी तरह से है। तो दोस्तों, ऐसा ही एक और एग्जाम्पल मैं आपको देता हूँ। रिसेंटली मैं एक नॉवल पढ़ रहा था, सर APJ अब्दुल कलाम की। नॉवल का नाम है विंग्स ऑफ फायर। क्या नॉवल है, गजब की। उन्होंने अपने लाइफ में बताया कि जब भी मैं सुबह सुबह वॉक करने जाया करता था तो वॉक करते करते मैं सारी प्लानिंग पहले से ही कर लेता था कि मुझे आगे लाइफ में क्या करना है, मुझे आने वाले 2 दिनों के अंदर कौन कौन से काम खत्म करने हैं। और हम जानते ही हैं कि आज उन्होंने हमारे जीवन में कितने बड़े चेंजेस लाए हैं। आज हमारे देश के राष्ट्रपति होने के बाद आज हमारा देश जिस भी पोजीशन पे है उसमें उनका कितना बड़ा योगदान है। और हमारा यह जीवन तो बना ही दूसरों के लिए है। अगर आप सांस छोड़ते भी हैं तो वो भी पेड़ों की कार्बन डाइऑक्साइड बन जाती है। बिल्कुल सही। तो आपको अपनी लाइफ का कुछ समय ऐसे बिताना है कि याद रखना है कि हम लाइफ में जो भी करते हैं ना वो सब दूसरों के लिए। तो कभी कभी अपनी इन सांसों के अलावा अपने विचारों को भी दूसरों के लिए समर्पित कीजिए और फिर देखिए कैसे आपका जीवन खुशनुमा और मस्त हो जाता है। और दोस्तों, जाने से पहले कई आप लोगों को लगेगा मैंने बड़ी बड़ी बातें तो कर दी, बंदा बोल के बड़बड़ करके चला गया, लेकिन ये नहीं बताया कि भाई इसको इनकॉर्पोरेट कैसे करें। तो हाँ जी, तो अब इनकॉर्पोरेशन की बारी आती है। तो क्लास 12th में मेरी बहुत अच्छी फैकल्टी थी।
उन्होंने मुझे एक बार समझाया, बेटा अगर कोई काम बहुत बड़ा हो ना तो उसको छोटे 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 हिस्सों में बांट लो, और जब तुम किसी बड़े काम को छोटे हिस्सों में बांटते हो, यानी कि वन लार्ज टास्क इनटू स्मॉल टास्क, तो वो आसान हो जाता है। इसलिए अगर आपका काम मुश्किल है तो उसे छोटे हिस्सों में बांटिए। अब आपको सीखना है अगर कि आपको अपने हर काम को समय पे करना है, तो अपने लाइफ के छोटे छोटे कामों को समय पे करना सीखिए। यदि माँ ने कहा कि बेटा 2 बजे तक खाना खाने आ जा, तो दोपहर में ठीक 2 बजे से 5 मिनट पहले पहुंच जाइए। उन 5 मिनटों में हाथ धोइए, सैनिटेशन का यूज कीजिए, आराम से बैठिए, आराम से मुंह धोइए और अपने दिल खुश करके खाना खाइए और कहिए अन्नदाता सुखी भव। ठीक वैसे ही कुछ। और कभी माँ कहे कि बेटा सुबह उठ जाओ, 5 बजे उठो, 7 बजे उठो, घर से नाश्ता करके जाओ, तो माँ की उस बात को सुनो और सुबह 7 बजे उठो। और ऐसे छोटे छोटे हिस्सों में अपने जीवन को बांट दो और इन छोटे छोटे हिस्सों में इस पंक्चुअलिटी के नियम को अप्लाई करने की कोशिश करो। फिर देखो कैसे ये नियम आपके जीवन के हर पहलू में घुस जाएगा और आप अपने लाइफ के हर छोटे छोटे काम को बिल्कुल समय पे और फर्राटेदार सही ढंग से कर पाएंगे। और मानिए दोस्तों, ये एक बहुत बड़ा राज है। राज ये कि अगर आप मानते हैं, अगर आप विश्वास करते हैं कि आप कोई काम बहुत अच्छे ढंग से कर सकते हैं, तो इस संसार की कोई ताकत आपको नहीं रोक सकती। और अगर आप इस बारे में और पढ़ना चाहते हैं तो रोंडा बायर्न की एक बहुत अच्छी किताब है द सीक्रेट, रहस्य, तो उसे जरूर पढ़िए और समझिए कि यदि एक बार आपने कुछ ठान लिया तो उस बारे में सोचिए और ज्यादा सोचिए कि मैं कर सकता हूँ और जरूर कर सकता हूँ, और सारी राहें आपके सामने खुल जाएंगी। खैर, बड़ी बड़ी बातें हो तो हो गई, छोटी छोटी बातों को जीवन में अप्लाई करते रहिए और जीवन के मजे लूटिए दोस्तों। तो ऐसी कुछ और बातों के साथ अपने लाइफ को और खुशनुमा और हैपनिंग बनाने की छोटी छोटी टिप्स के साथ वीआईटी गपशप पर मैं आपका होस्ट, आपका दोस्त खुशवंत आपसे मिलता रहूंगा। तब तक के लिए आप मुझे दीजिए इजाजत और आप सुनते रहिए वीआईटी Dear listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello, hi, Namaste VIT. You are listening to VIT Community Radio 90.8. This is Rujana. Welcome to the show Vijaya Bata. ప్రతి ఒక్కరి జీవితంలో విజయం చాలా ముఖ్యమైనది. మనం దేని కోసం ప్రయత్నించినా అది విజయం కోసమే కదండి. ఇలాంటి విజయం ఒక రోజులో వస్తుందా? రాదు. ఎంతో కృషి చేయాలి, మళ్ళీ కృషి చేయాలి. ఎన్నో అవరోధాలు వస్తాయి, వాటిని ఎదుర్కొనాలి. అప్పుడే విజయం మన సొంతం అవుతుంది. అప్పుడే ఆ విజయానికి మనం నిజమైన వ్యక్తులుగా మారుతాం. ఇన్నోవేషన్ డిస్టింగ్విషెస్ బిట్వీన్ అ లీడర్ అండ్ ఫాలోవర్ అన్నారు ఒక వ్యక్తి. ఈ వాక్యం వినగానే మీకెవరు గుర్తొచ్చారండి? అవును, స్టీవ్ జాబ్స్ గారే. ఈ రోజు మనం మాట్లాడబోయే వ్యక్తి స్టీవ్ జాబ్స్ గారి గురించే. ఒకానొక సమయంలో కంప్యూటర్ వెలుగులోకి వచ్చినప్పుడు ఆ కంప్యూటర్ ఒక రూమ్నే ఆక్రమించిందండి. కానీ ఇప్పుడు అదే కంప్యూటర్ ఇంకా బెస్ట్ ఫీచర్స్తో మన జోబులో పెట్టుకునేంత చిన్నదిగా మార్చేశారు. ఇదంతా ఒక్క రోజులో వచ్చిన విజయం కాదు, ఎంతో మంది చాలా కృషి చేశారు. అటువంటి వ్యక్తుల్లో స్టీవ్ జాబ్స్ గారు ఒకరు. స్టీవ్ జాబ్స్ గారు ఒక మంచి మనిషే కాదండి, వ్యాపారవేత్త, యాపిల్ వ్యవస్థాపకుడు, పర్సనల్ కంప్యూటర్ విభాగంలోనే విప్లవం తెచ్చిన మహామేధావి. యాపిల్ సృష్టించిన ప్రభంజనం యావత్ ప్రపంచానికే పాకేసింది. స్టీవ్ జాబ్స్ కృషి ఎంతో ఉందని ప్రపంచం కొనియాడుతుంది. ఇదంతా ఒక్క రోజులో వచ్చిన విజయం కాదండి, మళ్ళీ చెప్తున్నా. ఆత్మస్థైర్యం, దీక్ష, పట్టుదల, శ్రామికత ఇవన్నీ కలగొలిపితేనే వచ్చింది ఆ విజయం. మానవాళికి అద్భుత బహుమానం స్టీవ్ జాబ్స్ గారు. ఫిబ్రవరి 24, 1955లో శాన్ ఫ్రాన్సిస్కోలో జిందలీ అండ్ శబ్దలీలకు జన్మించారు స్టీవ్ జాబ్స్. ప్రతి ఒక్కరి కుటుంబంలో గొడవలు సహజం. ఇలానే ప్రేమించి పెళ్లాడిన జిందలీ అండ్ శబ్దలీ గారులకు కూడా గొడవలొచ్చాయి. కానీ ఆ గొడవలు ఎంత దారుణానికి ఒడిగట్టాయంటే వాళ్ళు స్టీవ్ జాబ్స్ గారిని అడాప్షన్కి ఇవ్వడానికి కూడా వెనుకాడలేదు. కానీ శబ్దలీ గారు చదువు అంటే మక్కువ కాబట్టి బాగా చదువుకున్న ఒక కపుల్కి అడాప్షన్కి ఇవ్వాలని నిర్ణయించుకున్నారు. ఈ రోజు మనం చూస్తున్నాం, ఎవరైనా పేరెంట్స్ పిల్లలు వద్దు అంటే డస్ట్బిన్స్ దగ్గర, ప్లాట్ఫామ్స్ దగ్గర వదిలేస్తున్నారు. కానీ ఈ కపుల్ చాలా దూరదృష్టి కలవారు. అందుకే స్టీవ్ జాబ్స్ ని పాల్ అండ్ క్లారా అని బాగా చదువుకున్న వ్యక్తులకు దత్తక్కిచ్చారు. పాల్ అండ్ క్లారా శబ్దలీ గారికి
మాట ఇచ్చిన విధంగానే స్టీవ్ జాబ్స్ని చాలా చాలా బాగా చదివించారండి. ఇప్పుడు మనం చూస్తున్నాం ఎంతో మంది చదువు లేక తిండి లేక బతుకుతున్నారు. అడాప్షన్ తీసుకున్న వాళ్లకు మళ్ళీ పిల్లలుంటే వీళ్ళని సరిగ్గా చూసుకోరు. కానీ పాల్ అండ్ క్లారా వీళ్లకు భిన్నం. ఎంతో బాగా చూసుకున్నారు స్టీవ్ జాబ్స్ గారిని. నచ్చిన వస్తువులు కొనించి మంచి మంచి చదువులు చదివించడానికి ప్రయత్నించారు. చిన్నప్పటి నుంచి ప్రతిభావంతుడైన స్టీవ్ జాబ్స్ గారు ఇప్పుడు మనం చూస్తున్నాం. ఎవరైనా బాగా ఇంటెలిజెంట్ గా ఉంటే కొంతమంది ఉంటారు, మార్కులు వస్తే చాలు, డిగ్రీ వస్తే చాలు, ఇంకేమీ అవసరం లేదని. కానీ స్టీవ్ జాబ్స్ గారు వీళ్ళకంతా వ్యతిరేకమండి. తను ప్రతిభను గుర్తించుకున్నాడు. ఆయన మనసులో ఎన్నో సంఘర్షణలు, ఏదో చెయ్యాలి, ఇంకా సాధించాలి, ప్రపంచం కోసం ఏదైనా చెయ్యాలి అని తన మనసులో ఎప్పుడూ ఒకటి ఉండేది. అలానే చదివేవాడు. తన క్లాసులో ఉండేటప్పుడు ఆయన చదువు మీద కంటే ఏదో ఒకటి చెయ్యాలి అనే తపనే ఎక్కువగా ఉండేది. కాబట్టి ఆ చదువు అతని ప్రతిభకు సరిపోలేదని ఆయన భావించాడు. కాబట్టి 1972లో రీడ్ కాలేజ్ నుంచి డ్రాప్ అవుట్ అయ్యాడు స్టీవ్ జాబ్స్ గారు. ఈ రోజు మనం అంటుంటాం స్టీవ్ జాబ్స్, బిల్ గేట్స్ వీళ్ళంతా డ్రాప్ అవుట్స్, కాబట్టి మేము కూడా కాలేజీకి వెళ్ళకపోతే ఇలాంటి యాపిల్, మైక్రోసాఫ్ట్ అనుకుంటామని. కాదండి, అలా అనుకునే వాళ్ళు ఇది వినండి. డ్రాప్ అవుట్ అయిన స్టీవ్ జాబ్స్ గారు ఇంటికి వెళ్ళలేదు. ఏదో ఒకటి సాధించాలి అనే తపన ఆయనను వెంటాడింది కదా. నవ్య భావాలకు నిలయమైనది ఆయన బ్రెయిన్. అక్కడ ఫీజు ఎక్కువైంది కాబట్టి వాళ్ళ పేరెంట్స్ కట్టలేకపోయాడు. ప్లస్ ఆయనకు అక్కడ చదువు నచ్చలేదు. ఆయన ప్రతిభకు సరిపోదని భావించాడు. కాబట్టి తన ప్రతిభకు తగినది ఏదో ఒకటి చేయాలనుకున్నారు కదా స్టీవ్ జాబ్స్ గారు. కాబట్టి తనలాగే తన ఫ్రెండ్స్ కొందరు ఉండేవాళ్ళండి. కాబట్టి ఆ ఫ్రెండ్స్ దగ్గర తీసుకున్నాడు. వాళ్ళతో కలిసి ఏదో ఒకటి చేయాలని భావించేవాడు. స్టీవ్ జాబ్స్ గారిలాగే సేమ్ ఆలోచనలు కలిగిన వాళ్ళు వాళ్ళ ఫ్రెండ్స్ కూడా ఉన్నారు. మనం అంటుంటాం కదా, ద బర్డ్స్ ఆఫ్ సేమ్ ఫెదర్ ఫ్లాక్ టుగెదర్ అని. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారి ఫ్రెండ్స్ కూడా ఇటువంటి ప్రతిభ కలిగిన వాళ్ళు, ఏదో చెయ్యాలనే తపన కలిగిన వాళ్ళు ఇంకా ఇద్దరు ఉన్నారండి. కాబట్టి వీళ్ళ ముగ్గురు కలిసి కార్ గ్యారేజ్ లో ఒక ల్యాబొరేటరీని ఏర్పరచుకున్నారు. నేల మీద పడుకునే వాళ్ళు, చెప్పాను కదా కోక్ బాటిల్స్ అమ్మినప్పుడు వచ్చిన డబ్బులు చూసి ఆనందపడేవాళ్ళు. ఇటువంటి ఈ కష్టం చూసినప్పుడు ఒక వ్యక్తి అనుకున్నారు, ఇంత యూత్ కి, ఇంత ప్రతిభ కలిగిన వాళ్ళకి మనం ఏదో చేయాలి అని వాళ్ళ కోసం ఇన్వెస్ట్ చేశారు. రెట్టించిన ఇంట్రెస్ట్ తో ఇంకా ఎక్కువ కృషి చేశారు. స్టీవ్ జాబ్స్ గారు ఇంతే కాదండి, ఖాళీ సమయంలో ఇష్టమైన క్లాసులకు వెళ్ళేవాడు. అదే కాలిగ్రఫీ ఏంటా అనుకుంటున్నారా? అదేనండి, అందంగా అక్షరాలను రాయడం. సాఫ్ట్వేర్ ఇంజనీర్ అయిన స్టీవ్ జాబ్స్ గారు అందమైన అక్షరాలు నేర్చుకుని ఏం చేస్తారు అనుకుంటున్నారా? కానీ కాలిగ్రఫీ నేర్చుకున్న తర్వాత స్టీవ్ జాబ్స్ గారు ఎప్పుడూ అనుకోలేదు, ఎందుకు ఆ క్లాస్కి వెళ్ళాను, అనవసరంగా డబ్బులు వేస్ట్ చేశా, అనవసరంగా టైం వేస్ట్ చేసుకున్నా అనుకోలేదండి. కాలిగ్రఫీ అంటే అందమైన అక్షరాలు రాయడం. లేట్రాన్ స్టీవ్ జాబ్స్ గారు కొన్ని పరికరాలను కనుక్కున్నారు కదా. ఆ పరికరాల్లో ఫాంట్ ఫేసెస్ అని ఉన్నాయి. అంటే డిఫరెంట్ టైప్స్ ఆఫ్ లెటర్స్ ఉంటాయి. ఆయన చెప్తుంటారు, ఆ రోజు నేను కాలిగ్రఫీ క్లాసులకు వెళ్ళకపోయింటే ఈ రోజు అందమైన అక్షరాలు ఈ పరికరాల్లో ఉండేవి కాదు అని. దీన్ని బట్టి ఏం అర్థమవుతుందండి, జీవితంలో మనం ఏం చేసినా అది ఒక మంచి రీజన్ కోసమే. దేనికి ఎప్పుడు రిగ్రెట్స్ ఉండవు. మీరు తెలివిని సంపాదించుకున్నా, ఏమైనా విజ్డమ్ని సంపాదించుకున్నా అవి మనకు ఫ్యూచర్లో ఎప్పుడో ఒకప్పుడు యూజ్ అవుతాయి. కాబట్టి అందుకని మీరేమి టైం వేస్ట్ చేయడం, తాగడం, తిరగడం ఇలాంటివి కాదు. ఇలాంటి మంచి విషయాలను నేర్చుకోండి. ఇవి ఏదో ఒక పాయింట్ ఆఫ్ టైంలో మీ జీవితంలో యూజ్ అవుతాయి. ఇటువంటి చిన్న కార్ గ్యారేజ్ నుంచి బయటకు వచ్చిందే యాపిల్ కంప్యూటర్. మొదట్లో ఎప్పుడైనా తప్పులు సహజమే కదండి. ఈ యాపిల్ కంప్యూటర్లో కూడా కొన్ని తప్పులుండేవి. హరే రామ్ హరే కృష్ణ అని హిప్పీ కల్చర్ ఉర్రూతలూగిపోతుందండి. అలాంటి సమయంలో స్టీవ్ జాబ్స్ గారు అనుకున్నారు, మనం కూడా ఏదో ఒకటి చెయ్యాలి అని. కానీ ఆయన వెళ్ళి అలా చేయలేదు. మంచి ఆహారం దొరుకుతుందని వారానికి ఒక్కసారి కిలోమీటర్లు మేర నడిచి లార్డ్ కృష్ణ టెంపుల్కి వెళ్ళి తినేవాళ్ళు. దీన్ని బట్టి అర్థమవుతుంది ఆయన రిలీజియస్ గా కూడా ఒకచోటే డివియేట్ అవ్వలేదు. ప్రతి ఒక్కరిని గౌరవించడం స్టీవ్ జాబ్స్ గారి అద్భుత లక్షణం. అదే అంటారు కదండి, సింప్లిసిటీ ఇస్ ద నేచర్ ఆఫ్ గ్రేట్ సోల్స్ అని. ఇది నేను మొన్న ఎక్కడో ఎవరో స్టేటస్ అప్డేట్ చేస్తే అనుకున్నాను. అప్పుడు నాకు మొట్టమొదటిగా గుర్తొచ్చింది స్టీవ్ జాబ్స్ గారే. సైన్స్ పట్ల ఆసక్తి, అభిమానం, ఏదో చెయ్యాలని తపన, ఇవన్నీ ఒక్క రోజులో రాలేదండి. ప్రతి ఒక్కరి జీవితంలో ప్రతి ఒక్కరూ విజయం సాధించాలనుకునే వాళ్ళలో ఒక ఇన్స్పిరేషన్ అంటూ ఎక్కడి నుంచో వస్తుంది. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారికి కూడా ఒక ఇన్స్పిరేషన్ ఒకటి చూసి ప్రభావితుడయ్యాడు. ఏంటా అని ఆలోచిస్తున్నారా? అదేనండి, స్టీవ్ జాబ్స్ గారు చదువుకునేటప్పుడు ఒక శీర్షిక ఉండేది, ద లాస్ట్ హోల్ ఎర్త్ క్యాటలాగ్ అని. ఆ శీర్షికను ఎప్పుడూ చదివేవాళ్ళు స్టీవ్ జాబ్స్. మనలాగా ఆ బుక్ ఈ బుక్ అనవసరమైనవి కాకుండా చాలా సెలెక్టెడ్ గా మంచి పుస్తకాలు చదివేవాడు. అదే అంటారు కదా, బుక్స్ ఆర్ ఆర్ బెస్ట్ ఫ్రెండ్స్ అని. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారు కూడా దీన్ని మంచి స్నేహితుడిగా చేసుకున్నాడు. దాంట్లో ఉన్న విషయాలను తనలోకి తీసుకున్నాడు.
ఒకానొకప్పుడు ఆ బుక్ ఆగిపోయిందండి. అప్పుడు బుక్ వెనక తిప్పి చూశాడు. దాన్ని చూసి చాలా మెస్మరైజ్ అయ్యారు స్టీవ్ జాబ్స్ గారు. అక్కడ ఉన్నది ఒక రోడ్డు బొమ్మ. దాన్ని చూసి ఆయన ఎంతగా ఆలోచించారంటే అప్పుడు అనుకున్నాడు, ఆకలితో ఉండండి, మూర్ఖంగా ఉండండి, కానీ మీ పట్టుదలను విడవకండి. అదేనండి ఇప్పుడు మనం కవర్ పేజెస్ పెట్టుకుంటాం కదా, స్టే హంగ్రీ స్టే ఫూలిష్. అది స్టే హంగ్రీ స్టే ఫూలిష్ అంటే అలా ఉండడం కాదు, రెట్టెంతించిన బలంతో పట్టుదలతో ముందుకు సాగాలి అని దాని అర్థం. స్టీవ్ జాబ్స్ గారు ఒకసారి ఇండియాకు వచ్చారు. ఇండియా అంటే ఎంత కల్చరల్ గా, ఎంత సైంటిఫిక్ గా ఎంతో ముందుకు ఉంటుందని స్టీవ్ జాబ్స్ గారు భావించారు. ఇక్కడికి వచ్చిన తర్వాత పువర్ పీపుల్ ని చూశాడు. పావర్టీని చూసి చలించిపోయారు స్టీవ్ జాబ్స్. ఇంత హై ఎక్స్పెక్టేషన్స్ ఉన్న ఇండియాలో ఇలా ఉండడం ఏంటి అని చాలా బాధపడ్డాడు. మనసులో ఏదో తపన, సాంకేతిక విజ్ఞానంతో ఇండియాని ఇంకొంచెం పెద్దగా చేయాలి అని అనుకున్నాడు. ఎవ్రీ డ్రాప్ ఆఫ్ ఓషన్ స్టార్ట్స్ విత్ అ సింగిల్ డ్రాప్ అన్నారు మదర్ తెరెసా గారు. ఇదే ఈయన జీవితంలో కూడా ఉంది. ప్రపంచాన్ని మొత్తం మార్చలేనేమో, కానీ నా అంత కృషి నేను చేయాలి అనుకున్నారు. ఇలా మనలో ఎంతమంది అనుకుంటున్నామండి? కానీ స్టీవ్ జాబ్స్ గారు అలా అనుకున్నారు. అతనిలో అద్భుత శక్తి జ్వలించింది. దీనికి కారణమే ఆయనను యాపిల్ సీఈఓగా చేసింది. కొన్ని కారణాల వల్ల యాపిల్లో ఉన్న తన ఫ్రెండ్స్ తో కొన్ని కారణాల వల్ల ఆయన బయటకు వచ్చేయాల్సి వచ్చింది. కానీ తను పెంచి పోషించిన యాపిల్ కంపెనీయే అతని బయటికి తరిమేయడంతో స్టీవ్ జాబ్స్ గారు చాలా కుంగిపోయారు. కానీ ఆయన ఎప్పుడు బాధపడలేదు. ఆయనను మాత్రమే తొలగించింది యాపిల్, ఆయన తెలివిని, పట్టుదలను కాదు. అవే ఆయన బలం, అవే ఆయన సంపద. మార్కెటింగ్ లో దిట్ట అయిన స్టీవ్ జాబ్స్ గారు, ఆలోచించడంలో దిట్ట అయిన స్టీవ్ జాబ్స్ గారు తన ప్రతిభకు మెరుగులు దిద్దారు. యాపిల్ ని ఇంకొక సంచలనం చేయడానికి ప్రయత్నించారు. బయటకు వచ్చాడు. నెక్స్ట్ కంప్యూటర్ కనుక్కున్నారు. ఇంతతో ఆగలేదండి స్టీవ్ జాబ్స్ గారు. అతని ఫ్రెండ్స్ జాన్ కాలే అనే అతను పెప్సీలో పనిచేసేవాళ్ళు. ఇతన్ని ఎలాగైనా తనలోకి తీసుకొని రావాలి అని అనుకున్న స్టీవ్ జాబ్స్ గారు రెచ్చగొట్టారు. చక్కెర నీళ్ళ అమ్ముతూ బతుకుతావా, ప్రపంచాన్ని ఏమైనా మారుస్తావా అని. అంతే, రెచ్చిపోయిన ఆలోచనతో జాన్ కాల్ స్టీవ్ జాబ్స్ తో చేతులు కలిపారు. 1980లో బయటకు వచ్చిన స్టీవ్ జాబ్స్ గారు గ్రాఫిక్స్ అని సరికొత్త ప్రపంచం పిక్సార్ ని కనుక్కున్నారు. ఇక్కడేనండి కార్టూన్స్, అందరికీ ఎంతో ఇష్టమైన కార్టూన్స్ ని కనుక్కున్నారు. టాయ్ స్టోరీ అనే ఫిలిం ని తీశారు. టాయ్ స్టోరీకి ఎన్నో ఆస్కార్ అవార్డులే వచ్చాయి. ఇంతే కాదండి, సంగీతం, చిత్రకళను నవీన యంత్రంలో ఉంచిన అభినవ బ్రహ్మగా మనం స్టీవ్ జాబ్స్ గారిని కొనియాడుతున్నాం. అవరోధాలను అధిరోహించి ఓటమిని తరిమి కొట్టాడు స్టీవ్ జాబ్స్ గారు. అంతా సజావుగా సాగిపోతుంది అన్న స్టీవ్ జాబ్స్ గారి జీవితంలో ఒకానొక భయంకరమైన సంఘటన తెలుసుకున్నారు. అదే ఆయనకు ప్యాంక్రియాటిక్ క్యాన్సర్ ఉందని. ఈ కాలంలో మనం చిన్న జ్వరం వస్తేనే చాలా బాధపడిపోయి ఇంకా ఏమి చెయ్యలేము అనుకుంటున్నాం. అదే క్యాన్సర్ వస్తే మన జీవితం అయిపోయింది అని బాధపడిపోతుంటాం. దీనితోనే చావు తొందరగా వస్తుంది. కానీ స్టీవ్ జాబ్స్ గారు బాధపడలేదు. ఇవన్నీ లైఫ్ లో సహజం అనుకున్నారు. కాబట్టి దాన్ని క్యూర్ చేయడానికి లివర్ ని సర్జరీ చేయించుకున్నారు. లేట్ ఆన్ ఆయనకు తెలిసి ఆయన హెల్త్ క్షీణించిపోతుందని. కాబట్టి తను వాలంటరీగా యాపిల్ కంపెనీ నుంచి బయటకు వచ్చేశారు. ఆయన బయటకు వచ్చారు ఊరికే కాదు, తన సంపదను, అదే తన తెలివితేటలను ప్రపంచానికి వదిలేసి. విన్నారు కదండి స్టీవ్ జాబ్స్ గారి గురించి. అవరోధాలను అధిరోహించిన స్టీవ్ జాబ్స్ గారు ప్రతి ఒక్కరికి రోల్ మోడల్. ఇటువంటి స్టీవ్ జాబ్స్ గారి గురించి మనం ఎంతో నేర్చుకోవాలి. ఈయనలా కాకపోయినా ఈయనలో ఉన్న కొన్ని విషయాలను మనం తెలుసుకొని మంచి పొజిషన్లోకి రావాలి. కాబట్టి స్టీవ్ జాబ్స్ ఈజ్ ఆర్ హీరో, హీఈస్ ద లెజెండ్. ఇలాంటి స్టీవ్ జాబ్స్ గారిని ఎన్నో అవార్డులు వరించాయి. అత్యంత ప్రతిభావంతుడిగా ప్రపంచం గుర్తించింది. మనము గుర్తించాం కదండి. సో ఇప్పటి నుంచి టైం వేస్ట్ చేయకుండా టైమ్ ఇస్ ప్రెషియస్ అని నేర్చుకొని మనం కూడా విజయానికి మెట్లేద్దాం, విజయ బాటలో పయనిద్దాం. ఇలాంటి ఎంతో మంది గొప్ప వ్యక్తుల గురించి తెలుసుకోవడానికి, మన జీవితాలను మార్చుకోవడానికి వింటూనే ఉండండి విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8. నేను మీ సృజన. Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. காரசாரம் விஐடி பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன், மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம், இது உங்கள் விஐடி பண்பலை 90.8. நான் உங்கள் அன்பு தோழன் ரஞ்சித் பேசுறேன். நம்ம இன்னைக்கு சினிமா மக்களின் கண்ணோட்டத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். நம்ம கூட இதை பத்தி பேச 4 தோழர்கள் வந்திருக்காங்க. இப்போ அவங்களே அறிமுகம் செஞ்சுக்க போறாங்க. நான் ஹரிஷ், குடியாத்தம்ல இருந்து வரேன்.
வணக்கம், நான் தயாநிதி பேசுகிறேன். நான் வேலூர்லேருந்து வரேன். வணக்கம், இது சிவநரேந்திரன், நான் வெள்ளூர்லேருந்து வரேன். வணக்கம், நான் வாசுதேவன், வாலாஜாலேருந்து வரேன். சினிமா, அதாவது முன்னெல்லாம் நாடகத்தின் மேலே இயல் இசையோட நடந்த விஷயம் இப்போ வந்து திரையரங்கங்களில் 3 மணி நேரம் ஒரு காட்சியாக போய்கிட்டு இருக்கு. அது நிறைய பரிணாம வளர்ச்சிகளும் அடைஞ்சிட்டு இருக்கு. அது மக்களை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் சொல்லுங்க, உங்களோட பார்வையில் சினிமானா என்ன? சினிமா அதாவது அன்றாட வாழ்க்கையில் நம்ம எப்படி ஒவ்வொரு நாளும் டே டு டே அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கோமோ, நம்ம வளர்றதுக்கு ஏற்ற மாதிரி சினிமாவும் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் ஏழு இசை நாடகம்ட்டுன்னு சிம்பிளாக இருந்த விஷயம் இப்போ வந்து 3 மணி நேரம்குள்ள ஒரு பெரிய விஷயத்த சொல்கிற விஷயம்தான் சினிமா. இந்த சினிமாவை வந்து பொழுதுபோக்காகவும் இல்லை மோட்டிவேஷன் சொல்கிற மாதிரியோ, பல கருத்துக்களை சொல்கிற மாதிரி, கற்பனை விஷயங்கள் அப்படின்ட்டு பல விதமாக பிரிக்கிறோம். என் கண்ணோட்டத்தில் சினிமாவை பார்க்கறது வந்து என்னன்னா, ஒரு விஷயம் அது வந்து நம்மளுக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுக்கறது, அதுதான் சினிமா. என்னோட பார்வையிலேருந்து சினிமாவை சொல்லணும்னா, ஒரு அன்றாட மக்கள் வந்து தன்னோட ஸ்ட்ரெஸ் தினமும் ஒர்க் பண்ணிட்டு அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக குடும்பத்தோட போய் பார்க்குறது ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். என்னோட கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போது சினிமான்றது ஒரு பொழுதுபோக்கு அம்சம். மேலும் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ன்னும் போது ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் படம் பார்க்குறது ஒரு சந்தோஷமான விஷயம். அவ்வளோதான். இப்போது என்னோட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னொரு காலத்தில் சினிமா வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக உருவாக்கப்பட்டது. இப்போ பலரோட கனவாகியும் அதுவே அவங்க ஃப்யூச்சராக கன்சிடர் பண்ணிட்டும் அவங்க லைஃப்பையே ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கு. அந்தளவுக்கு வந்து சினிமா வளர்ச்சி அடைஞ்சு நிறைய பேர் அடிக்ட் ஆன மாதிரி அந்தளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஓகே, இப்போ வந்து சினிமா வந்து நிறைய சினிமாவில் நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடித்த சினிமா, ஏன் அந்த சினிமா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். சினிமாவை பிடிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நமது தோழர்கள்லாம் சொன்னாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொன்னாங்க. பொழுதுபோக்குக்காக சினிமாவை பார்க்குறோம், என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்க்குறோம், அதுக்கப்புறமா வந்து அது பலருடைய எதிர்காலமாக பார்க்குறோம் அப்படின்னு அவங்கவுங்களும் ஒவ்வொரு கருத்துக்களை முன் வச்சாங்க. என்னோட பார்வையில் நான் ஏன் சினிமாவை ரசிக்கிறேன் அப்படின்னும் போது, அது வந்து எனக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுக்குது. எப்படி இந்த உலகம் முன்னேறுது, பல தலைவர்கள் வாழ்ந்தாங்க, இல்லாட்டி இதுக்கப்புறமா உலகம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து பல தெரியாத விஷயங்களை சொல்லி கொடுக்குது. அதனால் எனக்கு வந்து சினிமாவை பார்க்க பிடிக்குது, நான் ரசிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் புது நடிகர்கள், காமெடியன்ஸ் அப்படிலாம் வரும்போது என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்குது. இதனால் நான் சினிமாவை ரசிக்கிறேன். நான் ஏன் சினிமாவை ரசிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய சினிமா வந்துருக்கு. எனக்கு வந்து நான் ஒரு ஆத்லெட், அதாவது விளையாட்டு வீரன். வந்து எனக்கு வந்து இந்த விளையாட்டு சம்மந்தப்பட்ட சினிமாக்கள், இந்த மாதிரி பொழுதுபோக்கு ஒரு விஷயத்தை தகுந்த மாதிரி சினிமாக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம கற்றுக்க வேண்டியதும், நம்ம பசங்க நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க முடியாத வேண்டியதும் அது மூலிமா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க யூஸ் ஆகுது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பசங்க டூன்ற திரைப்படம் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. அதனால் வந்து நிறைய பேரண்ட்ஸ் எப்படி அவங்க பசங்களை வளர்க்கணுன்ட்டும், பசங்க எப்படி பேரண்ட்ஸ்கிட்ட பழகணும், எப்படி அவங்க லைஃப்பை கேரி பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு கருத்து சொல்லக்கூடிய படமாக அமைஞ்சிருக்கு. சினிமா எவ்வளோ பொது வாழ்க்கையில் ரிலேட் ஆகிருக்கு, அது வந்து பொது வாழ்க்கையில் எவ்வளோ ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பொது வாழ்க்கைன்னும் போதே நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களும் அதில் கவர் ஆகிடுது. பாலிடிக்ஸ், அதுக்கப்புறமா அன்றாட விஷயங்கள், பெரிய பெரிய நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள், வெளிநாட்டில் நடக்கிறது, இது எல்லாமே வந்து அதில் கலந்து வருது. பொது வாழ்க்கையில் நம்மளுக்கு தெரியாத பல விஷயங்களையும் உண்மைகளையும் வெளிப்படுத்த சினிமா ஒரு ஆயுதமாக இருக்குது. கண்டிப்பாக சினிமாவை ஆயுதம்னே சொல்லலாம். எதனாலன்னா பாலிடிக்ஸ் விஷயம் மெயின்னு நான் சொல்லிடுவேன். அப்போ சினிமா வந்து நிஜ உலகத்துக்கு சாத்தியமா? சினிமாவில் நடக்கிற எல்லாமே, சினிமாவில் நடக்கிற எல்லாத்தையுமே நிஜ உலகத்துக்கு சாத்தியம் சொல்ல முடியாது. ஏன்னா ஃபிக்ஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க, கற்பனை கதைகளும் இருக்குது. ஆனால் வந்து முக்கியமான பல விஷயங்களை சினிமா மூலயமா மக்கள்கிட்ட சேர்க்க முடியும் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. சினிமாவனால் பலர் வந்து அதை வந்து அவங்க லைஃபோட கனெக்ட் பண்ணுறதுனால வேறு மாதிரி ஆகுது. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம்னா லவ் ஃபெயிலியர் ஆகுதுன்னா அவங்க காட்டுற தோற்றமே வேறு. இப்போது குடிச்சிட்டு ரொம்ப வேறு மாதிரி காட்டுறதுனால அதை ஃபாலோ பண்ணி இவங்களும் அந்த மாதிரி ஆகிடுறாங்க. ஸோ அதை வந்து மக்கள் இதை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எடுக்கலாம். அவர் சொன்னதும் ஒரு சரியான பதில் தான். எதனாலனா சினிமாவில் வர எல்லாமே பொது வாழ்க்கைக்கு கண்டிப்பாக சாத்தியமானதே இல்லை. ஏன்னா அங்கே நடக்கிற எல்லா விஷயங்களும் நம்ம பொது வாழ்க்கையில் புகுத்தும் போது பயங்கர கான்ட்ராஸ்ட் அதுவும் இதுவும். அவர் சொன்ன மாதிரி சமுதாயத்தில் நடக்கிற நிறைய அநியாயங்களை வந்து நம்ம தட்டி கேட்க முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் சில விஷயத்தை நம்மளால் செய்ய முடியாத விஷயங்களும் அவங்க சொல்கிறாங்க. அது இல்லாமல் சமுதாயத்தில் நம்ம நடக்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து கேட்கணும்னு ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வும் கொண்டு வருது சினிமா. சினிமா வந்து பலரோட அறியாமை போக்கவும் பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி ஒரு சில படம், நிறைய படம் இருக்குது. அரசியலை பற்றி, அரசியல்னால் என்ன, அதோட பேக்ரவுண்ட் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னு தெரியாதவங்க பல பேர் இருக்காங்க. அதை தெரியப்படுத்துறதுக்காகவும் சினிமா ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி பல இயக்குனர்கள் இன்றைக்கும் சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு சினிமாவில் நீங்கள் எதை முக்கியம்னு நினைக்கிறீங்க? சினிமான்றது நிறைய விஷயம் இருக்குது. சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், டைரக்ஷன், கதை, திரைக்கதைன்னு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. உங்களோட ஒவ்வொருத்தர் பார்வையிலையும் சினிமாவில் இதுதான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க? என்னோட பொறுத்த வரைக்கும் சினிமாவில் வந்து ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே இருக்கணும். ஏன்னா ஸ்க்ரீன் பிளே வந்து நம்ம பார்க்குறது தான் நம்ம முக்கியமாக ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா ஒரு பாமர மக்களுக்கு வந்து
சினிமா ஸ்கிரிப்டோ கதையோ பற்றி அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து காட்சிகளை தான் முக்கியமாக பார்ப்பாங்க. காட்சிகளை வந்து வெளிப்படுத்துறதை தான் அவங்க முக்கியமாக பார்க்கறதுனால ஸ்க்ரீன் பிளே ரொம்ப முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறேன். ஸ்க்ரீன் பிளே மட்டும் நல்லா இருந்தால் போதாது, அதோட சேர்ந்து கதையும் இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அதன் மூலியமாக அவங்க ஏதாவது தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம ஒரு கதையை அமைக்கிற மாதிரி இருக்கு. கதை, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், இது எதை பற்றியுமே நான் பேச விரும்பல. இது எல்லாத்த பற்றியும் நான் பேச விரும்புகிறேன். இது எல்லாமும் கலந்து அடித்தட்டில் இருக்கிற மக்களுக்கு, ரொம்ப நாலேஜ் இல்லாத, எஜுகேஷன் பேக்ரவுண்டும் இல்லாதவங்களுக்கும் புரியணும், ஐடி பீப்புள்ஸ்க்கும் புரியணும். எல்லா எண்டுலேயும் போய் சேர்ற கதை தான் கரெக்டாக இருக்கும். ஸோ டைரக்ஷன், மியூசிக், பேக்ரவுண்ட் எல்லாமே முக்கியமான விஷயம். சினிமா, அதாவது இப்போ சினிமான்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற லீடிங் ஆக்ட்ரஸ் வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸ் வச்சுருக்காங்க. அது வந்து மக்களை நிறையவே பாதிக்குது. அந்த ரசிகரோட படம் ரிலீஸ் ஆகலைனாலோ இல்லை அது ரிலீஸ் ஆனாலோ அதால் சமூகத்துக்கு வந்து நிறைய இன்ட்ரப்ஷன் வருது. ஸோ அது வந்து சமூகத்தை எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு நடிகருக்காகவே ஒரு படம் பார்க்குறது சரி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரையும் அது ரொம்ப தவறான விஷயம். நற்பணி மன்றம், ரசிகர் மன்றம் அப்படின்றது வந்து அந்த ஆக்டருடைய பிரதிபலிப்பாக இருந்து மக்களுக்கு அவங்களால முடிஞ்ச நல்லதை பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த மன்றங்களே தவிர, இந்த மாதிரி பேனர் அடிக்கிறது, போஸ்டர் ஓட்டுறது, காசை வேஸ்ட் பண்ணுறது, ப்ராப்ளம்ஸ் பண்ணுறது அவங்களுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட மன்றங்களும் சங்கங்களும் தேவையில்லாத ஒரு விஷயம். அதுக்கடுத்த கொஸ்டின் வந்து ஆக்டருக்காக படம் பார்க்குறது, அது ஒரு கூடாத விஷயம்னு நினைக்கிறேன். எல்லா படத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும், எல்லா படத்தையும் கருத்து ஆராய்ஞ்சி அதுக்கப்புறமா தேவையானதை யூஸ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த காலத்துலலாம் வந்து சோஷியல் நெட்வொர்க்கில் நடக்கிற போஸ்ட்டு பார்த்து தான் சினிமாவோட கதையும் ஸ்கிரிப்டை பற்றியும் முடிவு பண்ணுறாங்க. சோஷியல் நெட்வொர்க் நண்பர்கள்லாம் ஒன்றுத்தோட கனெக்டடாக இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு படத்தை பார்த்துட்டு நல்லா இருந்த கதையை கூட நல்லா இல்லைன்னு கூட சொல்ல முடியும், நல்லா இல்லாத கதையை கூட நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். இதனால் வந்து யாருக்கும் வந்து நஷ்டம் அதிகமாகும், ப்ரொடியூசருக்கும் நஷ்டம் அதிகமாகும். இதனால் வந்து சோஷியல் நெட்வொர்க்காக இருக்கிறதுனால சினிமாவோட இது வந்து கம்மியாகிடுச்சு தான் நான் சொல்லுவேன். இப்போ பார்க்குற படம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன் பேஸ்டு படமாக இருக்கிறதுனால அவங்க டீசரை வந்து இவங்க வந்து கிளாஷ் பண்ணுறதுக்காகவும் அந்த மாதிரி தான் ஒரு விதமான ரசிகர் இருக்காருன்னா அவர் வந்து இத்தனை கோடி பேர் பார்த்துருக்காங்கன்னா அதை வந்து ஓவர்டேக் பண்ணி இன்னொரு ரசிகர் வந்து முன்னிலையில் இருக்கணும் அப்படி தான் பார்க்குறாங்க. கதை பேஸ் பண்ணியோ ஒரு ஃபைட் மாதிரி ஆயிடுச்சு அவங்க ஃபேன்ஸுக்குள்ளேயே. போட்டிகளும் பொறாமைகளும் பிரச்சனைகளும் இல்லாத ரசிகர் மன்றங்களும் நற்பணி மன்றங்களும் மட்டும்தான் இங்கே நாங்கள் எதிர்பார்க்குறோம். அப்படி ஒரு நாள் எல்லாம் மாறும்னு நினைக்கிறோம். சரி, இப்போ இந்த சமூகத்தில் சில சரி இல்லாத படங்களும் நிறைய நல்ல படங்களும் தோத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது உண்மைதான், அவர் சொல்கிறது உண்மைதான். காரணம் என்னன்னா கண்டிப்பாக தோத்துருதுங்க. ஒரு ஹை எண்ட் பட்ஜெட்டு, பெரிய ஆக்டரு இவங்கெல்லாம் நடித்தா மட்டும்தான் படம் நல்லாயிருக்கும். பயங்கர ப்ரொடியூசர் இருந்தால், பெரிய மியூசிக் டைரக்டர் இருந்தால் அப்போ மட்டும்தான் படம் ஹிட் ஆகும். கதைக்காக இங்கே யாரும் நிறைய பேர் படம் பார்க்கறதில்ல. இப்போ மோஸ்ட்லி வந்து எல்லாரும் படம் ஏன் பார்க்குறாங்கன்னா பெரிய ஹீரோ, பெரிய ஹீரோயின், பெரிய மியூசிக் டைரக்டர் தான் பார்க்குறாங்க. எப்போ இந்த பெரிய குரூவை விட்டுட்டு நல்ல கதைக்காகவும் நல்ல டைரக்டருக்காகவும் படம் பார்க்குறாங்களோ அப்போ கண்டிப்பாக நல்ல கருத்துள்ள படம் சக்ஸஸ் ஆகும். அப்படி சொன்னாலும் சில படங்கள் வந்து வெற்றி பெறுது, சில நல்ல கதைகளும் வந்து இடம்பெறுது தமிழ் சினிமாவில். அதனால் வந்து நிறைய நேஷ்னல் அவார்ட்ஸும் தமிழ் சினிமா வந்து வாங்கியிருக்கு. என்னென்னா இன்னும் ஆஸ்கர் லெவலுக்கு நம்ம தமிழ் சினிமா வந்து போகணும், ஹாலிவுட் லெவலுக்கு நம்ம போகணும், வளரணும்னு நான் நினைக்கிறேன். இப்போது சினிமான்றது வந்து எந்த விதத்தில் பார்க்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த படத்துக்கு எவ்வளவு விளம்பரம் கொடுக்க முடியுமோ அந்த விளம்பரம் இட்டுக்கேற்ற மாதிரி தான் படமும் அதுக்கேற்ற மாதிரி பார்க்கப்படுது. இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற படம்லாம் பார்த்தீங்கன்னா டீசர், ட்ரெய்லர் இந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ டீசர், ட்ரெய்லர், ஃபர்ஸ்ட் லுக் இந்த மாதிரி போட்டு இம்ப்ரெஸ் பண்ணியும் பல கோடி செலவு பண்ணி விளம்பரம் பண்ணியும் இதன் மூலியமாகவே படத்தினுடைய எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக எடுத்து அதன் மூலியமாக தொழில் பண்ணுற மாதிரி ஒரு படம் வர மாதிரி இருக்குது. இப்போது விளம்பரங்களையும் விமர்சனங்களை மட்டும் நம்பாமல் அந்த விளம்பரங்களையும் விமர்சனங்களை கொடுக்குறவங்களும் கரெக்டாக துல்லியமான இதுவை கொடுத்தாங்கன்னா எந்த பட்ஜெட்டில் எடுக்கிற படமோ யார் நடித்த படமோ கருத்து கரெக்டாக இருந்தால் ஹிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சினிமா வந்து தமிழகம், இந்தியா அப்படின்றத தாண்டி உலக அளவில் போயிடுச்சு. இப்போ இங்கே வந்து நம்ம வெறும் தமிழ் படங்களை மட்டும் பார்க்குறது இல்லை, எல்லா வகையான படமும் பார்க்குறோம். ஹாலிவுட் படம்ஸ் வந்து இப்போ தமிழகத்தில் இல்லை, இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. காரணம் அதோட பிரம்மாண்டம், அதில் காட்டுற புதிய புதிய விஷயங்கள், 3D அனிமேஷன், 2D அனிமேஷன், இதெல்லாம் தான் சினிமாவோட மிகப்பெரிய வளர்ச்சி இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு. அந்த மாதிரி சொன்னீங்கன்னா உங்களுக்கு எந்த வகையான ஹாலிவுட் படங்கள் பிடிக்கும், இல்லை ஆங்கில திரைப்படங்கள் பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? முதல்ல நான் பார்த்த படம் ஹாலிவுட்டில் வந்து காஜிலா ஒரு படம். அப்போ நான் வந்து ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன். முதல்ல ஒரு பெரிய உருவத்தை வந்து திரையரங்களில் பார்க்குறேன். அது வந்து பிரம்மாண்டமும் அந்த ஹாலிவுட்டோட முதல்ல அதை பார்த்துட்டு அதுதான் முதல் டைம். அந்த படத்தையும் நான் அன்றைக்கி ஒரு நாளே 3 தடவை பார்த்தேன். பார்த்துட்டு அந்த படத்தை பற்றி கனவாக நான் கண்டேன். அது மாதிரி அடுத்த பாட்டு வரும், அந்த காஜிலாக்கு என்ன ஆகும் அப்படின்னு ஒரு சின்ன வயசில் என்னோட திங்கிங் வந்து மாறிடுச்சு, முழுசாக மாறிடுச்சு. அப்புறம் வந்து
ஹாரி பாட்டர் படம்லாம் வந்துட்டு சீரியஸ்னு சொல்லிட்டு பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 சொல்லிட்டு தொடர்ந்து வந்துச்சு. அது வந்து அந்த படத்தை பார்க்கறது அடிக்ட் ஆகிட்டேன் நான் சொல்லப்போனால். அப்புறம் வந்து ஸ்பைடர்மேன் படம் வந்தது. ஸ்பைடர்மேன் படம் பார்த்துட்டு சவுத்துலலாம் நடந்து போயிருக்கேன். ரொம்ப பெரிய விஷயங்களை ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பிரம்மாண்டமாக எடுக்கிறது தான் ஹாலிவுட். அப்படி பார்க்கும்போது இந்த அதனுடைய பெரிய விஷயம் என்னன்னா கண்டினியூவேஷன். இந்த பார்ட் முடிஞ்சோன்னே இந்த பார்ட், இந்த பார்ட் முடிஞ்சோன்னே இந்த பார்ட், அதையும் பெரிய விஷயமா காமிக்கிறது. இந்த லார்ட் ஆஃப் ரிங்ஸ், ஹாரி பாட்டர் இதெல்லாம் பார்த்தோம்னா பயங்கர பெரிய விஷயங்கள். பெரிய பெரிய மாளிகைகள், கோபுரங்கள், அதுக்கப்புறமா இந்த கோல் காமிக்கிறது, இந்த ஹில்ஸ் காமிக்கிறது, இதெல்லாம் வந்து எல்லாரையும் இருக்கும். எல்லா வயசு பசங்களையும் சரி இளைஞர்கள் எல்லாருக்குமே காமனாக பிடிச்ச விஷயமா இருக்கிறதுனால ஹாலிவுட் படங்கள் ரொம்ப ஹிட் ஆகுது. ஹாலிவுட் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பொதுவாகவே ரிசர்ச் பேஸ் பண்ணி அதை மூலியமாக படம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் எடுத்திங்கன்னா அது வந்து எல்லாரோட யூத்தோட கனவாக இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடில் ஒரு யூத்தோட பக்கா கனவை அதை வந்து ஒரு விஷுவலாக காமிக்கிற அளவுக்கு அவங்க அந்தளவுக்கு எஃபெக்ட் போட்டு படம் எடுக்கிறதுனால தான் ஹாலிவுட் படம் இன்றைக்கும் வெற்றி அடையுது. சரி, இப்போ வந்து இந்த ஹாலிவுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் திரைப்படம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அனிமேஷன்ஸ் வரைஞ்சி அது மூலயமா அனிமேட் பண்ணி எடுக்கிற அந்த திரைப்படங்கள், அதை பற்றின சில கருத்துக்கள், அதுக்கப்புறம் நீங்கள் ரீசெண்டாக பார்த்த அனிமேஷன் மூவி. நான் ரீசெண்டாக பார்த்த படம் வந்து ஆங்கிரி பேர்ட்ஸ். அந்த படம் வந்து ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு கேமாக தான் இருந்தது. குழந்தைங்க பெரியவங்கன்னு யாரும் பரமிச்சு பார்க்காம அந்த கேமை விளையாடி இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த கேமையே ஒரு கதையாக ஒரு இதை வச்சு ஸ்கிரிப்டை எழுதி ஒரு படத்தை அனிமேஷனாக கொண்டு வரது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் அருமையாகவும் இருக்குது. அதுவும் தமிழில் வந்து அது பார்க்கும்போது வந்து வேடிக்கையாகவும் இருக்குது. அது பார்க்கும்போது பேசிக்காக அனிமேஷன் மூவிஸ் எதுக்காக எடுத்தாங்கன்னா சிம்பிளாக என்டர்டெயின்மெண்ட், அதாவது சின்ன பசங்க வந்து ஜாலியாக என்டர்டெயின் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அனிமேஷன் மூவிஸ் எடுத்தாங்க. அப்புறம் வளர வளர என்ன ஆயிடுச்சு, அனிமேஷன் மூவிஸ்லேயே வந்து பல நம்மளுடைய இதிகாசங்களையே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ராமாயணம், மகாபாரதம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பசங்களுக்கு தெரியாமலே வளர்த்துட்டோம். இதை சொல்கிறதுக்கு பெரியவங்களும் கிடையாது, ஸ்கூல்லேயே சொல்லிக் கொடுக்க ஆள் கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் இந்த அனிமேஷன் மூவிஸில் இது எல்லாத்தையும் போட்டதுனால பசங்களுக்கு நாலேஜும் டெவலப் ஆச்சு, அட் த சேம் டைம் அவங்கள என்டர்டெயின் பண்ண மாதிரியும் ஆச்சு. அதே வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அனிமேஷன் மூவி எடுத்து எல்லா லாங்குவேஜ்லையும் பயங்கர ஹிட் ஆகிட்டு இருக்கு. நானும் ஆங்கிரி பேர்ட்ஸ்லாம் பார்த்தேன், எல்லாமே வந்து ரொம்ப நல்ல மூவி. நம்ம காரசாரம் நிகழ்ச்சியில் சினிமாவை சார்ந்த நிறைய விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடருவோம். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே, மனதின் கவலைகள் மறந்து போயிடும், மாயம் செய்திடுமே. இது காற்றின் அலை, பொங்கும் பாட்டின் அலை, நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. இடைவேளைக்கு பிறகு காரசார நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறோம். நாம் இப்பொழுது சினிமாவை பற்றின தகவல்களை பார்க்க போகிறோம். சினிமா அதாவது அது திரையரங்கோட நிற்காம தொலைக்காட்சி, செல்போன், இப்படி நிறைய விஷயத்துக்கு வந்துடுச்சு. இப்போ அதை பற்றியும் சினிமா எத்தனை வகைப்படுது அப்படின்னும் பார்க்க போகிறோம். சினிமா வந்து டிவியில் எப்படிலாம் பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு நினைக்கிறீங்க? சினிமாவோட பாதிப்பு தொலைக்காட்சியில், அதாவது எப்படி சொல்லலாம்னா தொலைக்காட்சியில் குறுந்தொடர்கள்லாம் அப்படியெல்லாம் வருது. அதெல்லாம் வந்து சினிமா வந்ததுக்கு அப்புறமா குறைஞ்சிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். வீட்டில் வந்து சாதாரணமாக வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டாங்கன்னா ஒய்ஃபுக்கு டைம் பாஸ்க்காக சீரியல் வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. அது இப்போ வந்து ஒரு பெரிய அடிஷனாகவும் ஆயிடுச்சு. அடுத்த தொடர் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அவங்க வந்து சினிமாவை வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க, நாடகத்தை ஆரம்பித்தாங்க. அது மாதிரி நாடகம் வந்து ஒரு அடிஷனாகவும் கொண்டு போயிடுச்சு வீட்டு அந்த பெண்கள் மத்தியில். சினிமா வந்து சினிமா பார்க்குறதோட நிறுத்தாமல் நிறைய பேரை சினிமா எடுக்கணும்னு தூண்ட ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா சினிமாலே டாக்குமெண்ட்ரி, ஷார்ட் ஃபிலிம் இப்படின்னு நிறைய இருக்குல்ல, அதை பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன? இன்ஸ்பிரேஷன் தான் எல்லாத்துக்குமே காரணம். ஒரு மியூசிக் டைரக்டர் இந்த மாதிரி மியூசிக் போடுறாரு, அவர் இந்த சின்ன ஏஜ்லேயே அவருடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப அழகாக சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டினியூஸாக மூவிஸ் கொடுக்குறாரு. இப்படிலாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஏன் மியூசிக் போடக்கூடாது, டைரக்ஷன் பண்ணக்கூடாது, இல்லை ஒரு ஆக்டர் ஆகக்கூடாது அப்படிங்கிற கனவுகள் எதுவும் கண்டிப்பாக எழுந்தால் தான் அது வந்து ஒரு இளைஞனுக்கு அழகு. இந்த மாதிரி பல முன்னேற்றங்களும் வளர்ச்சியும் பார்க்கும்போது நமக்குள்ளேயும் ஆசைகள் தோணதான் செய்யும். இதனால தான் வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி மூவிஸ் லைனுக்குள்ளே போகணும். மூவிஸ் லைன் என்ன, எல்லா டெக்னிக்கல் லைன்லையுமே ஒரு வளர்ச்சியை பார்க்கும்போது இந்த எண்ணம் எழத்தான் செய்யும். ஆனால் சினிமான்றது வந்து எல்லாத்தையும் தாண்டி அப்பாற்பட்டு ஒரு அடிக்ட் பண்ணுற அளவுக்கு கொண்டு போகிற விஷயம். அதனால் வந்து நிறைய இளைஞர்களுக்கு இது ஒரு கனவாகவே ஆரம்பிச்சிடுச்சு, நம்மளும் இந்த ஃபீல்டுக்குள்ளே போனோம் அப்படிங்கிறது. இப்போ வந்து சினிமா வந்து ஒரு கலை இல்லாமையும் ஒரு எஜுகேஷன் நாலேஜாகவும் மாறிடுச்சு. இப்போ வந்து ஒரு கல்லூரியில் வந்து ஒரு சினிமாவும் ஒரு வந்து எஜுகேஷன் ஒரு கோர்ஸ்ன்னு சொல்லி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து பல சினிமாக்களை வந்து திரும்பவும் நடக்கிற ஒரு விஷயத்தையும் படமாக பிடிச்சு அதை நம்மளுக்கு காட்டுறாங்க.
அது வந்து சில டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ்னு சொல்கிறாங்க. டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ்னால் நம்ம நாட்டில் நடக்கிற ஒரு சமூகத்தில் என்னென்ன ஏற்றத்தாழ்வு இருக்குது, என்னென்ன விதமான சூழ்நிலைகளை மக்கள் வந்து வாழ்கிறாங்க, இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் சொல்லிட்டு. சினிமாவை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண மனுஷனோட ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்ச நாட்களிலேயோ இல்லை நம்ம செய்கிற வேலை வந்து ரொம்ப ஈஸியாகவும் எஃபெக்ட் கம்மியாக போட்டும் ஃபேமஸாகவும் ஆகணும், அதே நேரத்தில் ரிச்சாகவும் ஆகணும். அதுதான் ஒரு சாதாரண மனுஷனோட ஆசையாக இருக்கும். அந்த ஆசையை பயன்படுத்த ஒரு ஆயுதமாக தான் நம்ம சினிமாவை யூஸ் பண்ணுறோம். சினிமாவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 படம் 3 படம் நல்லா ஹிட் ஆயிடுச்சுனாலே அவர் ஹீரோவாக ஃபார்ம் ஆயிடுறாரு, அதுக்கப்புறம் நல்லா ஃபேமஸ் ஆயிடுறாரு. ஒரு செலிப்ரிட்டியாக ஃபார்ம் ஆகிறதுனால தான் சினிமாவாக பல பேர் இன்ஸ்பிரேஷனாக எடுக்க காரணமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அதை தவிர இப்போ அன்றாடமாக நம்ம படிக்கிறோம். +2 முடிச்சுட்டு என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ரொட்டீனாக திருப்பி படித்த எல்லாரும் படிக்கிற படிப்பு பிஇ, மெடிக்கல், இல்லாட்டி யூஜி கோர்சஸ் இப்படின்னு இல்லாமல் புதுசாக டெக்னாலஜிஸ் டெவலப் ஆகிருக்கு. VFX, 3D அனிமேஷன், அதுக்கப்புறமா மல்டிமீடியா இப்படின்லாம் வந்துருச்சு. வேறு ஆப்ஷன் இல்லாமல் இல்லை புதுசாக ஏதாச்சும் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த சினிமா ஒரு வழியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நண்பர் சொன்னார் குறும்படங்கள், கருத்து படங்கள் அப்படின்ட்டுலாம். இந்த குறும்படம்ன்றது வந்து இப்போ பயங்கர ஃபேமஸான ஒரு விஷயம். ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது நிறைய பேருக்கு கனவாகவே இருக்குது. நிறைய பேர் எப்படி சினிமாவில் புகுறாங்கன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் மூலயமா மட்டும்தான். ஒரு சின்ன கருத்தை ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷத்துக்குள்ளே பதிவு பண்ணுற விஷயம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதுக்காக அவங்க போடுற எஃபர்ட் அதுவும் சாதாரண விஷயம் இல்லை. இதை வந்து குறும்படம்னு சொல்கிறாங்க. கருத்து படம் பயங்கர பெரிய கருத்தை மக்கள் மத்தியில் கொண்டு வரதுக்கு இந்த கருத்து படங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்லம்டாக் மில்லியனர் படம்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து எப்படி ஏழைங்கள்லாம் வாழ்கிறாங்க, எப்படி டெவலப் ஆகுறாங்க, பசங்க எப்படி எஜுகேட் இல்லாமல் இருக்காங்க அப்படின்லாம் பல பேருக்கு தெரியுது. அதனால் கருத்து படங்களும் இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம். கருத்து படங்கள் ஜாஸ்தி ஆகணுன்றது தான் என்னோட எண்ணம். உங்களில் யாருக்காச்சும் இந்த மாதிரி சினிமாவில் டெக்னிக்கலாக இன்வால்வ் ஆகணும் அப்படின்ற ஐடியா இருக்கா? சொல்லப்போனால் சினிமாவில் இன்வால்வ் ஆகணுன்றது எல்லாருக்குமே ஒரு வகையான கனவு தான். அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாள் எல்லாருமே அந்த கனவை கண்டவங்களாக தான் இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நானும் சினிமாவில் அது பண்ணணும் இது பண்ணணும். ஒரு நாள் இந்த வீடியோவை பார்க்கும்போது இது VFX, இந்த இதில் வந்து அந்த இடத்துல பிரிட்ஜு கிடையாது, மொத்தமே வந்து ஒரு சின்ன விஷயம், ஒரு ரோட்டில் நடந்ததை இந்த மாதிரி பிரம்மாண்டமாக மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி மாற்ற முடியும்? ஒரு சின்ன ரோட்டில் ஒரு வியூவை ஒரு சீனை எடுத்துகிட்டு அது பெரிய அரண்மனையில் நடக்கிற மாதிரியோ மாளிகையில் நடக்கிற மாதிரியோ மாற்றுறாங்க அப்படின்னும் போது அது எப்படி நடக்கும்? கோச்சடியான ஒரு மூவி ரொம்ப ஷார்ட் டைமில் எடுத்த ஒரு அனிமேஷன் மூவி அப்படின்னு சொன்னாங்க. எப்படி அனிமேஷன்ஸ் டெவலப் ஆகுது, எப்படி எதை பண்ணுறாங்க அப்படின்னு ஆர்வம் ஜாஸ்தி ஆகும்போது எனக்கும் அதெல்லாம் பண்ணணும்னு ஆசை வந்திருக்கு. சினிமா வந்து தற்போது இளைஞர்களுக்கு பலம் நினைக்கிறீங்களா இல்லை பலவீனம் நினைக்கிறீங்களா? பலமும் சொல்லலாம், பலவீனமும் சொல்லலாம். பலம்னு பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் நடக்கிற விஷயத்தை தட்டி வைக்கணும்னு ஒரு உணர்வு கொண்டு வருது சினிமா பார்க்கறதுனால. பலவீனம்னு சொல்லணும்னா தேவையில்லாத விஷயங்களை வந்து கொண்டு வருதுன்னு சொல்லலாம். இப்போ தேவையில்லாமல் காதலிக்கிற வயசில் காதலிக்கணும், படிக்கிற வயசில் படிக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி படிக்கிற வயசில் காதலிக்கிறாங்க, காதலிக்கிற வயசில் படிக்கிறாங்க, மாறி செய்கிறாங்க. எல்லாமே விஷயங்கள் வந்து மாறிடுச்சு. இப்போ பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள் வந்து இதனால் வந்து படிக்காமல் அவங்களோட படிப்பில் வந்து ஆர்வம் காட்டாமல் காதல் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து திசை மாறி போயிடுறாங்க. இதனால் வந்து நிறைய பாதிப்பும் இருக்குது சினிமா மூலமாக. சினிமாவோட பலமே பலவீனமாக மாற ஆரம்பிச்சிச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ சினிமாவாக பார்க்காம சில முடியாத விஷயங்களை வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது பலவீனமாக ஆகுது. பலம்னு பார்த்தோம்னா அது நம்மளை மோட்டிவேட் பண்ணுறது. பலவீனம்னு பார்த்தோம்னா அந்த மோட்டிவேஷனையே பயங்கர பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளால் முடியாததை பண்ணி மாட்டிக்கிறது. அதனால சினிமாவோடைய நல்ல கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கினா அது பலமாகவும், நம்மளை தாண்டின நம்மளால் முடியாத இல்லாட்டி நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாததை பண்ணும்போது அது பலவீனமாகவும் இருக்குது. என்னோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சினிமா வந்து ஒரு பலவீனமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ ஒரு ஹீரோவோ இல்லை ஒரு ஹீரோன்னு காமிக்கும் போது பேக் பஞ்சர்ஸ், ஸ்டாக்கர்ஸ் அந்த மாதிரி தான் காமிப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ வந்து எந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதோ அந்த மாதிரிலாம் நம்ம பையன் இருப்பான். அப்போ அவன் மனசுலேயும் நான் தான் ஒரு ஹீரோ அப்படின்னு நினைப்போட வாழ்ந்து அவனோட ஃப்யூச்சரே ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கு மூவி பல எடுக்கப்படுறதுனால அதையும் அவன் ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் கெட்டு போகிற அளவுக்கு மாறிடுறான். சில படங்கள் வந்து சில வயது சில ஏஜ் கேட்டகரிக்காகவே எடுப்பாங்க. பட் அது வந்து சின்னவங்களோ இல்லை பெரியவங்களோ பார்த்து அது வேற மாதிரி புரிஞ்சுக்கிற நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்கு இல்லையா? அது வந்து எந்த மாதிரி தாக்கத்தை இந்த சமூகத்துக்கு தப்பாக ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு கதையை பார்க்குற எல்லாருனாலையும் அந்த கதையில் சொல்லப்பட்ட கருத்தை எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா இங்கே மனுஷங்க வந்து வேற ஒரு மைண்ட் செட்டோட இருக்கிறவங்க. ஒரு கருத்தை எவ்வளோ தெளிவாக தான் சொன்னாலும் பார்க்குறவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது மாறத்துக்கு பல சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து அது சில பேருக்கு பாசிட்டிவ் தாட்ஸை கொடுக்கலாம், சில பேருக்கு நெகட்டிவ் தாட்ஸை கொடுக்கலாம். இதை வந்து பேஸ்ட் ஆன் பர்செப்ஷன் ஆஃப் பர்சன், அவங்கள பொறுத்து தானே தவிர சினிமாவை பொறுத்து இல்லை. இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா சினிமாவை யூஸ் பண்ணி சம்பாதிக்கிறது எப்படின்றதுக்காகவே பல பேர் இருக்காங்க. மூவின்னு பார்த்தீங்கன்னா சில மூவிகள் வந்து மக்களுக்கு வந்து டேரெக்டாக கரெக்டாக சொல்லும். இப்போ வந்து ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் கம்பெனி வந்து தண்ணி எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதனால வந்து
கோஆப்ரேட் கம்பெனிஸில் என்னென்ன நடக்குது, என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு அப்போ தான் முதல்ல நமக்கு தெரியுமே அந்த விஷயங்கள் இதெல்லாம் நடக்குது, நம்ம ஊரில் நடக்குது நம்மளுக்கே தெரியாமல் இவ்வளோ நாள் இருந்தது, அது நம்ம சினிமா பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம். இந்த கருத்துக்களை டேரெக்டாக சொன்னாலே அவங்க வந்து கேஸ் போட்டுறாங்க. கேஸ் போடுறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம உண்மையெல்லாம் தெரியாமல் போயிடுது. சில படங்கள்லாம் ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க கருத்துக்களை டேரெக்டாக சொல்கிறதுனால. அதனால வந்து சினிமாக்களோட சுதந்திரம் பறிபோகுதுன்னு நான் நினைக்கிறேன். சினிமாவில் வந்து பல கருத்துக்களை நேரடியாக சொல்கிறது மூலயமா பலவிதமான பாதிப்புகள் ஏற்படுதுன்னு நம்மளுடைய தோழர் சொன்னார். அது என்னமோ உண்மைதான். அதுக்காக மட்டும்தான் பல கருத்துக்களை இன்டைரக்டாக சொல்ல வராங்க. அதாவது அவங்களுடைய ஏதோ ஒன்றத்தை வச்சு பிரதிபலிக்கிறாங்க. இவங்க தான் அதை பண்ணாங்க, இவங்க தான் அதை செஞ்சாங்க, இவங்க தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம். இந்த விஷயங்கள் என்ன ஆகுதுன்னா அந்த இவங்க அப்படி அப்பாற்பட்டு மற்றவங்களும் நம்மளையா தான் சொல்கிறாங்களோ அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள்லாம் எழுது. இதனால தான் நான் சொன்ன முதல்லையே சினிமா வந்து அந்த கருத்தை ஒவ்வொருத்தங்க ஏற்ற மாதிரி புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு. சினிமாவில் சில தப்பான விஷயங்களை காட்டும்பொழுது அந்த கேரக்டருக்கு அந்த விஷயம் தேவை, புரியுதுங்களா? அந்த கேரக்டர் வந்து சிகரெட் பிடிக்கலாம், இல்லை தண்ணி அடிக்கலாம், சில தப்பான விஷயங்கள் செய்யலாம். ஆனால் அந்த சினிமா மூலயமா எல்லாரும் அட்மையர் ஆகுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்து பள்ளி மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயத்த வந்து ஒரு திரையில் காட்டும் போது அது வந்து ஒரு பார்க்க ஒரு பிரம்மாண்டமாகவும் ஒரு வில்லனுக்கு வந்து ஒரு இதுவாகவும் இருக்கும், ஒரு வீரசமும் காட்டுற மாதிரி இருக்கும். சிகரெட் பிடிக்கிறதோ தண்ணி அடிக்கிறதோ வந்து ஒரு ஆம்பளைக்கான ஒரு இதுவாக இருக்கும். ஒரு ஆம்பளை ஆகணும்னா சிகரெட் பிடிச்சா போதும் அப்படின்னு பள்ளி மாணவர்களுக்கு வந்து ஒரு இது கடிச்சிரும். அது வந்து இது மாதிரி நான் ஆம்பளை ஆகணும்னா சிகரெட் பிடிச்சா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு எண்ணம் மாறுது. அந்த எண்ணம் மாறுறதுனால என்ன ஆகுது, பள்ளி மாணவர்களும் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது இல்லாமல் தண்ணியும் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா பின்வர காலத்தில் வந்து அவங்க தான் கஷ்டப்படுறாங்க. இதில் சினிமாக்காரங்களும் யாரும் வந்து ஹெல்ப்பும் பண்ண போகிறது கிடையாது. இது வந்து அவங்க சமூக சீரழிவுன்னு சொல்லுவேன். இந்த ரசிகர் நற்பணி மன்றங்களும் என்ன பண்ணுதுன்னா இன்னமும் அந்த ஆக்டரை பற்றின வெறியை ஜாஸ்திப்படுத்துது. ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் போதும் அந்த ஆக்டருக்காக அவங்க பலவிதமான வேலைகளை செய்கிறாங்க. அந்த படத்தில் அவங்க அந்த ஆக்டரை அட்மையர் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஆக்டர் என்ன பண்ணுறாங்க, எந்தெந்தமான பழக்கங்களை யூஸ் பண்ணுறாங்களோ அதை அவங்க வாழ்க்கையிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அவங்கள மாதிரி நம்ம ஸ்டைலாக இருக்கணும், அப்போ தான் வந்து நம்மளையும் எல்லாரும் ரசிப்பாங்க, பார்ப்பாங்க, மதிப்பாங்க அப்படின்ட்டுன்னு. அதுக்காக அவங்க பண்ணுற சில தீய விஷயங்கள், அதாவது படத்துக்காக அவங்க பண்ணுற சில தீய விஷயங்களை இவங்களும் பண்ணி நம்மளும், அதாவது நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா கெத்தாக தெரியணும் அப்படின்றதுக்காக பண்ணுறது தான் இந்த மாதிரியான விஷயங்கள். இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். அந்த ஏஜில் இருக்கிற பசங்களுக்கு வந்து அது புரியாத ஒன்று. அட்மையர் ஆகிறது வந்து அந்த ஏஜோட ப்ராப்ளமே தவிர பசங்களுடைய ப்ராப்ளம் இல்லை. அதை கொஞ்சம் தெளிவாக கிளியராக சினிமா எடுக்கிறவங்களே புரிஞ்சுக்கின்னு கரெக்டாக பண்ணாங்கன்னா அது சமூகத்துக்கு நல்லதாக இருக்கும். கண்டிப்பாக அதை சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் பைக் ஓட்டுறாரு, ஒரு ஸ்பீடில் போனால் வேகமாக போகிறாரு, அந்த மாதிரி காட்டுறாங்க. இப்போ சில நிறைய வாலிபர்கள் பார்த்தீங்கன்னா வேகமாக போகிறது, நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது, இந்த மாதிரி நிறைய கெட்ட விஷயங்களும் சொல்கிறாங்க. ஆனால் இதுவும் இல்லாமல் சினிமா நிறைய நல்ல விஷயத்தையும் சொல்கிறாங்க. சரி, இப்போ நீங்கள் ஒரு சினிமா எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த சினிமா எப்படி எடுப்பீங்க? எல்லாருக்குமே புரியுற மாதிரி எடுக்கணும், முக்கியமான விஷயம் அதுதான். அப்புறம் வந்து எல்லாருமே விரும்பி பார்க்குற மாதிரி இருக்கணும், ஃபேமிலி பார்க்குற மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா வந்து தனிம நபர்கள் எடுக்கலாம், படத்தை எடுக்கலாம், ஆனால் வந்து குழந்தைங்களும் எல்லாம் சேர்ந்து வந்து பார்க்கறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட கதைக்களம் வந்து எந்த ஒரு தனிப்பட்ட நபரையும் பாதிக்காத, சமூகத்துக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்கிற, பொழுதுபோக்குக்கும் சம்மந்தப்பட்ட தெளிவான ஒரு படமாக இருக்கும். என்னோட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படம்ன்றது ஒரு 3 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட்டோட மட்டும் இல்லாமல் அவன் வெளியே போகும்போது ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷனோடையோ இதன் மூலியமாக அவன் ஏதாவது செய்யணும் அப்படின்ற துடிக்கிற அளவுக்கு ஒரு கருத்து உள்ள படமாக செய்யணும்னு ஆசை. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஃபிலிம், அதாவது வரீங்க ஹீரோ என்ட்ரியாக வர்றாரு, காமெடியாக கொண்டு போகுது, ஒரு பாட்டோடு முடியுது, அந்த மாதிரி ஃப்ரீயாக எடுக்கணும். அந்த மாதிரி தான் என்னுடைய இது. இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் கமர்ஷியல், லவ், ஃபைட், அதுக்கப்புறமா பாலிடிக்ஸ், இதை பேஸ் பண்ண மூவிஸை பற்றி மட்டும் தெளிவாக இன்னமும் புரியல. அதை தெளிவாக சொல்கிற அளவுக்கு படங்கள் நான் எடுக்க விரும்புகிறேன். எந்த மாதிரி படங்கள் இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனுக்கும் சமுதாயத்துக்கும் தேவை? ஒரே பதில் பாலிடிக்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். வரலாறுன்னு நினைக்கிறேன். என்னன்னா நம்ம இந்தியன் மக்களுக்கு வந்து அவங்களோட வரலாறே தெரியாமல் இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்களோட வரலாறு சம்மந்தப்பட்டமான மூவிஸ் வந்து எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இப்போ வந்து நம்மளுடைய தமிழ் ட்ரெடிஷன், தமிழோட மொழி எப்படி அந்த காலத்தில் எப்படி பேசப்பட்டாங்க, அதை பற்றியில் இப்போ நிறைய பேருக்கு தெரியாத விஷயமா இருக்குது. அதை மாதிரி எடுத்தால் நல்லதாக இருக்கும். என்னோட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அரசியலை பற்றி நம்ம அதோட பேக்ரவுண்ட் ப்ராசஸ் என்ன, எப்படிலாம் ப்ராசஸ் ஆகுதுன்றதை பற்றி யாருக்குமே தெரியாத நிலைமையில நம்ம இருக்கோம். அதனால் ஃபுல்லாக ஒரு அரசியல், ஒரு எம்எல்ஏ, ஒரு முதலமைச்சர், அவங்களோட பேக்ரவுண்ட் ப்ராசஸ் எப்படி, நம்ம ஓட்டிங் பண்ணுற ஒரு ஓட்டிங்கோட பவர் என்ன, நம்ம இந்த ஒரு ஓட்டால் எத்தனை பேர் வந்து எப்படிலாம் பிரிக்கப்படுறாங்க, அந்த ஒரு ஓட்டால் எத்தனை பேர் மேலே நிற்கிறாங்க, மேலே வராங்க, அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி ஒரு கருத்துள்ள படமாக. சரி தோழர்களே,
இப்போ இருக்கிற சினிமாவில் எந்த விஷயத்த மாற்றப்படணும் நீக்கப்படணும்னு நினைக்கிறேன்? இப்போ இருக்கிற படங்களில் பார்த்தீங்கன்னா காதல் கம்மி பண்ணிட்டோம். வாழ்க்கையில் முன்னேற விதமான படம், ஒரு மோட்டிவேஷனுக்குரிய படமாக இருக்கணும். ஏன்னா வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் நம்ம இன்னமும் ரொம்ப காமெடியான படமும் என்டர்டைன்மெண்ட் பேஸ்டான படமும் மட்டுமே எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் ஹாலிவுட்டாக பார்த்தீங்கன்னா பல விதமான கோணங்களில் காமிக்கிறாங்க. நம்ம படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு என்டர்டைன்மெண்ட் காமெடி பேஸ் பண்ண படமாக மட்டுமே போய் கொண்டு இருக்குது. இதை மாற்றணும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மது, சிகரெட்டு இது ரெண்டும் இல்லைன்னா நல்லாயிருக்கும். சரி நேயர்களே, இன்று நம் சினிமாவை பற்றின பல கருத்துக்களை பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போட ஒரு காரசாரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேயர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். You are tuned to 90.8 VIT Community Radio. This is Tanvi and with me is Sandal, and we are the hosts for the show Silver Linings. Today, we both are going to broach the topic of anger management. Since last show, we have decided to make our show a little more interactive among the two of us, obviously, rather than us just blabbering out information to all of you. Now, to start with the topic, I'm going to take the dear old convention of defining the topic. Anger is a strong feeling of displeasure and belligerence aroused by a wrong. Or it can simply be called wrath. Yeah, sure. Anger is a very common emotion amongst all. Sometimes it's very simple to understand, and sometimes it's equally complex. And the complexity to understand this complex anger is also very high. And to translate what this deranged person over here means to say is that to manage or control something, we must first understand it, then experience it, strategize a method best suited to us, and only then can we control it. If we are ever to control something, we must first understand its origin, its cause, and the fuel that nourishes it. There's a lot in life that often confuses us and even leaves us speechless. Yeah, like your words and your statements. Ignoring her and moving on. There are those moments when all we want to do is go back to primitive times and beat our chests and yell our thoughts. Anger stems from many places. It could be something that has bubbled over time, or it could be something fresh that has struck a nerve within you. Some are triggered by emotions and some by logic. Before you place up your combat boots and sharpen your swords, identify the source of your problem. But before getting started with that, we will tell you what kind of anger issues a person may face. Now you must be thinking, really, there are different types of anger issues? The answer to this question is yes. Yes, my dear friends, there are different types of them. First is the anger in which something happens, you get pissed, you shout at the other person near you, and then you move on. But mind you, this does not involve throwing things at them. Exactly. I mean, violence is not a part of this kind of anger. It's just getting heated up, yelling, and then cooling off after some time. The second one is the irritated anger. This occurs when you are not in a very good mood. This may be due to lack of sleep, overwork, stress, personal problems, or some other reasons. In this, you usually snap at the person without any reason. The third one is anger in which you get violent. You either end up hurting someone physically or mentally, or yourself. This anger issue is a little serious. Little serious? Okay, remedying it, very serious. It isn't all that easy to control, but can be done with determination and upkeep. Ask yourself, is the reason I'm angry the real issue, or just a vent through which I'm expressing myself? Often, we lash out at the wrong people for the wrong reasons. We do not direct the rage we feel in the appropriate direction. Instead, we react to a situation instead of responding to it. For example, I had this friend of mine who I relied on, who I adored for a very long time. The problem was that we both were highly emotionally short-tempered individuals,
and patience and waiting were things to resolve our actions unknown to our life. Which friend are we talking about here? Oh, an imaginary one. Anyhow, there are some lines in life that should not be crossed, and once crossed, shouldn't be answered in the state of anger. But we both kept crossing that line and soon began responding to it with anger. Soon heated words were exchanged, and soon after that, our friendship turned sour and withered away. Today, we walk as mere acquaintances, while once we were connected and finished each other's thoughts. Wait, you're telling me all of this happened with an imaginary friend? Precisely. Okay, either you've gone insane or somebody has clearly lost it here. Ignoring her. When we were younger, we were given pencils so that our mistakes could be rubbed away and we could start anew. But now, we write our stories with permanent markers and the stains of which can never be changed, that can never be forged anew. A natural reaction to pain or being hurt is anger. It's a part of instinctive animal nature of any being. We don't have complete control over it. When we perceive a danger of being hurt, the fight mechanism of anger helps us ensure our protection. The misleading element is when our mind perceives the cause incorrectly. I'm pretty sure Tanvi over here has some very weird ways to overcome that, don't you, Tanvi? Are you taking a jab at me? Do not speak up when an issue is important. It's an act of maturity to let things go, but it may be a mistake to stay silent if the cause is to feel bitter, resentful, or depressed. We de-self ourselves when we can't talk about things that matter. Strike when the iron is cold. No one thinks clearly in the midst of a tornado. So the worst time to speak up may be when you're feeling angry or intense. Take all the time in the world you need to think about the problem and to clarify your position. Ask yourselves the hard question. What is the real issue here? Where do I stand? What do I want to accomplish here? How can I take a position in a way that will maximize the chances I will be heard? Oh, I know. Get on the stage and use a mic. Well, that is one way of gaining attention, but since normal people don't do that, let's continue with asking ourselves the hard questions. For example, how can I lower the intensity in this relationship before bringing up the difficult stuff? How can I avoid the below the belt tactics that always make things worse? And that's all the questions I have. Finally, next comes to broaden your focus. Examine all the sources of anxiety in your life. If your anger is landing in one place like a big thud, you need to pay attention to other important issues. We all have them, and most of us have more issues than Vogue. Wait, that was lame, even for you. Never mind. Hope you all know what Vogue is. It's a very popular fashion magazine, and in case you don't, leave it. We'll discuss it sometime later. Right now, let's focus on the topic. We need to focus on how much time we have for ourselves and obviously our dear friends. Do we have enough money to treat our friends in DC? Will we be able to make it before in time, or do we have to sit in the library for an hour again? Do we know what exactly we want from the future? Oh, forget future. Do we even know what assignment we have to submit before tonight? Because frankly, I don't. Think of what other issues need your best thinking. And if you can't think of those issues or simply don't want to, try to understand your part in the bigger picture. Don't try to focus on changing the other person, because arguing with someone might be like wrestling with a pig. You end up getting frustrated and dirty while the other person is enjoying the struggle without any regard for your effort. Next reason reminds us that the tortoise won the race. It reminds us to move slowly and start small. Anger propels us into quick action, but it's better to start small. It's the direction of change that matters, and not the speed of travel. I believe that at times anger cannot be controlled, but the action we take can be. So we should work harder on controlling ourselves rather than confining and controlling the beast within. Life without reason will infuriate you. It will force you to take advantage of your anger. But sometimes
anger can be the fuel to drive you to pursue your goal. Anger is not always an ugly emotion. I've seen anger at times of loss of something. It even drives people to greatness. Sometimes the right provocation can motivate us to prove ourselves and forge ourselves into a person that we need to become. Yet, there are times when, due to grief, the anger that consumes us becomes savage and animalistic and causes more harm to others and onto ourselves than good. You know, I've always had issues controlling my anger, especially when provoked. Really? I never thought so. For some, it's really easy to control emotions, but some require the skill of anger management. Anger management is a term used to describe the skills you need to recognize that you or someone else are becoming angry and take appropriate action to deal with the situation in a positive manner. Anger management does not mean internalizing or suppressing your anger. Anger is a perfectly normal human emotion, and when dealt with appropriately, it can be even considered a healthy emotion. We all feel angry from time to time, some more than others. Yet, this feeling leads us to say or do things that we later regret. Anger can reduce our inhibitions and make us act inappropriately. These outbursts of anger can be controlled and better directed by expressing our feelings and frustrations at the right time. We often have learned as to how to deal with strong emotions. So anger management is basically about unlearning. Why would we need to unlearn something? Can't we just add on to what we already know? If you would let me finish, I was saying anger management is about unlearning some of them, as they might be ineffective coping mechanisms, and relearning the more positive ways to deal with the problems and frustrations associated with anger is the best shot you have. There are many anger management techniques that you can learn and practice by yourselves or teach others. However, if you or someone you know experiences a lot of anger or very strong anger rage, then seeking help can be more effective. Sometimes the help you seek may not show immediate results, but given time, it will do you a world of good and help you moving forward in a healthy manner. But for those of you who rather self-treat than seek external help, Sandal over here may have some of the solutions for you. Well, unless you're like Tanvi and hate any kind of physical activity or regular exercise, this is a very good alternative. Hey, I exercise occasionally, sometimes, okay, maybe not so much, but if I could, I'm sure I would do. Wait, how does exercise actually help you? Oh, I get it. Like if I punch something else instead of punching someone, it would do less damage to them. It makes sense now. No, you moron. Are you even a bio student? The science behind this is that hormones that we release when we are angry, mainly cortisol and adrenaline, are similar to those produced when we are stressed to help us escape from danger. When you exercise regularly, your body learns how to regulate your adrenaline and cortisol levels more effectively. People who are physically fit have more optimum levels of endorphins. Endorphins are the hormones that make you feel good, and therefore you are less likely to feel angry, unless there are other reasons such as lack of sleep. Most of us during our more exciting parts of life are sleep deprived. Most of us even turn nocturnal. Just like when you place a nocturnal animal in daylight and pasture it, it will eventually get frustrated and snap right back at you. So sleep is an important part of life, and a good quality sleep can help combat anger. When we sleep, the body and the mind rest and rebuild damaged cells and neural pathways. We all know that people often feel better after a good night's sleep. The optimum level of good quality sleep is about 7 hours a night. However, everybody is different, and you may need more or less of this. Well, I don't even get 5 hours of sleep. I'm normal. Well, nobody asks you to do your work at the last minute. And what would you call all those weekends when all you do is to sleep? Rejuvenating time, to keep myself fresh for the next week.
Sleep doesn't work like that, and you cannot simply not sleep for a while and then binge sleep a whole day away. That would lead to further disturbances in your sleep cycle and make you even more frustrated and easy to pester. I'm sure you already know how to overcome these situations, don't you? Yep. What I plan to do is plan different conversations. If I was worried about having a conversation that may leave me feeling angry, then I would try to take control of the situation. I would make notes beforehand, planning what I would want to say in a calm and assertive manner. That way, I am less likely to get sidetracked during my conversation if I remember the points I make. Here, we'll stop for a small break. You're tuned to 90.8 VIT Community Radio, and this is the Silver Lining Show with Tanvi and Sandal. விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே, மனதின் கவலைகள் மறந்து போயிடும், மாயம் செய்திடுமே. இது காற்றின் அலை பொங்கும் பாட்டின் அலை, நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. And little feet, little eyes and little teeth, don't make you smile, don't they make you laugh? Little hands and little feet, little eyes, those little teeth, don't they make you smile, don't they make you laugh? Wiggle man, wiggle man, wiggle, oh, oh. Wiggle man, wiggle man. Every weekend that goes by, run to you, they climb on you. You know you love them so, and they can feel it too. Every weekend that goes, they run to you, and they climb on you. Can't get enough of you. Wiggle man, wiggle man. We go, wiggle man, wiggle man, we go. Cause happiness is like a flu, if I catch it, you get it too. If you think about it, you'll feel it too. So stand up, run fast, go find someone. Well, me to share a loving heart. Cause the time has come, just gather around and hold their arms, wiggle man. Wiggle man. Wiggle. Hey, wiggle man. Little hands and little feet, little eyes, those little teeth, don't they make you smile, don't they make you laugh? Wiggle man. Every weekend that Wiggle man. run to you, they climb on you. You know you love them so, and they can feel it too. Wiggle man. Macha Mintu, you going on cycle to college? Hey, girls will laugh at you, dude. Macha Chintu, let's save our environment first. You know what? We have to reduce our fuel consumption and try to reduce the air pollution. So let's save our planet. You wanna join me? Believe me, girls will love it. Hey, wait, let me bring my cycle. Go green! Welcome back. You are tuned to 90.8 VIT Community Radio. This is the Silver Lining Show with Sandal and Tanvi. Today, we are discussing anger management. We are discussing the solutions to anger management right now. Solutions are more important than problems.
It can be helpful to identify what made you angry in the first place. However, it is more important to focus on a way to resolve problems so that they don't arise in the future. Express yourself. Wait until you have calmed down from your anger. Then express yourself in a calm and collected way. You need to be assertive without being aggressive. Don't hold grudges. We all need to accept that everybody is different and that we cannot control the feelings, beliefs, or behavior of others. Try to be realistic and accept that people are the way they are, not how we would like them to be. Being resentful or holding a grudge against somebody will increase your anger and make it more difficult to control. You cannot change how other people behave or think, but you can change how you deal with others by working on a positive attitude. Pick your time. Avoid conversations that may make you angry when you're feeling tired, distracted, or stressed. We are more likely to feel and behave in an angry way when there are other worries on our minds. Sarcastic humor is easy to use when angry. Resist the temptation. Do this and instead of work on introducing some good humor into potentially difficult conversations. It can introduce some humor, then resentment will be reduced and your mood would be lifted. The simple act of laughing can go a long way to reduce anger, especially when it's over a longer term. Beware that although laughing can help you feel better, you need to make sure that there is no danger of any kind of misunderstanding. Breathe slowly and relax. Try to reverse physical symptoms of anger by practicing some simple breathing exercises. Breathing exercises can help you relax and slow your heart rate to a more normal level. When you start to feel tense or angry, try to isolate yourself for 15 minutes and concentrate on relaxing and calming and steadying your breath. Inhale and exhale 3 to 4 times in a row. Count slowly to 4 as you inhale. Count slowly to 8 as you exhale. Focus on the feeling of air moving in and out of your lungs. Concentrate and feel your ribs slowly rise and fall as you repeat the exercise. Stop and revert to normal breathing if you start feeling dizzy at any point of time. I totally agree. I mean, if you feel dizzy, you should stop. Otherwise, you will not only knock the anger out of you, but you will also be knocked out. Just saying. Thanks for that wonderful bit of insight. But in all honesty, aggression is a complex subject because what one person sees as an acceptable form of expressing anger or frustration may be seen by others as a violent act. Although aggression appears easy to recognize, defining it proves more difficult. The difficulty appears to lie in distinguishing between acceptable aggressive behavior, which can occur when individuals are angry or frustrated, and violence, which involves the use of physical force and inflicts damage or injury to a person or property. In 1976, Moyer argued that aggression may be no more than verbal or symbolic, but violence denotes a form of human aggression that involves inflicting physical damage on person or property. Human physiologists have made this distinction by classifying aggression as natural or positive aggression, which is aimed largely at self-defense, combating prejudice or social injustice, or pathological aggression, which results when an individual's inner nature has become twisted or frustrated. Wow, that took a philosophical turn really fast. I thought we were trying to keep it cool and easy, There. But aggression can be really hard to comprehend to those on the receiving end of the spectrum. Types of behavior that may be considered aggressive include shouting, swearing, verbal threats, abusive calls, emotional abuse, sarcasm. By that standard, you're a very abusive person. Your use of sarcasm is off the charts for a normal person. And what would you know about being a normal person? Everything. I mean, maybe I'm born with just a natural knack for sarcasm.
There are a number of theories which attempt to explain aggression by suggesting that aggressive behavior occurs because each individual is born with an aggressive instinct. Maybe that's what I have, but instead of aggression, I have awesome control over sarcasm. Sure, believe whatever you want to. I will. Such theories suggest that aggression is innate, that is, inborn, and therefore unavoidable. Outlets such as competitive sport and creative pursuits serve to reduce socially unacceptable aggressive behavior. Frustration is a major factor in aggression. Aggression occurs as a result of frustration. The inference is that if individuals are frustrated in achieving their aims, the most likely response is aggression. Such individuals are motivated to be aggressive towards whoever or whatever is standing in their way. While frustration often leads to feelings of aggression, critics of this theory have argued that it does not explain all the causes of aggression. Let's now see aggression as a learned behavior theory. The theory of aggression as a learned behavior is called the social learning approach. This theory argues that aggressive behavior is not inborn. Rather, it is something that is learned, either through direct experience or through observation or imitation of others. The more that an individual's aggression is rewarded, perhaps by getting what is wanted or by parental approval, the more likely that person is to be aggressive in future. In order to understand aggression in others, it is useful to consider your own feelings of aggression, as this varies from person to person. Reaching an awareness of your personal experience will help you to monitor and control your reaction to aggression in others. People are both physically and emotionally affected by aggression. Emotions can alter their physical state. For example, when feeling angry, your muscles tighten and the heart beats faster. Another thing that is very common when we are angry is an urge to shout. Yelling or raising your voice can be a method used to control the situation and dominate another person. You get loud to force the other person into submission to listen to what you have to say. This in turn tells them to comply with what you want, and otherwise the consequences will be punishing. However, listening rarely occurs during a submissive state. Rather, the listener is waiting for the speaker to pause in order to lash out with a rebuttal defense against this verbal attack. For many, shouting justifies the use of force, as they respond to a verbal assault with physical force in an attempt to preempt the threatening behavior by another person. Therefore, it is important that you regulate your voice to a volume or tone that does not imply aggressive behavior or dominance over the other. Make sure you think about whom and how to express your anger, and take care that you aren't just dumping your anger on people closest to you or on people who are less powerful than you. And one more thing that sometimes helps is to write things down. What is happening in your life? How do you feel about things that are happening? Writing about these topics can sometimes help give some distance and perspective and help you understand your feelings. Work out some options for changing your situation. Notice the things that happen to you and to your body that tell you when you're getting angry. For example, heart pounding, face flushed, sweating, jaw tense, tightening in your chest, gritting your teeth, etc. The earlier you can recognize these warning signs of anger, the more successful you will probably be in calming yourself down before anger gets the better of you. Use your imagination to practice your anger management strategies. Imagine yourself in a situation that usually gets off your anger. Imagine how you could behave in that situation without getting angry. Think about a situation where you'd get angry. Replay the situation in your mind. Imagine resolving the situation without anger. Try rehearsing some anger management strategies with a friend. Ask them to help you enact out that situation so that you can practice other ways to think and behave. Practice saying things in an assertive way. And if you still think it's not working out, you can always seek help from a psychologist.
Your psychologist can access your anger and see if it's anger that the problem is or something else. He or she will help you to understand your anger. Together, you can work out on how to get what you want in a better way. They can also advise you about other resources to help you manage your anger, such as support groups, books, and courses. Your psychologist can also help you manage other problems that may be associated with anger, such as depression, violence, or difficulties in your personal relationships. And this will help you to be a better and pleasant person, not only to others but internally as well. And once this happens, you will see and feel the change. So that's all, guys, for today's show. You're tuned to 90.8 VIT Community Radio, and this was the Silver Lining Show with Tanvi and Sandil. Welcome to Experts Talk in VIT Community Radio 90. பதினெட்டு வயது நிறைவடையாத பெண்ணிற்கும் 21 வயது நிறைவடையாத ஆணிற்கும் நடத்தப்படும் திருமணம் குழந்தை திருமணமாகும். இது குழந்தை திருமண சட்டம் 2006 படி குற்றமாகும். இது குறித்த தகவலை மாவட்ட சமூக நல அலுவலர் தொலைபேசி எண் 041622526663 மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் தொலைபேசி எண் 041622223110 என்ற எண்ணிற்கு தெரிவிக்கலாம். பாகைய புடிச்சு நடந்தா தெருவழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கீரும். பார்க்கத்தான் ஆளு கொஞ்சம் அழுக்காயிருப்பாரு. பிச்சு பூவை போலத்தான் எங்களப்பா சிரிப்பாரு. பிச்சு பூவ போலத்தாம் எங்களப்பா சிரிப்பாரு. பாகைய புடிச்சு நடந்தா தெருவழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கீரும். பார்க்கத்தான் ஆளு கொஞ்சம் அழுக்காயிருப்பாரு. பூவ போலத்தான் எங்களப்பா சிரிப்பாரு. பிச்சு பூவ போலத்தான் எங்களப்பா சிரிப்பாரு. பாகைய புடிச்சு நடந்தா தெருவழகாக மாறும். மேல் சட்டை போட்டதில்ல, கால் செருப்பும் கேட்டதில்ல, பாய் விரிச்சு படுத்ததில்ல, பட்ட கடனால் தூக்கம் இல்ல. மேல் சட்டை போட்டதில்ல, கால் செருப்பும் கேட்டதில்ல, பாய் விரிச்சு படுத்ததில்ல, பட்ட கடனால் தூக்கம் அல்ல. உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு ஊரூரா நடப்பாரு. உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு ஊரூரா நடப்பாரு. உறங்கையிலும் எழுப்பி விட்டு தின் பண்டத்தை கொடுப்பாரு. தலைக்கு என்ன தேய்ச்சதில்ல, கண்ணாடியும் பார்த்ததில்ல. தலைக்கு என்ன தேய்ச்சதில்ல, கண்ணாடியும் பார்த்ததில்ல. உழைச்சு உழைச்சு காய்ச்சதில்ல, உள்ளங்கையில் ரேகை இல்ல. உழைச்சு உழைச்சு காய்ச்சதில்ல, உள்ளங்கையில் ரேகை இல்ல. பாகைய புடிச்சு நடந்தா தெருவழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கீரும். மூளைக்காட்டு கிணத்துலதான் நீந்த கத்து தந்தாரு. மூச்சரைக்க ஓடி வந்து சைக்கிள் கத்து தந்தாரு. மூளைக்காட்டு கிணத்துலதான் நீந்த கத்து தந்தாரு.
மூச்சரைக்க ஓடி வந்து சைக்கிள் கத்தும் தந்தாரு பலூன ஊதி தந்து பச்சை குழந்தை ஆவாரு பலூன ஊதி தந்து பச்சை குழந்தை ஆவாரு மிட்டாயி வாச்சி கட்டி மிராசு போல நடப்பாரு தூக்கம் வரும் போதெல்லாம் கட்டு பிடி குடிப்பாரு தூக்கம் வரும் போதெல்லாம் கட்டு பிடி குடிப்பாரு காசு துட்ட தேடி தேடி கருப்படைஞ்சு போனாரு காசு துட்ட தேடி தேடி கருப்படைஞ்சு போனாரு அப்பா கைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும் அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கீரும் சித்திரம் போல் அம்மாவ பத்திரமா பார்த்தாரு மக வாக்கப்பட்டு போகும்போது தேம்பி தேம்பி அழுதாரு சித்திரம் போல் அம்மாவ பத்திரமா பார்த்தாரு மக வாக்கப்பட்டு போகும்போது தேம்பி தேம்பி அழுவாரு சித்திரம் போல் அம்மாவ பத்திரமா பார்த்தாரு மக வாக்கப்பட்டு போகும்போது தேம்பி தேம்பி அழுதாரு கை நீட்டி கேட்டாக்க கடவுளையும் வாங்கி தருவார் கை நீட்டி கேட்டாக்க கடவுளையும் வாங்கி தருவார் செத்து 4 வருஷமாச்சு இனி எப்போ வீடு வருவார் செத்து 4 வருஷமாச்சு இனி எப்போ வீடு வருவார் பாகைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும் அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கீரும் பார்க்கத்தான் ஆளு கொஞ்சம் அழுக்காயிருப்பாரு பிச்சு பூவ போலத்தான் எங்களப்பா சிரிப்பாரு பிச்சு பூவ போலத்தான் எங்களப்பா சிரிப்பாரு அப்பா கைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும் அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கீரும் மீச முடிக்கீரும் மீச முடிக்கீரும். Mix Bag, a program with no boundaries, a bag which fits everything. Yes, it's the program which features the mixture of all titles. So, tighten your earplugs for the program with no boundaries. Hello there, people. Welcome to VIT Community Radio 90.8 FM. We bring to you a new edition of the show, The Ramblings of a Physicist. I'm Kabir. And this is Panda. Hi there, Kabir. It's a pleasure joining you for this particular episode. I was intrigued by the previous edition of the series. Honestly speaking, today I am brain dead, and this seems like the right place to psych me up. So, what have you got in store for me today? Alright then, let me put forward an argument for you. People generally argue, when did human race really start progressing? When did it actually start evolving? I'm not talking about biological evolution, but evolution of a magnitude wherein the entire mental schematic of the human brain had to be upgraded, constantly bootstrapping on itself. That's the evolution we are talking about. Kabir, can it even be boiled down to one particular instance? I got an interesting question. What kind of evolution are we talking about? What links humankind in physics? It is not a passive connection. Physics touches you every day, unknowingly and quietly, while it is there just as your shadow is. Silent, but it is there. It is there to make you walk. It is there to give you energy. It is there even when you have stopped having a physical form. Well, here's something interesting. You want a physicist to speak at your funeral. You want the physicist to talk to your grieving family about the conservation of energy. Really? So they will understand that your energy has not died. You want the physicist to remind your sobbing mother about the first law of thermodynamics. No energy gets created in the universe, and none is destroyed. You want your mother to know that all your energy, every vibration, every beat of the heart, every wave of every particle that was a beloved child remains with her in this world.
You want the physicist to tell your weeping father that amid energies of the cosmos, you gave as good as you got. That is interesting, People might smile at the way we are talking about death, but at one point you'd hope that the physicist would step down from the pulpit and walk to your broken-hearted spouse, sitting there in the pew, telling him that all the photons that ever bounced off your face, all the particles whose path were interrupted by your smile, by the touch of your hair, hundreds of trillions of particles have raced off like children, their ways forever changed by you. Beautiful. And as your widow rocks in the arms of a loving family, may the physicist let her know that all the photons that bounced from you were gathered in the particle detectors that are our eyes, that those photons created within her constellations of electromagnetically charged neurons whose energy will go on forever. The physicist will remind the congregation of how much of all energy is given off as heat. There may be a few fanning themselves with their programs as he says it, and he will tell them that the warmth that flowed through you in life is still here, still part of all that we are, even as we who mourn continue the heat of our own lives. I'm sorry if people listening in the audience take us to be callous because of the way we are talking about the dead, but honestly, you'll want the physicist to explain to those who loved you that they need not have faith. Indeed, they should not have faith. Let them know they can measure, that scientists have precisely measured the conservation of energy and found it to be accurate, verifiable, and consistent across space and time. You can hope your family will examine the evidence and satisfy themselves that science is sound and that they will be comforted to know that your energy is still around. According to the law of conservation of energy, not a bit of you is gone. You are just less orderly. This is amazing. We have evolved. You, me, Panda, and all the listeners, we have evolved. Evolved because we can now comprehend that physics is no longer about scientific discovery or laws of motions and gravitations. It's about epiphany, the moment of realization. It's beautiful. Physics is. That is the reason why I feel re-energized talking about it. Well, physics, what is physics but a more evolved form of self-discovery now? Indeed, that is what physics is all about. So Panda, thank you for coming in today. It was quite an experience having you here in the studio. Signing off now, this is Kabir. And this is Panda. For VIT Community Radio 90.8 FM. Tune in. Zone out. Dear listeners, this is Mixed Bag at VIT Community Radio 90.8. Meet you next time with another episode of Mixed Bag. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8. இது VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பெண்களுக்கு பொதுவாவே போராடுற குணம் அதிகங்க. அதுலயும் தான் குடும்பத்துக்குன்னு ஏதாவது கஷ்டம் வந்துட்டா போதும், அவங்களுக்குள்ள இருக்க தைரியமும் ஆற்றலும் சுனாமி மாதிரி சீறிக்கிட்டு வருங்க. இன்னைக்கு நான் சொல்ல போற பெண்மணியும் அப்படிதாங்க. தனக்குன்னு ஒரு அடையாளத்தை அமைச்சுக்க அவங்க போராடாத நாளே இல்லையாம். ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு சாதனையாளர் இருக்காங்கன்னு நம்புறவங்க தான் நம்ம தீபா ஆத்ரேயா. தீபா ஆத்ரேயா உரிமையாளர், ஸ்கூல் ஆஃப் சக்சஸ்னு அடையாளம் சொல்லுது இவங்க விசிட்டிங் கார்டு. அந்த அடையாளத்தை பிடிக்க தீபா ஆத்ரேயா கடந்து வந்த கரடு முரடான பாதையை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். இவங்க கடந்து வந்த பாதையை கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு முழு நீள குடும்ப படம் கேட்ட மாதிரி உணர்வீங்க. நம்ம தீபா ஆத்ரேயாவோட அப்பா வக்கீல், அம்மாவோ ஃபேஷன் டிசைனர். இவங்க கூட பிறந்தவங்க 2 அண்ணன்களாம். இவங்க ரொம்ப ஆச்சாரமான குடும்பமாம். அண்ணங்க 2 பேரும் அப்படி படிப்பாங்களாம், சரியான படிப்பாளிங்களாம். ஆனா நம்ம தீபாவோ ஏதோ சுமாரா தான் படிப்பாங்களாம். சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா மார்க்ஸும் வாங்க மாட்டாங்களாம். அண்ணங்க 2 பேரை கம்பேர் பண்ணா நம்ம தீபாவை ஸ்கூல்ல யாருக்குமே தெரியாதாம். பிறந்ததுல இருந்தே தீபா பயங்கர குண்டாம். அதனால இவங்களை எல்லாரும் குட்டியானன்னு தான் கிண்டலா கூப்பிடுவாங்களாம். இதனாலேயே கொஞ்சம் கொஞ்சமா தாழ்வு மனப்பான்மை அதிகமாச்சாம் நம்ம தீபாவுக்கு.
பள்ளி பருவம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். இந்த உலகத்துடைய கொடூரத்தையும் கூடவே அழகையும் காட்டுங்க. அழகான தருணங்கள் நினைவுகளாகவும் கொடுமையான தருணங்கள் படிக்கல்லாவும் எடுத்துக்கிட்டோம்னா பள்ளி பருவத்தை விட ஆசான் வேற எதுவுமே இருக்க முடியாதுங்க. நம்ம தீபா 8வது படிக்கும் போது ஸ்கூல்ல நடந்த ஒரு மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம் அவங்க வாழ்க்கையவே புரட்டி போட்டுருச்சு. அது வரைக்கும் எல்லாரோட கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகிக்கிட்டு இருந்த நம்ம தீபா அதுக்கப்புறம் எல்லாத்துலயும் முன்னிலை வகிக்க ஆரம்பிச்சாங்க. தன்னுடைய சொந்த முயற்சியில தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் லீடர்ஷிப் குவாலிட்டிஸையும் வளர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல மட்டும் இல்லைங்க, காலேஜ்லயும் லீடராவும் பிரசிடென்டாவும் இருந்திருக்காங்க நம்ம தீபா ஆத்ரேயா. BA எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு MBA சேர்ந்தப்பதான் அரவிந்த சந்திச்சிருக்காங்க. நல்ல நண்பர்களா தொடங்கின இவங்க நட்பு நாளடைவுல காதலா மாறிச்சு. கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணினாங்க. ஆனா தீபா வீட்டுல ஒத்துக்கல. 10 நாள் தீபாவை பூட்டியே வச்சுட்டாங்களாம். ஆனா 11வது நாள் MBAவுக்கான ஃபைனல் சப்மிஷனுக்காக தீபா வெளியில வர வேண்டிய சூழ்நிலை. அதுக்கு முந்த நாள் ராத்திரி தூக்கம் வரலேன்னு 3 தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டாங்களாம். அந்த மயக்கம் அடுத்த நாள் காலையில வரைக்கும் இருந்திருக்கு. ஆனா அத அலட்சியப்படுத்திட்டு மவுண்ட் ரோட்ல உள்ள காலேஜ்க்கு 2 வீலர் எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. தூக்க கலக்கத்துல வண்டி ஓட்டுனதுல பயங்கரமான ஆக்சிடென்ட். மூக்குல ஒரு நரம்பு கூட கட்டாயிடுச்சு. பிழைக்கிறதே கஷ்டம்ங்கிற நிலையில 13 நாள் ICUல வச்சிருந்தாங்களாம். கண் விழிச்சதும் அவங்க சொன்ன முதல் வார்த்தை அரவிந்த். அதை கேட்டதும் தீபாவோட அம்மாவும் அப்பாவும் உடனே அவங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. தீபா நல்லாகி எழுந்து வந்ததுக்கு அப்புறம் என்னங்க டும் 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 தான். கல்யாணம் ஆகிய 9 மாசத்துல 28 நாள்ல முதல் குழந்தை பிறந்தது. MBA படிக்கும் போதே தீபா ஒரு பெரிய கம்பெனில நல்ல வேலையில இருந்தாங்க. குழந்தை பிறந்ததும் வேலையை விட வேண்டிய கட்டாயம். 2 பேர் வீட்ல இருந்தும் குழந்தைய பாத்துக்க எந்த உதவியுமே எதிர்பார்க்கல. அவங்க வேலையை விட்டதுனால வருமானம் போச்சு. குடும்பத்தையும் சமாளிக்கணும், குழந்தையையும் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். என்ன பண்ணலாம்னு யோசிச்சப்போ பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ற வேலையை செய்யலாம்னு தோணுச்சாம். 13 வருஷத்துக்கு முன்னாடியே தீபா கோ கிரீன்னு ஒரு கான்செப்ட அறிமுகப்படுத்தினாங்களாம். செடிகளையும் மரக்கன்றுகளையும் கொடுக்கறது தாங்க இந்த கோ கிரீன் கான்செப்ட். அதுக்கு ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைச்சுதாம். அதோட தொடர்ச்சியா குழந்தைகளுக்கான சம்மர் கேம்பும் பண்ணினாங்களாம். அதுல ஒரு பகுதியா அவங்களுக்கான ஷார்ட் பிலிம் தயாரிப்பு பத்தின வகுப்புகளையும் எடுக்கிற ஐடியா வந்துதாம். ஆசைகளும் ஐடியாக்களும் இருந்ததே தவிர அதுக்கான இடவசதியோ பொருளாதாரமோ இல்ல. ஏதோ ஒரு நம்பிக்கையில சேவரா ஹோட்டல் அதிபர் நீனா ரெட்டி கிட்ட போய் அவங்க ஐடியாவை சொல்லி இலவசமா இடம் தர முடியுமான்னு கேட்டாங்களாம். அவங்களும் உன் கண்ணுல ஏதோ ஒரு வெறி தெரியுதுன்னு சொல்லி இடம் கொடுத்து உதவினாங்களாம். வேற ஒரு நிறுவனம் கேமரா உள்ளிட்ட கருவிகளை வாடகை இல்லாம கொடுத்தாங்களாம். ஸ்கூல் ஆஃப் சக்சஸ் ஆரம்பிச்சாங்க தீபா. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சுது. ஒரு நல்ல நிலைமையில வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருந்தப்பதான் அந்த சோதனை காலம் அவங்க வாழ்க்கையில அடி எடுத்து வச்சுது. உயிருக்கும் மேலா நம்பின அவங்க கணவர் அரவிந்தோட நண்பர் பிசினஸ்ல அவரை ஏமாத்திட்டாராம். கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் நஷ்டம். அத்தனை நாள் பார்த்து பார்த்து கட்டின அவங்க சாம்ராஜ்யமே சரிஞ்ச மாதிரி இருந்துதான். நினைச்சு பார்க்க முடியாத அளவுல நஷ்டம் ஏற்பட்ட அதிர்ச்சியில தீபாவாலையும் அவங்க பிசினஸ்ல கவனம் செலுத்த முடியல. வேற ஏதாவது வேலை பார்க்கலாம்னா எல்லாமே நைட் ஷிஃப்ட் வேலையாதான் கிடைச்சுதாம். ஆனா அரவிந்துக்கு விருப்பம் இல்லையாம். இந்த நிலைமையில 2வதா பெண் குழந்தை பிறந்தது நம்ம தீபாவுக்கு. குழந்தைங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுத்தே ஆகணும்னு தீவிரமா இருந்தாங்க. அதனால பாரிஸ் கார்னர்ல இருந்து ஹோல்சேல்ல பலூன் வாங்கி வந்து அதுல பாசிட்டிவான மெசேஜ பிரிண்ட் பண்ணி பெசன் நகர் பீச் ஓரமா தீபாவே வித்தாங்களாம். ஒரு பலூன் 10 ரூபாய்னு வித்ததுல ஒரு நாளைக்கு 800 ரூபாய் சம்பாதிக்க முடிஞ்சுது. கடகடன்னு மறுபடியும் பிசினஸ்ல எழுந்து நின்னாங்க நம்ம தீபா. கையில கொஞ்சம் காசு சேர்ந்ததும் பழைய பிசினஸையே திரும்ப தொடர ஆரம்பிச்சாங்க. 2011ஆம் ஆண்டு ஜூன் மாசம் அவங்களோட எல்லா கடனையும் முழுக்க அடைச்சிட்டு நிம்மதியான வாழ்க்கைக்கு திரும்பினாங்க. இனி எந்த கஷ்டமும் இல்லைன்னு நிம்மதியா மூச்சு விட்ட டைம்ங்க அது. மறுபடியும் ஒரே வாரத்துல நடந்த அந்த பயங்கரம் அவங்க வாழ்க்கையவே கசக்கி போட்டுருச்சு. குழந்தைங்க 2 பேரையும் வீட்டுல விட்டுட்டு தீபாவும் கணவர் அரவிந்தும் ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்காக வெளியூர் போயிட்டு சென்னை திரும்பிட்டு இருந்தாங்க. அதிகாலை ஒரு 5 மணி இருக்குமாம். வேலூர் பக்கம் நாட்ராம்பள்ளியில கிராஸ் பண்றப்போ எதிர்ல வந்த லாரி மோதினதுல பயங்கரமான ஆக்சிடென்ட். லாரியோட டீசல் டேங்க்ல இருந்து டீசல் வழிஞ்சு தீபா மேல ஊத்த ஆரம்பிச்சிருச்சாம். கடவுளே, தயவு செஞ்சு வீட்டுக்கு போகிற வரைக்கும் என்ன உயிரோட வை, என் குழந்தைங்களை பார்க்கணும்னு வேண்டிக்கிட்டாங்களாம். கேட்டீங்களா நேர்களே? தனக்கு என்னதான் கஷ்டம் வந்தாலும்
தாய் தன் பிள்ளைங்களை பத்தி மட்டும்தான் யோசிப்பான்னு சொல்லுவோமே, அது உண்மைதாங்க. நல்ல வேளை அவங்க கணவர் அரவிந்துக்கு எந்த அடியும் படல. அவர் தான் நம்ம தீபாவை சிஎம்சி மருத்துவமனையில சேர்த்து சிகிச்சைக்கு அப்புறம் ஸ்ட்ரக்சர்ல வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்களாம். அப்போ அவங்க பையன் ஆர்யூனுக்கு 9 வயசாம். படுத்த படுக்கையில இருந்தபடியே அவங்க பையனை கிச்சனுக்கு அனுப்பி சமைக்க கத்து கொடுத்தாங்களாம். அவங்க வேலைகளை அவங்களாவே பண்ணிக்கிற மாதிரி பழக்கி விட்டுட்டாங்களாம். அவங்க கணவர் அரவிந்தும் ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாராம். அவங்க எப்படியும் எழுந்து நடப்பாங்கன்ற நம்பிக்கையில ஒரு நாள் எழுந்தாங்களாம். உயிரோட வச்சா 4 பேருக்கு நல்லது செய்யறதா கடவுள்கிட்ட அவங்க கொடுத்த வாக்குறுதிய நிறைவேற்றுற மாதிரி அவங்க ஸ்கூல் ஆஃப் சக்சஸ்ல நிறைய நல்ல விஷயங்களை அறிமுகப்படுத்தினாங்களாம். இன்னைக்கு எந்த ஸ்கூல்லயுமே குழந்தைங்களுக்கு லீடர்ஷிப் குணங்களை கத்து கொடுக்கறது இல்ல. அவங்க ஸ்கூல்ல அதுக்கு பயிற்சி கொடுத்தாங்களாம். ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவம் கொண்டவங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாற்றங்களுக்கு ஏத்தபடி அவங்களுக்கு எதிரில நிக்கிற சவால்களை சந்திக்கிற மனப்பக்குவம் அவங்களுக்கு இருக்கிறதான்றதுதான் கேள்வி. அவங்களோட வாழ்க்கையை பத்தின ஒரு தெளிவான தீர்க்கமான முடிவை எடுக்க அவங்களுக்கு லீடர்ஷிப் குணம் ரொம்ப அவசியம்ங்க. அது மூலமா அவங்களோட எதிர்காலத்தை வெற்றிகரமா மாத்திக்க முடியும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க நம்ம ஸ்கூல் ஆஃப் சக்சஸோட வேலையாம். இதுவரை ஆயிரக்கணக்கான குழந்தைங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணிருக்காங்க நம்ம தீபா. எதிர்கால தலைமுறை நல்ல மனிதர்களா உருவாக்குறதுல அவங்களால முடிஞ்ச ஒரு சின்ன பங்களிப்பை கொடுத்திருக்காங்க நம்ம தீபா. குழந்தைங்களுக்கான என் வாழ்க்கையவே தியாகம் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி போற பெண்கள் தீபாவோட கதையை தெரிஞ்சுக்கிட்டாவது வெளியே வாங்க. உங்களை நீங்க நம்பலனா வேற யாரு நம்புவாங்க? உங்க திறமை எதுவானாலும் அதுல நம்பிக்கை வைங்க. அப்புறம் அத உலகமும் நம்பும். ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு சாதனையாளர் இருக்காங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா அழகான மாற்றங்கள் ஏற்படும். என்ன நேர்களே, நம்ம தீபா ஆத்ரேயாவோட வாழ்க்கை உங்க எல்லாருக்கும் ஒரு தூண்டுகோலா அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. சோழராஜன் அவன் பேரன், இவன் செந்தமிழ்நாட்டின் வீரன். பெருமையோடு தான் சொல்வேன் நான் தமிழன். சாதனை செய்யும் வீரன் நான் உங்கள் அன்பு தோழன். பெருமையோடு தான் சொல்வேன் நான் தமிழன். சொன்ன தமிழ் மொழியும் கம்பனாவன் கவி வரையும் என்றும் எங்கும் எங்கும் காக்கும் தன்மான தமிழன் நான். என்றுமான குரல் வரையில் வீரமிசையின் வழியில் திமிரும் ஒன்று உலகம் என்று உயும் தமிழன் நான். தமிழா யுகத்தின் தலைவா நீ நோபல் வெல்வது புதிதா. நாசாவின் தவ புதல்வா நீ தமிழன். வானில் பறந்திடும் நண்பா அணு ஆய்வின் வெற்றி தோழா. இஸ்ரோவின் தங்க மனிதா நீ தமிழன். உலகம் சுற்றும் துணிவும் இணைய உலகின் தரமும் திறனும் பலமும் இணையும் தன்மான தமிழன் நீ. தேசம் மாறி போகும் திசைகள் கூட மாறும் என்றும் மாறாது வந்து போக வெற்றி தமிழன் நீ. தமிழா
ready for this? உலக நாயகன் தமிழன், நாம் இசையின் புயலும் தமிழன், சினிமாவின் நிஜ கலைஞன் இவன் தமிழன். விளையாட்டில் இவன் வீரன், கடும் யுத்த களங்களின் சூரன், வர்த்தக உலகின் வேந்தன் இவன் தமிழன். திரகடல் பலவை கண்டதும் திருவியல் கோடி குவிந்தும் சொந்த மண்ணை மறவா தன்மான தமிழர் ஓடி தமிழர் நினைவில் வெற்றி வருவே மடியில் தமிழில் பேசி தமிழில் வாழும் தமிழர் கூட்டம் தமிழா 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 தமிழா. Put your hands up. தமிழா. 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 தமிழா தமிழா. கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் நீரஜ் கோபால். பாடல் வரிகள் கணதீபன் ஞானகுமரன். வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம், ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம். Festivity, festivity, இதுவே விஐடியின் festivity, festivity, oh festivity. நாமெல்லாம் ஒரு குடும்பம், விஐடி நம் குடும்பம், உலகெங்கும் பரவி நிற்கும் விஐடி நம் குடும்பம். வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம், வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம். மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம். ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி, இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். ஃபெஸ்டிவிட்டி, ஓ ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி, ஓ ஃபெஸ்டிவிட்டி. பல வண்ண பாடல்கள், மயிலாடும் மாட்டங்கள், பளிச்சிடும் திறமைகள், ஒளிர்விடும் சிகரங்கள், அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும், அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும். விண்வியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும். ஃபெஸ்டிவிட்டி, இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம், ஒன்று
ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி. மக்காச்சோளக பல்லலகி ஒத்தையில நிக்கிறியே அடி ஒத்தையில நிக்கிறியே செக்கானாலும் சுத்தி வந்தேன் பாதிரக்குடி ஊருக்குள்ள அடி பாதிரக்குடி ஊருக்குள்ள முக்காதுட்டு பொட்டு வச்சு முக்காடுந்தான் பொட்டுக்கிட்டு அடி முக்காதுட்டு பொட்டு வச்சு முக்காடுந்தான் பொட்டுக்கிட்டு முகம் காட்ட அடி முகம் காட்ட நீ முகம் காட்ட மறுக்காதே என் மூச்ச நீ வெறுக்காதே முகம் காட்ட மறுக்காதே என் மூச்ச நீ வெறுக்காதே மக்காச்சோளக பல்லலகி ஒத்தையில நிக்கிறியே அடி ஒத்தையில நிக்கிறியே. தண்டனக்கா மரத்துல உன் போல குயில் ஒண்ணு பாடுறத கேட்டேண்டி நான் பாடுறத கேட்டேண்டி. தண்டனக்கா மரத்துல அடி தண்டனக்கா மரத்துல உன் போல குயில் ஒண்ணு பாடுறத கேட்டேண்டி நான் பாடுறத கேட்டேண்டி. கல்யாண ஆசை வந்து கந்தனத்தான் வேண்டிக்கிட்டு போடுறதா நேர்ந்துக்கிட்டேண்டி மாலை போடுறதா நேர்ந்துக்கிட்டேண்டி. நாடெல்லாம் கற்பழிப்பு நான் வாரேன் உன் துணைக்கு காட்டு வழி போனாலும் காவல் இல்லமானே. நாடெல்லாம் கற்பழிப்பு நான் வாரேன் உன் துணைக்கு காட்டு வழி போனாலும் காவல் இல்லமானே. மக்காச்சோளக பல்லலகி ஒத்தையில நிக்கிறியே அடி ஒத்தையில நிக்கிறியே. குங்குமத்து முகத்துல பால் சிரிப்பு சிரிக்கணும் பாவி மகனான் சிரிக்க இந்த பாவி மகனான் சிரிக்க. குங்குமத்து முகத்துல அடி குங்குமத்து முகத்துல பால் சிரிப்பு சிரிக்கணும் பாவி மகனான் சிரிக்க இந்த பாவி மகனான் சிரிக்க. சந்தனப்பு மேனியில சாஞ்சு மடி படுக்கணும் சந்தோஷமா நான் ரசிக்க அடடா சந்தோஷமா நான் ரசிக்க. பாடுபட்டு உழைச்சாலும் பலனேதும் இல்லையே பச்சை கிளி நீ இருந்தால் பணம் தேவையில்லையே. பாடுபட்டு உழைச்சாலும் பலனேதும் இல்லையே பச்சை கிளி நீ இருந்தால் பணம் தேவையில்லையே. மக்காச்சோளக பல்லலகி ஒத்தையில நிக்கிறியே அடி ஒத்தையில நிக்கிறியே. செக்கானாலும் சுத்தி வந்தேன் பாதிரக்குடி ஊருக்குள்ள அடி பாதிரக்குடி ஊருக்குள்ள முக்காதுட்டு பொட்டு வச்சு முக்காடுந்தான் பொட்டுக்கிட்டு முகம் காட்ட அடி முகம் காட்ட அடி முகம் காட்ட மறுக்காதே என் மூச்ச நீ வெறுக்காதே முகம் காட்ட மறுக்காதே என் மூச்ச நீ வெறுக்காதே என் மூச்ச நீ வெறுக்காதே என் மூச்ச நீ வெறுக்காதே. தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும் தந்தை போல தோழன் இல்லை என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. வரமாய் வந்த தெய்வம் நீ தவமாய் கிடைத்த செல்வம் நீ என்னென்னம் நீ வந்தம் நீ எந்த தந்தை நீ. தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும்.
கரம் பிடித்து நடைபயின்றேன். நீ தோள் சுமந்தாய் உலகை ரசித்தேன். உனை உருக்கி என்னை வளர்த்தாய். நீ ஒளி கொடுத்தாய் நல் வழி நடந்தேன். தவம் என்ன செய்தனோ நான் உந்தன் மகனாய் பிறக்கவே. என் எண்ணம் நீ வண்ணம் நீ எந்தன் தந்தை நீ. தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். தந்தை போல தோழன் இல்லை. என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. காதல் கொண்டேன் காத்திருந்தேன். கரம் கொடுக்க நான் கரை சேர்ந்தேன். சோர்ந்திருந்தேன் சேர்ந்து நின்றாய். வீழும் முன்னே நீ தாங்கிக் கொண்டாய். இனி வரும் பிறவியும் நான் உந்தன் மகனாய் பிறக்கவே. வரம் ஒன்று கேட்கிறேன் அதை தருவாய். தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். தந்தை போல தோழன் இல்லை. என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. வரமாய் வந்த தெய்வம் நீ. தவமாய் கிடைத்த செல்வம் நீ. என் எண்ணம் நீ வண்ணம் நீ எந்தன் தந்தை நீ. கேட்ட பாடலை பாடியவர் அஜய் ரமணா. இசை முருகானந்தம். பாடல் வரிகள் முனைவர் மோகன ஸ்ரீனிவாசன். தயாரிப்பு விஐடி பண்பலை 90.8. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. எத்தி பறக்க முட்டி பாரு திமுல நீயும் தொட்டு பாரு. புடுறா புடுறா. எத்தி பறக்க முட்டி பாரு திமுல நீயும் தொட்டு பாரு. எங்க ஊரு ஜல்லிக்கட்டு எதிர நின்னு மல்லு கட்டு. செத்து பொழைச்சு வந்தானா செவலக்கார. அன்னகீரி வந்தானா மயிலக்கார. செத்து பொழைச்சு வந்தானா செவலக்கார. அன்னகீரி வந்தானா மயிலக்கார. தலையோட நெத்தியில பதக்க சங்கிலி கையிட்டா. கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி. தலையோட நெத்தியில பதக்க சங்கிலி கையிட்டா. கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி. எத்தி பறக்க முட்டி பாரு. எத்தி முல நீயும் தொட்டு பாரு. கால அது கதற விடுவால. வளஞ்சகம் பூக்கால அது வரி புளிய போல. ஏ காரி கால கருத்த கால தெரிய விடும் 100 வால. இறங்கி எட்டி பூடி எலவட்ட கால. இறங்கி எட்டி பூடி எலவட்ட கால. எத்தி பறக்க முட்டி பாரு. திமுல நீயும் தொட்டு பாரு. நத்தி கால அது சுருள விடும் வால. செவந்த நத்தி கால அது செதற விடும் வால. ஏ மாஞ்சு புடி மடக்கி புட்டி ஒத்த கையில் தூக்கி அடி. பக்கப்பட்டு வந்து நிப்பா வஞ்சி கோடி. பக்கப்பட்டு வந்து நிப்பா வஞ்சி கோடி. எத்தி பறக்க முட்டி பாரு திமுல
இறங்கி வாடா நீ வீர மகன் தாண்டா சிங்கம் வந்தா கூட நீ சீறிக்கிட்டு போடா ஏ தோல தட்டு தொலைய தட்டு அச்சத்தெல்லாம் அறுத்து கட்டு எட்டாத சிகரம் இல்ல கொடியா கட்டு எட்டாத சிகரம் இல்ல கொடியா கட்டு எத்தி பறக்க முட்டி பாரு திமுல நீயும் தொட்டு பாரு எங்க ஊரு ஜல்லி கட்டு எதிர நின்னு மல்லு கட்டு எத்து பொழைச்சு வந்தானா ஜமலக்கார மண்ண கீறி வந்தானா மயிலக்கார எத்து பொழைச்சு வந்தானா ஜமலக்கார மண்ண கீறி வந்தானா மயிலக்கார காளையோட நெத்தியில பறக்க சங்கிலி ஜெயிச்சா கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி காளையோட நெத்தியில பறக்க சங்கிலி ஜெயிச்சா கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி மண்குடத்தை தூக்கிக்கிட்டு மலை மேல போறவளே இந்த மண்குடத்தை வச்சு விட்டு மாமனத்தா பாரேண்டி அடி சித்திர மாசம் வெயில போல முறைக்கிறேன் உன்னை 10 மாசம் தங்கம் போல நினைக்கிறேன் அடி சித்திர மாசம் வெயில போல முறைக்கிறேன் உன்னை 10 மாசம் தங்கம் போல நினைக்கிறேன் மத்தியான நேரத்துல நான் மயங்கும் சித்திர வெயில மத்தியான நேரத்துல நான் மயங்கும் சித்திர வெயில நான் மயக்காட்டுல நிக்கையில நீ வரப்பு மேல போகையில செத்த நின்னு பேசுவன்னு எங்கி போன மாமனடி செத்த நின்னு பேசுவன்னு எங்கி போன மாமனடி சித்திர மாசம் வெயில போல முறைக்கிற உன்னை 10 மாசம் தங்கம் போல நினைக்கிறேன் மத்தியான நேரத்துல நான் மயங்கும் சித்திர வெயில மத்தியான நேரத்துல நான் மயங்கும் சித்திர வெயில நான் மயக்காட்டுல நிக்கையில நீ வரப்பு மேல போகையில செத்த நின்னு பேசுவன்னு எங்கி போன மாமனடி செத்த நின்னு பேசுவன்னு எங்கி போன மாமனடி சித்திர மாசம் வெயில போல முறைக்கிற உன்னை 10 மாசம் தங்கம் போல நினைக்கிறேன் அடி நாவல் பழமே நான் பூசு சந்தனமே அடி 7ஆம் கிராம்பே உன்ன என்ன சொல்லி கூப்பிடுவேன் அடி காம தலைவலிடி எனக்கு கண் சிவந்த மாயம் என்ன அடி மருந்துட்டு நிக்கலையே அந்த மாயம் என்ன சொல்லுனேயோ அடி மருந்துட்டோ நிக்கலையே அந்த மாயம் என்ன சொல்லுனேயோ அந்த கருமலையில கல்லுருட்டி கன்னி மர எல்லாம் குட்டிக்கிட்டு அந்த கருமலையில கல்லுருட்டி கன்னி மர எல்லாம் குட்டிக்கிட்டு 3 முழத்துல அடுப்பு கட்டி முத்து குடம் கொண்டு பால் காய்ச்சி 3 முழத்துல அடுப்பு கட்டி முத்து குடம் கொண்டு பால் காய்ச்சி காய்ச்சிய பாலும் கசக்குதடி எனக்கு நல்ல கட்டி தயிரும் புளிக்குதடி எனக்கு அடி வேப்பம் பட்ட இனிக்குதடி எனக்கு நல்ல வெள்ளரி பிஞ்சும் கசக்குதடி எனக்கு சித்திர மாசம் வெயில போல முறைக்கிற உன்னை 10 மாசம் தங்கம் போல நினைக்கிறேன் அடியாள மரமுரங்க அடியாள மரமுரங்க அடிமரத்து கிளி உரங்க உன் மடி மேல நான் உறங்க இந்த ஊருந்தா பொறுக்கலையே அடி கல்லோட கல் உரச கடலு தண்ணி மீன் உரச
அடி ஒன்னோட நான் உரச இந்த ஊருந்தான் பொறுக்கலையே. அடி நீ சகப்பு நான் கருப்பு ஏலேலோ. வேலூர் மக்களுக்கு நம்ம மலப்பு தான் ஏலேலோ. அதனால நாம 2 பேரும் இந்த ஊரை விட்டு ஓடிடலாமா ஏலேலோ. அடி சித்திரை மாசம் வெயில போல முறைக்கிற உன்னை 10 மாசம் தங்கம் போல நினைக்கிறேன். மத்தியான நேரத்துல நான் மயங்கும் சித்திர வெயிலில், மத்தியான நேரத்துல நான் மயங்கும் சித்திர வெயிலில், நான் வயக்காட்டுல நிக்கையில நீ வரப்பு மேல போகையில செத்த நின்னு பேசுவன்னு ஏங்கி போன மாமனடி, செத்த நின்னு பேசுவன்னு ஏங்கி போன மாமனடி. சித்திரை மாசம் அடி சித்திரை மாசம் அடி சித்திரை மாசம் வெயில போல முறைக்கிற உன்னை 10 மாசம் தங்கம் போல நினைக்கிறேன். மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி. மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி, மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி. மானங்கருக்குதடி காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள, காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள. என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன், என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன். காலங்கடத்தாதடி காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே, நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே. காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே, நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே. மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மானங்கருக்குதடி. மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு 2 ஜொலிக்குதடி, மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு 2 ஜொலிக்குதடி. வச்ச கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி, வச்ச கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி. காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே, நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே. காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே, நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே. மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மானங்கருக்குதடி. மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன், மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன். தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன், தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன். மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன், தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன். காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே, நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே.
அன்புள்ளம் கொண்ட மகளே கோடீஸ்வரி, அம்மாவுக்கு உனது கடிதம் கிடைத்தது. அம்மா மனசு படிக்க கேட்டு துடிக்குது. அம்மா உசுறு ஒன்னாலதான் இன்னும் இருக்குது, இன்னும் இருக்குது. அன்புள்ளம் கொண்ட மகளே கோடீஸ்வரி, அம்மாவுக்கு உனது கடிதம் கிடைத்தது. அம்மா மனசு படிக்க கேட்டு துடிக்குது. அம்மா உசுறு ஒன்னாலதான் இன்னும் இருக்குது. அன்புள்ளம் கொண்ட மகளே கோடீஸ்வரி, அம்மாவுக்கு உனது கடிதம் கிடைத்தது. இத்தனை கொடுமையிலும் எப்படி படிக்கிற மகளே, புத்தக நோட்டு பேனா கூட இரவல் வாங்குற. இத்தனை கொடுமையிலும் எப்படி படிக்கிற மகளே, புத்தக நோட்டு பேனா கூட இரவல் வாங்குற. நம்மள மட்டும் வறுமை இப்படி வாட்டுது மகளே, நம்மள மட்டும் வறுமை இப்படி வாட்டுது மகளே. பசிக்கிற நேரம் எல்லாம் தண்ணிய குடிக்கிறே, பசிக்கிற நேரம் எல்லாம் தண்ணிய குடிக்கிறே. கூரை வீடு குப்புறம் விழுந்து கிடக்குது மகளே, கூரை மேல எந்த சாக்க கிழிச்சு போடுவேன். கூரை வீடு குப்புறம் விழுந்து கிடக்குது மகளே, கூரை மேல எந்த சாக்க கிழிச்சு போடுவேன். எதுத்த வீட்டு இரவாரத்துல படுத்து கிடக்கிறேன், எதுத்த வீட்டு இரவாரத்துல படுத்து கிடக்கிறேன். ஊத காத்து வீசும் போது கைய போத்துறேன். அன்புள்ளம் கொண்ட மகளே கோடீஸ்வரி, அம்மாவுக்கு உனது கடிதம் கிடைத்தது. என்னால வேலைக்கெல்லாம் போக முடியல, 10 காசு மிச்சம் இல்ல அம்மா கையில. என்னால வேலைக்கெல்லாம் போக முடியல, 10 காசு மிச்சம் இல்ல அம்மா கையில. வேலை செஞ்ச ஐயா வீட்டுக்கு உதவி கேட்டு போனாலும், வேலை செஞ்ச ஐயா வீட்டுக்கு உதவி கேட்டு போனாலும், எதை நம்பி பணம் உனக்கு கொடுப்பதின்னாங்க. கிழிஞ்ச சட்டைய தச்சு போட்டுக்க மகளே, அம்மா உனக்கு ஊசி நூலு வாங்கி அனுப்புறேன். கிழிஞ்ச சட்டைய தச்சு போட்டுக்க மகளே, அம்மா உனக்கு ஊசி நூலு வாங்கி அனுப்புறேன். ஐயா வீட்டுல கொடுத்த சட்டையும் மக்கி போயிடுச்சு, ஐயா வீட்டுல கொடுத்த சட்டையும் மக்கி போயிடுச்சு. உன்னை வந்து பார்க்க கூட முடியல மகளே. அன்புள்ளம் கொண்ட மகளே கோடீஸ்வரி, அம்மாவுக்கு உனது கடிதம் கிடைத்தது. தேங்கான இல்லாமத்தான் தலையும் மறந்து போனது, தண்ணிய தடவிக்கிட்டு பள்ளி கூடம் போவியா. தேங்கான இல்லாமத்தான் தலையும் மறந்து போனதா, தண்ணிய தடவிக்கிட்டு பள்ளி கூடம் போவியா. வறுமை தாங்காமத்தான் தம்பி உசுறு போனதா, எந்த தம்பி நினப்புல நீ சோறு ஊட்டுவ. சிவகாசி வெடிய போல அம்மா கையும் புண்ணாச்சு, மஞ்ச கூட பஞ்சமாச்சு என்ன செய்வ மகளே.
சோறு கூட உனக்கு கிடைக்குது, புழுவு கிடக்கும் சோறு கூட உனக்கு கிடைக்குது, புழுவ போல அம்மா குடல நொந்து வேகுது. அன்புள்ளம் கொண்ட மகளே கோடீஸ்வரி, அம்மாவுக்கு உனது கடிதம் கிடைத்தது. அம்மா மனசு படிக்க கேட்டு துடிக்குது, அம்மா உசுறு உன்னாலதான் இன்னும் இருக்குது, அம்மா உசுறு உன்னாலதான் இன்னும் இருக்குது, இன்னும் இருக்குது, இன்னும் இருக்குது. This song is presented by Spark X Music Band. My bookshop in second look of VIT Community Radio 90.8 FM. Hello VIT, you are listening to VIT Community Radio 90.8.
and welcome to the brand new episode of My Bookshop, which introduces you to a program where we review some best-selling must-readable books. And we would like to inculcate a reading habit to our listeners, and by reviewing these best-selling books on our show, we wish to open the world of books to you all. This is Anne. And I am Sanjana. And the book we are reviewing today is Kafka on the Shore by Haruki Murakami. Murakami's characters typically sojourn through tales sprinkled liberally with vaguely symbolic encounters and emissaries from the spirit world. The first person of his own tale, Kafka Tamura, begins by informing us, "On my 15th birthday, I'll run away from home, journey to a far-off town, and live in a corner of a small library." It sounds a little like a fairy tale, but it's no fairy tale, believe me, and yet it is. 15-year-old Kafka labors under the weight of an omen laid upon him by his father, a renowned Tokyo sculptor, who tells Kafka that he is destined to murder his father and sleep with his mother and sister. The weight of this Oedipal prophecy is particularly heavy for Kafka, abandoned by his mother and sister at the age of 3 and without a clue what they look like or where they live. So armed with his backpack, Walkman, and a childhood full of resentment, Kafka sets out from Tokyo to Takamatsu, a small town on the southern island of Shikoku, where he does indeed take up residence in a corner of a small library. Cut to Nakata, a pleasant old man who speaks kindly and politely to everyone he meets. A bizarre childhood accident left him learning disabled, unable to read or write. His needs, like his thoughts, are simple. He depends on a government subsidy, which he augments by finding lost cats. Nakata, it seems, has the curious ability to speak with cats. Black cats, striped cats, tabby cats. Nakata is particularly fond of a Siamese named Mimi, with impressive conversational skills and a proclivity for quoting Puccini operas. And with his government subsidy, Nakata has plenty of time to wander vacant lots, discoursing politely with the neighborhood strays. Propelled by forces beyond his understanding or ours, Nakata undertakes a journey that parallels Kafka's, geographically and metaphysically. In Murakami's colorful dreamscape, the two characters never meet, though their destinies are fully intertwined. As in earlier Murakami work, the surreal plays heavily into how events unfold in the human world. In Kafka on the Shore, Murakami's spiritual emissaries borrow from Western commercial icons. A black hat-wearing, black-booted Johnny Walker eviscerates live cats, ingests their still-beating hearts, and collects their souls for the making of flutes. Johnny Walker's karmic antithesis is a Japanese version of Colonel Sanders, complete with white suit, white goatee, and string tie. The Colonel's endeavors to restore order to the universe include pimping for a Hegel-quoting philosopher-prostitute. Murakami yet again proves his mastery at creating compellingly ordinary characters who move nonplussed through extraordinary realms and circumstances. Kafka on the Shore is at once humorous and revelatory, all the while engaging. Perhaps you like your storylines to occur squarely in the bounds of reality. You desire the traditionally comforting constructs of conflict and suspense. You want to know where the novel is going, or at least at the end, you'd like to feel confident about what it all means. Then Kafka on the Shore is not for you. But if you're looking for something to jar you from the bounds of your own reality, your own understanding, then look no further. A Haruki Murakami novel, like a Zen koan, is crafted for just such a purpose. Murakami answered over 1,000 questions from readers on a Japanese website, readers eager to know the true meaning behind it all. Truth be told, the reader can take from this their own meaning. Murakami suggests reading the book at least twice to form a better opinion for yourself. But it seems there are no right or wrong answers, and doesn't that make for a memorable read? Between the real world and the significance of dreams and alternate realities, I found my own meanings in Kafka on the Shore, and it retains the essence of what I love about Murakami. The compelling characters, the mystery, depictions of Japanese life, be it exciting or monotonous, and just that seamless writing style that the author probably finds easy but leaves the rest of us bewildered. A true masterpiece.
Okay, pretty interesting. How did you get to know about this book, Sanjana? The author Murakami is very well known world over, and his fans have long been wanting for him to win a Nobel Prize in Literature, for they believe he deserves one, and so do I now. However, I came to know about him after his books featured on many best-selling reading lists. So I decided to give it a shot and read him. So, Sanjana, does this book appeal to you? And tell me, what was your favorite part? People, shadows, memories, and lives are all intertwined in this book and gives everything a sense of purpose. I adored the characters, particularly Nakata. His truthful and simple character allowed the book to transition nicely and step away from the other strange events unfolding in the book. Miss Psyche's character left me perplexed and curious as to what really happened in her life to shape her and what was really going on inside her head. Kafka, I felt I could relate to the most, and I think he is meant to be this way. He is the center of the story and the pulling together of the whole philosophy that the novel represents. Kafka is supposed to represent a piece of us all. It's been almost a month since I finished this book, and I am still uncertain what else to say about it. I keep thinking about it. I could probably spend a year analyzing this book and still have questions. With that, I'm not going to say much more about it other than that I'm completely captivated by the novel, and there are some strong truths about life that I'm certain I will come back to. Now tell me, had you borrowed this book from a library, or is it yours for keepsake? I had got this book as a birthday present from my mother. I must say it has definitely been one of my favorite birthday gifts so far. So, would you suggest this book to other readers and tell me why? I would suggest this book to a lot of people. However, one must note that as it deals with a lot of surrealistic and metaphysical elements, clear comprehension of major plot lines is open to interpretation. Readers who seek a definitive answer to the whys and hows may not be satisfied with this book. So, Sanjana, have you read other books by this author? No, I have not read other books by Murakami, although I am eager to read Norwegian Wood and 1Q84. Now, I will give you a captivating review of the book Only Time Will Tell by Jeffrey Archer. From the internationally best-selling author of Cain and Abel and A Prisoner of Birth comes Only Time Will Tell, the first in an ambitious new series that tells the story of one family across generations, across oceans, from heartbreak to triumph. Only Time Will Tell is the first part of the 5 in Clifton Chronicles by Jeffrey Archer. The book was published worldwide in 2011. It was launched by Jeffrey Archer himself at Bangalore, India in March 2011 as the beginning of a global book tour. The novel quickly became a bestseller, reaching #1 a day after its release. All the copies of books were sold out the day it was launched by Archer in India. The plot revolves around the main protagonist, Harry Clifton, spanning the time between 1920 and the beginning of the Second World War. The novel is set in Bristol, England from 1919 to 1940. Maisie, Harry's mother, who works as a waitress and screams and saves to send her son to school and give him a better life, whose sacrifices and the secret of Harry's parentage are the main focus of Only Time Will Tell. So, Anne, when did you read this book and how did you come to know about it? I read it during my first year in VIT. It was suggested to me by one of my old schoolmates who read it that year. Based on my interest towards the stories which are set during the war times, she knew I would like it, hence I started reading it. Oh, that's interesting. So does that mean this book is based on a story that is purely related to a world war or something like that? Not purely based on World War. This novel is based on the Second World War. Actually, the story begins from 1920 till the time the Second World War begins, that is around 1940. Since you said that this story is based on the time before the World War, is it more related to the politics or drama or anything else? Actually, let me tell you, it's a mixture of all of it. That's what I like the most in this book. It has an emotional touch in it, showing a mother's sacrifices for her son, and also about the son's struggle to know more about his father, passed away in his childhood, along with the added pressure of succeeding in life. Wow, that does sound like an interesting story background. Could you tell us something about the kind of characters in this book? The novel actually centers on Harry Clifton, a young boy destined to follow in the footsteps of his father and uncle and work on the docks until a new world is opened up to him.
Harry's mother, Maisie, is the next most important character who works really hard every day as a waitress to gather enough money to send her son to proper school. The other characters are also very interesting, like the old Jack Tar, who is a retired war veteran, then Hugo Barrington, son of Sir Walter, also the main antagonist in this book, creates obstacles in Harry's life. Along with all of them, there are several other characters to support the story moving forward. So can you just tell me a brief idea about what is the plot of this book? Harry has grown up thinking Arthur Clifton and his father and that he died in the war. Maisie knows the truth about Harry's parentage, and a few people know the truth about Arthur Clifton's death, but no one tells Harry anything. While Harry is off at school befriending Giles Barrington, the son of the man who owns the shipping company where Harry's father and uncle work, and who knows what happened to Arthur Clifton. Maisie deals with countless personal tragedies and must make some tough decisions to continue Harry's schooling. At the same time, it looks as though England may go to war with Germany, and Harry must consider what this means for his future. So how exactly did you feel after reading the book? I mean, was there any particular inspiration from the story? I think the way Geoffrey has shown the struggle of Maisie and Harry and how they fight against all odds to live a successful life is kind of very inspiring. In spite of losing his father at a very young age, Harry somehow makes his way through to a good school using his singing talent. Also, the emotional trauma Maisie has to go through to maintain Harry's education is really touching. So have you read other books by Geoffrey Archer? Not exactly, Sanjana, but I have some plans too. So I guess this is enough for today's episode. Next week again we'll catch you up with another 2 interesting lovely books picked up from my bookshop. Meet you guys next week. Till then, bye and take care. From Vit Community Radio 90.8. My bookshop in second look of VIT Community Radio 90.8 FM. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதுவரைக்கும் நம்ம புதுமை பெண்கள் நிகழ்ச்சியில எவ்வளவோ பெண்களை பத்தி பார்த்திருக்கோங்க. ஆனா இன்னைக்கு நான் சொல்ல போறவங்க உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். Facebook, ட்விட்டர்னு பல இடத்துல இவங்க போட்டோவையோ இவங்கள பத்தியோ படிச்சிருப்பீங்க. நம்ம தாத்தா பாட்டி காலத்துல 10 பிள்ளை 15 பிள்ளை பெத்துக்கிறதுலாம் சர்வ சாதாரணங்க. இன்னைக்குள்ள பிள்ளைங்க ஒத்த பிள்ளைய பெத்த உடனே சோர்ந்து போயிடுறாங்க. நம்ம வாழ்க்கை முறையும் உணவு முறையும் மாறினதுதான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றாங்க நம்ம நாணம்மாள் பாட்டி. இவங்களுடைய 94 வயசு அனுபவத்துல தலைவலி வயிற்று வலின்னு ஆஸ்பத்திரிக்கு போனதே இல்லையாம். 5 பிள்ளைங்களும் சுகப்பிரசவமா வீட்டுலதான் பிறந்தாங்களாம். குழந்தை போல வெள்ளந்தியா சிரிக்கிற நாணம்மாள் பாட்டி கோவைக்கு பக்கத்துல இருக்க கணபதி பாரதி நகரை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு 94 வயசுனா நம்பவே முடியாதுங்க. மூட்டு வலி முதுகு வலின்னு தவிக்கிற இளம் தலைமுறையினர் இவங்கள பார்த்து கத்துக்க வேண்டிய விஷயம் நிறையவே இருக்கு. பற்கள்ல பங்கம் இல்ல, பார்வை பள்ளீர்னு இருக்கு. தினமும் 4-5 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. கொஞ்சம் கூட சோர்வே அடையறது இல்ல. நாணம்மாள் பாட்டியோட குடும்பத்துக்கும் யோகாக்கும் தலைமுறை தொடர்பு இருக்குங்க. இவங்களுடைய தாத்தா பொன்னையா யோகால கரை கண்ட வல்லுனர். அப்பா ரங்கசாமியும் சித்தப்பா மன்னர் சாமியும் கோதா பட்டி சிலம்பம் யோகான்னு எல்லாத்துலயும் பேர் வாங்கினவங்க. அவங்க கிட்ட கலையை கத்துக்கிட்டு நாணம்மாள் கல்யாணம் பண்ணிக்கிட்ட வெங்கடசாமியும் சித்த வைத்தியத்திலையும் யோகாவிலையும் நிபுணர். பிள்ளைங்க சரஸ்வதி, அனுஷியா, பாலகிருஷ்ணன், எள்ளுச்சாமி, ராஜாமணின்னு 5 பேருமே யோகா ஆசிரியர்கள் தான். பேரன் பேத்தி கொள்ளு பேத்தி வர யோகா தொடர்ந்துகிட்டே வருது. இவ்வளவு நாளா காலங்காலமா யோகாவை இன்னைக்கு குடும்பத்துல இருக்கிற கடைசி குழந்தை வரைக்கும் யோகா பண்ணுதுன்னா அதுக்கு காரணம் நம்ம நாணம்மாள் பாட்டி தாங்க. இன்னைக்கு வரைக்கும்
தாகம் குறையாம பேரம்பேத்திகளுக்கு இணையா உற்சாகமா போட்டிகள்ல கலந்துக்கிட்டு ஆசனங்கள்ல அசத்தி பதக்கங்களை வாங்கி கலக்குறாங்க நம்ம நாணம்மாள் பாட்டி. பல நூறு பேருக்கு யோகா சொல்லி தராங்க. பழங்குடி பெண்களுக்கு இலவசமா யோகா பயிற்சியும் கொடுக்கறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே யோகாக்கும் இவங்க குடும்பத்துக்கும் ஜென்ம தொடர்பு இருக்கு. தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தின்னு குடும்பத்துல இருக்க எல்லாருமே யோகா மாஸ்டராதானா இருந்தாங்க. 5 வயசுலயே நாணம்மாளும் பழகிக்கிட்டாங்க. நிறைய பேருக்கு பழக்கியும் கொடுத்திருக்காங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வெளிப்பயிற்சி இல்லையாம். ஆனாலும் யோகாவை விடாம தனக்குத்தானே தீவிரமா பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. யோகாவை பத்தி நம்ம மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு வரல. வாழ்க்கைக்கும் யோகாக்கும் சம்பந்தமே இல்லாதது மாதிரி இருக்கும். அது ஒரு கலைன்னு சொல்லியே அந்நியப்படுத்திட்டோம். உண்மையில அது வாழ்க்கையோட அங்கம். நம்ம முன்னோர்கள் அப்படிதான் வாழ்ந்தாங்க. யோகா நல்லா தெரிஞ்ச ஒருத்தரை எந்த நோயும் நெருங்காது. மனமும் உடலும் உறுதியா இருக்கும். எவ்வளவு கடினமான வேலையா இருந்தாலும் உற்சாகமா செஞ்சு முடிப்பாங்க. கவனம் சிதறாதுன்னு யோகாவை பத்தி பெருமையா சொல்லியிருக்காங்க நாணம்மாள் பாட்டி. இவங்களுக்கு நிறைய தோட்டங்கள் இருக்காங்க. காலையில தோட்டத்துக்கு போனாங்கன்னா சாயங்காலம் தான் வீட்டுக்கு வருவாங்களாம். உடம்புல எவ்வளவு களைப்பு இருந்தாலும் 5 நிமிஷம் பிராணாயாமம் செஞ்சா காணாம போயிடும்னு சொல்றாங்க. கால் வலி கை வலின்னு தவிக்கிறவங்களுக்கு அதுக்கேத்த ஆசனங்களை சொல்லி கொடுக்கறாங்க நாணம்மாள் பாட்டி. நம்ம உடம்புக்கான சக்திய வெளியில எங்கேயுமே போய் தேட தேவையில்ல. அது நம்மளுக்குள்ளேயே இருக்கு. அதை கண்டுபிடிச்சாலே போதும். ஆரோக்கியத்துல ஒரு குறையும் வராதுன்னு நம்ம யோகா சாம்பியன் நாணம்மாள் பாட்டி சொல்லியிருக்காங்க. இந்த வயசுலயும் இவங்க சுறுசுறுப்புக்கும் ஆரோக்கியத்துக்கும் காரணம் யோகா மட்டும்தாங்க. 5 வயசுல இருந்து பழகினதாலேயே இவங்க சொல்ற மாதிரி வளையுது இவங்க உடம்பு. இவங்களால பண்ண முடியாத ஆசனம்னு ஒண்ணு கூட இல்ல. நாணம்மாளோட கணவர் வெங்கடசாமி சித்த மருத்துவர், இயற்கை வைத்தியம் யோகாலையும் தேர்ந்தவர். தூரத்து உறவுக்காரங்களான நாணம்மாளையும் வெங்கடசாமியும் யோகா தான் இல்லறத்துல இணைச்சு வச்சுது. சில வருஷங்களுக்கு முன்னாடி வெங்கடசாமி இறந்து போயிட்டாரு. இவங்க காலத்துல தினமும் தண்ணி எடுக்க சந்தைக்கு போகணும்னு ஏதாவது ஒரு காரணத்துக்காக 6-7 கிலோமீட்டர் நடப்பாங்களாம். ஆனா இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. சைக்கிள் கூட பிள்ளைங்க ஓட்டுறதில்ல. பைக்கு காருன்னு பக்கத்து தெருவுக்கு போகணும்னா கூட உடம்பு நோகாம வாகனம் தான். அன்னைக்கு அடுப்புல சமைச்சாங்க. ஊதாங்குழல் வச்சு ஊதுவாங்க. அதுதான் மூச்சு பயிற்சி. வெளியில இருக்க காத்த தம்பிடிச்சு உள்ள இழுத்து மெதுவா வெளிய ஊதுறது. இப்போ கேஸ் அடுப்பு. மூச்சை இழுத்து விடுறது கூட பெரிய வேலையா நினைக்கிற அளவுக்கு காலம் மாறி போச்சு. ஆட்டுக்கல்லு அம்மிக்கல்லு உரல்னு எல்லாத்துக்கும் சக்தி தேவைப்பட்டுச்சு. சாதாரணமா நாணம்மாள் காலத்துலலாம் ஒரு நாளைக்கு 40-50 தடவையாவது குனிஞ்சு நிமிருவாங்களாம். அதனால அடிவயிறு பலமாச்சு. கர்ப்பப்பை நல்லாவே செயல்பட்டுச்சு. கல்லீரல் கணையம் எல்லாமே வேலைய ஒழுங்காவே பார்த்துச்சு. ஆனா இன்னைக்கு குனிஞ்சு நிமிர கூட எல்லாருக்கும் கசப்பா இருக்கு. 45ல இருந்து 60 வயசுக்குள்ள இருக்க 40% பெண்களுக்கு கர்ப்பப்பையை எடுக்க வேண்டிய நிலைமை வருது. சின்ன சின்ன பசங்களுக்கு எல்லாம் மாரடைப்பு வருது. நீரிழிவு நோயும் வருது. வாழ்க்கை முறையில ஏற்பட்ட மாற்றங்களும் உடல் உழைப்பு இல்லாததுதான் ஆயுள் குறைஞ்சதுக்கு காரணம்னு சொல்றாங்க நம்ம நாணம்மாள் பாட்டி. நாணம்மாளை பொறுத்த வரைக்கும் மனுஷனும் இயற்கையும் வேறு வேறு இல்லைங்க. அந்த உறவு சங்கிலிய அறுத்துக்கிட்டு மனுஷன் தனிச்சு வாழ முயற்சி பண்றான். அதுதான் எல்லா சிக்கலுக்கும் காரணம். நாணம்மாளுக்கு யோகா மட்டும் இல்லாம இயற்கை வைத்தியமும் தெரியுதுங்க. குழந்தைங்களுக்கு சாதாரணமா காய்ச்சலோ சளியோ வந்தா கூட இன்னைக்குள்ள பிள்ளைங்க உடனடியா ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க. ஆனா நாணம்மாள் அவங்க பிள்ளைங்களுக்கு காய்ச்சல் வந்தா 4 வேப்பங்குழந்து 5 குறுமிளகு ஒரு சின்ன வெங்காயம் துளி மஞ்சள் தூள் சேர்த்து அரைச்சு கொடுப்பாங்களாம். எதுக்குமே விடாத காய்ச்சல் இதுக்கு விட்டுடும். அப்படியும் விடலனா முதல் நாள் இரவுல தண்ணியில வேப்பந்தழைய போட்டு ஊற வச்சு மறுநாள் அந்த தண்ணியில குளிக்க வைப்பாங்களாம். காய்ச்சல் ஓடியே போயிடுமாங்க. காய்ச்சலுக்கு இந்த ட்ரீட்மெண்ட். இதுவே சளி பிடிச்சா கொஞ்சம் துளசி இலைய பறிச்சு கையில வச்சு கசக்கி சாரெடுத்து கொஞ்சோண்டு தேன் கலந்து குழப்பி கொடுத்துருவாங்களாம். கூடுதலா இருமல் இருந்தா 4 குறுமிளக சேர்த்துக்குவாங்களாம். எல்லாத்துக்கும் நம்பிக்கை வேணும். மனோபாவம் மாறி நம்பிக்கை வந்தா எல்லாமே சரியா போகும்னு சொல்றாங்க நம்ம நாணம்மாள் பாட்டி. நாணம்மாளோட 5 பிள்ளைங்களும் சுகப்பிரசவத்துல பிறந்தவங்க தானா. அவங்களோட பிள்ளைகளும் அப்படிதான் பிறந்தாங்க. மருத்துவமனைக்கே போகிறது இல்லையாங்க. இன்னைக்கு சர்வசாதாரணமா சிசேரியன் பண்றாங்க. டாக்டர் கொஞ்சம் தாமதிச்சா கூட ஆபரேஷன் பண்ணிடுங்கன்னு இவங்களே சொல்லிடுறாங்க. குழந்தை இல்லாத தம்பதிகளோட எண்ணிக்கை அதிகமாக்கிட்டே போகுது. கோயம்புத்தூர்ல மட்டும் 27 கரு உருவாக்கல் மையங்கள் இருக்குன்னு நம்ம நாணம்மாள் பாட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து சொல்றாங்க. ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி எல்லா சுரப்பியும் தேவையான அளவுக்கு ரசாயனங்களை சுரந்தா உடம்பு எந்த வம்பும் பண்ணாம அது போக்குல செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரே வழி யோகா செய்யறதுதான்னு சொல்றாங்க நம்ம நாணம்மாள் பாட்டி.
தைராய்டு பிரச்சனை இன்னைக்கு குழந்தைங்கள் கிட்ட கூட பிடிச்சு ஆட்டுதுங்க. தினமும் காலையில சர்வாங்காசனம் செஞ்சா தைராய்டு சுரப்பி குழப்பமில்லாம சுரக்குமாம். எலும்புகளும் பலமாகும், கர்ப்பப்பையும் பலமடையும். ஹாலாசனம் சலபாசனம் செஞ்சா கணையம் நல்லா சுரக்குமாங்க, நீரிழிவு நோயே வராதாம். மச்சாசனம் செஞ்சா இதயம் பலமாகும், நுரையீரல் ரொம்ப நல்லாவே செயல்படுமாங்க. இந்த ஆசனத்தை குழந்தைங்க செஞ்சா நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகுமா. மயூராசனம் செஞ்சா கல்லீரல் ரொம்ப நல்லாவே வேலை செய்யுமா. வஜ்ராசனம் செஞ்சா மனசு லேசாகுமா. மூட்டுவாதம் கால்வலி சரியாகும், சிறுநீரகம் பலப்படுமாம். கூர்மாசனமும் புஜங்காசனமும் ஆஸ்துமாவை குணப்படுத்துமாம். பிட்யூட்டரி சுரப்பைய நல்லாவே சுரக்க வைக்குமாங்க. சிரசாசனம் செஞ்சா கெட்ட கொழுப்பு அழியுமாம். இப்ப நான் உங்களுக்கு சொன்னது ஒரு சின்ன லிஸ்ட் தாங்க. இந்த மாதிரி 84 லட்சம் ஆசனங்கள் நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சிருக்காங்களாம். அதுல 50 ஆசனங்கள் செஞ்சா மட்டும் போதுமாங்க, உடம்புல ஒரு பிரச்சனையுமே வராதாம். நீண்ட ஆயுள் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க நம்ம நாணம்மாள் பாட்டி. அவங்க சொன்ன வார்த்தைக்கு உயிர்காட்சியா அவங்களே இருக்காங்க. இந்த வயசுக்கு ஆங்கில மருத்துவம் தயாரிச்ச ஒரு மாத்திரையை கூட சாப்பிட்டது இல்லையா, ஒரு ஊசியும் போட்டுக்கிட்டது இல்லையா நாணம்மாள் பாட்டி. நாணம்மாள் பாட்டி யோகா போட்டியில கலந்துகிட்டதே ஒரு எதிர்பாராத சம்பவம். அவங்களுடைய வெற்றி பயணம் தொடங்கியது 80 வயசுக்கும் மேலதாங்கிறது கூடுதல் சுவாரஸ்யம். வழக்கமா தமிழகத்துல நடக்கிற யோகா போட்டிகளுக்கு பேரம் பேத்திகளை அழைச்சிட்டு போவாங்களாம். ராமநாதபுரத்துல நடந்த தேசிய யோகா போட்டிக்கு பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிருக்காங்க. பல மாநிலத்துல இருந்து சுமார் 1500 போட்டியாளர்கள் கலந்துகிட்ட போட்டியது. அதுல ஏற்பட்ட ஒரு பிரச்சனை தான் நாணம்மாளை களத்துல கொண்டு போய் நிறுத்திச்சு. அந்த போட்டியில ஒரு பொண்ணு தப்பா சர்வங்காசனம் செஞ்சாங்களாம். நடுவர்களும் அதை பாராட்டினாங்களாம். நாணம்மாளுக்கு வருத்தமா போச்சு. யோகாங்கிறது ஒரு பெரிய சத்தியம் மாதிரி, என்னைக்குமே மாறாது. அதை தப்பா செய்யறதே தப்பு. அதுவும் தேசிய அளவுல நடக்கிற ஒரு போட்டியில தப்பா செஞ்சு அதை நடுவர்களும் பாராட்டினது நாணம்மாளுக்கு ரொம்பவே சோகத்தை தந்தது. உடனே நாணம்மாள் ஸ்டேஜுக்கு ஏறி போய் இந்த பொண்ணு தப்பா செய்யறான்னு சொன்னாங்களாம். சர்வங்காசனத்தை இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களாம். இதை கேட்ட அந்த பொண்ணோட மாஸ்டர், உங்களால முடிஞ்சா அந்த ஆசனத்தை சரியா செஞ்சு காட்டுங்கன்னு சொன்னாராம். படன்னு மேடையில ஏறி அந்த ஆசனத்தை செஞ்சாங்க நம்ம நாணம்மாள் பாட்டி. எல்லாருமே அசந்து போயிட்டாங்களாம். முதல் பரிசையும் நாணம்மாளுக்கே கொடுத்துட்டாங்க. அப்போ ஆரம்பிச்சது தாங்க இது வரைக்கும் 30 போட்டிகள்ல கலந்துகிட்டு எல்லாத்துலயுமே ஜெயிச்சிருக்காங்க. 2 வருஷம் முன்னாடி அந்தமான்ல நடந்த தேசிய யோகா போட்டிலையும் ஒரு தங்க பதக்கம் வாங்கிட்டு வந்திருக்காங்க நம்ம யோகா பாட்டி. நாணம்மாள் பாட்டி வாழ்க்கைய ஒரு தவம் போல வாழ்றாங்க. அவ்வளவு கட்டுப்பாடு. தினமும் அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்துருவாங்களாம். முதல் நாள் ராத்திரியே 5 துளசி இலை கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கலந்து வச்சிருக்க 3/4 லிட்டர் தண்ணிய வெறும் வயத்துல குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேப்பங்குச்சியை உடைச்சு கடிக்கிறாங்க. 1/4 மணி நேரம் அந்த வேப்பஞ்சாறு உள்ள இறங்குது. அப்படியே மெல்ல நடக்கிறாங்க. வேப்பஞ்சாறு வாயில பட்டா ஈறு ரொம்பவே பலமா இருக்குமாம். வயிற்றுக்குள்ள இருக்கிற கெட்ட பூச்சியெல்லாம் அழிஞ்சே போயிடுங்க. தினமும் 1/4 மணி நேரம் வேப்பங்குச்சி வாயில இருக்குமாம். 6 மணி வரைக்கும் நட. அதுக்கப்புறம் ஆசனத்தை தொடங்குவாங்களாம். ஆசனம் கத்துக்க 10-15 பேர் வருவாங்களாம். முதல்ல பச்சிமோத்தான் ஆசனா செய்வாங்களாம். அத யமன வெல்லம் ஆசனம்னு சொல்றாங்க. அப்புறம் சர்வங்காசனம், மச்சாசனம், பத்மாசனம், தூலாசனம்னு 15ல இருந்து 20 ஆசனங்கள் செய்யறாங்க. அப்புறம் சூரிய நமஸ்காரம், மூச்சு பயிற்சி, பிராணாயாம்னு இது 3ம் யோகாசனத்தோட தொடர்புடையது. ஆசனம் செஞ்சு முடிச்சதும் வாசல் தெளிக்கிறது, வீடு கூட்டுறதுன்னு சின்ன வேலைகளை செய்யறாங்க. அதுக்கப்புறம் காலையில சமையலுக்கு பிள்ளைங்களுக்கு உதவுறாங்க. 8:30 மணிக்கு காலை உணவு. ராகி, சாமை, திணை, மக்காச்சோளம், பாசிப்பயிறு, வரகு, கம்புன்னு எல்லாத்தையும் தனித்தனியா வறுத்து சேர்த்து அரைச்சு வச்சிருக்காங்களாம். அதுல காய்ச்சப்படுற கஞ்சி அவ்வளவு சத்தாங்க. எல்லாருக்குமே அதுதான் காலை உணவாம். அதுக்கு தொட்டுக்க தினமும் ஒரு பொரியல். அவரைக்காய், பீர்க்கங்காய், புடலங்கான்னு ஏதாவது ஒரு காய். மதியம் சாதத்தோட தினமும் ஒரு கீரை எடுத்துப்பாங்களாம். அதுவும் வீட்டிலேயே விளையுது. கொஞ்சமா சாதம் எடுத்துக்குவாங்களாம். சாயங்கால நேரத்துல திரும்பவும் சூரிய நமஸ்காரம். இரவு நிறைய குழந்தைங்க வருவாங்களாம். அவங்களுக்கு யோகா பயிற்சி. 1/2 டம்ளர் பால், ஒரு வாழைப்பழம், அவ்வளவுதான் ராத்திரி. 8 மணிக்கு எல்லாம் தூங்க போயிடுவாங்களாம். வெள்ளை சக்கரை சேர்த்துக்கவே மாட்டாங்களாம். எப்பயாவது வெத்தலை போடுவாங்களாம். மத்தபடி டீ, காஃபி குடிக்கிறது இல்ல. ஒரு நாளைக்கு 2 வேளை குளியல். இதுதான் நம்ம நாணம்மாள் பாட்டியோட ஆரோக்கிய ரகசியம். இந்த வயசுல இவ்ளோ சுறுசுறுப்பா இருக்கிற நாணம்மாள் பாட்டி நம்ம எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டுங்க. ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க யோகா ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் யோகாசனம் கத்துக்க ஆரம்பிச்சிடுவோங்க. இதே மாதிரி இன்னொரு புதுமை பெண்ணோட உங்களை சந்திக்கும் வரை டாடா பை சொல்லி விடைபெறுது உங்க அட்டானா. இது VIT பண்பலை 90.8.
நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. It's 8:30 in the morning. The scene is father, Mr. Joshi, and mother, Mrs. Joshi, waiting at the dining table for their children, Rohan and Sonam. Rohan is busy on his laptop and Sonam is busy texting on her mobile. Sonam, Rohan, beta, we are waiting for you. Coming, Dad. Just a second, Dad. Sonam studies in 11th standard and she's new to Facebook and has instantly become addicted to it. Rohan is a college boy and he is into ethical hacking, but his parents are unaware of it. Sonam and Rohan arrive at the dining table. Stop texting and have your breakfast. You are getting late for school. Okay, fine, Dad. Okay, I'm done with breakfast. I'm leaving for college now. Okay, Sonam, come. Let me drop you to school. At school, Priya is Sonam's friend who lives in hostel and was equally addicted to Facebook. Hi, Priya. Did you see my latest profile pic? What happened? You look tensed. A week before, I accepted a friend request from a random guy. He looked quite good. He always asked me to be online, so I spent most of my time chatting with him and I enjoyed it. Eventually, I gave him my number. How can you do that? You gave him your number just after weeks chatting? Yeah, I know it was a stupid thing to do. Okay, fine. What happened next? So now he started texting me day in and day out. But slowly, the texts that used to please me started irritating me. They turned vulgar. I stopped replying and even blocked him on Facebook. After some days, I received notifications that I am tagged in some photos. And when I opened those, I saw that those were some morphed pics of me. I am really shocked. I suspect it is him. Please, Sonam, help me out. I am ashamed. I can't even tell my parents about it. Damn you, you idiot. Why do you always get into trouble? Okay, fine. My brother knows a lot about these things. Maybe he can help us in some way. Okay, let's meet him as soon as possible. Meanwhile, in Mr. Joshi's office, Let me go through my inbox. You received a cash prize of $60,000. To avail the prize, kindly deposit $1,000 in below mentioned bank details. Wow, how lucky I am. since Mr. Joshi is in a financial crisis and in a dire need for money, he instantly transfers the money as required. After an hour, he receives another email. We received your cash, but we are facing some issues with the foreign exchange department. You need to pay $500 more as processing fee. And Mr. Joshi commits the same mistake again. After an hour, he receives another email claiming successful transfer of cash in his account. He calls his bank. Good evening. Welcome to Indian Bank. How may I help you? Hello, I rang up to inquire about my account balance. My account number is 31646668. Has any money been deposited recently? Please wait for a moment. Sorry, but there hasn't been any recent deposits in your account, but only withdrawal. Can you please check it again? Yes, sir. I'm quite sure. Thank you. How is this possible? I've been duped. I must go to the police station to report. Meanwhile, Sonam and Priya meets Sonam's brother Rohan and discuss the problem with him. That's a very grave issue. So, I should not poke my nose into this matter and we should directly approach the police.
Do we have to go to the police station? Because it's really embarrassing. There's nothing to be ashamed of. Anybody can be a victim of this kind of cybercrime. These crimes are on the rise, and steps must be taken to bring justice to the perpetrators. Okay, if you say so. Meanwhile, at the police station, the father is already present in the police station. Ma'am, I got an email claiming that I received a cash prize of $60,000 and I was asked to deposit $1,500 as processing fee. Ma'am, I deposited the amount but I didn't get any money. Please help me, ma'am, please. Hello, mister. I don't even know how to start a computer, and you expect me to understand your problem? Huh. Now what has been done has been done. As it is, it was your mistake. Your greed has put you in such a situation. I cannot do anything. Please, ma'am, do something. I have lost a huge amount of money. Leave me alone. I have already told you I cannot help you. Do not disturb me again. Constable, take him outside. Mr. Joshi is very disheartened at the kind of treatment at the hands of the police. But to this surprise, he sees Rohan, Sonam and Priya entering the police station. Rohan and Mr. Joshi exchange their stories. What were you thinking? You should have at least asked me before doing any such thing. This is a kind of online fraud, and the victims are usually duped heavily. It is very difficult to trace back the perpetrators. Now, the three of them go to the police officer with their woes, and they get a similar reply as Mr. Joshi. Lack of awareness among people has led to the increase in these crimes. It is also unfortunate that our cyberspace is vulnerable, but our government is taking steps to make the internet a safer place. Special cyber cells are being set up at major police stations, and the framework is being expanded. Pooja Agrawal as narrator, Pritesh Sood as Mr. Joshi, Rishi Soni as Rohan, Sirat Chima as police officer, Harita as banker, Vatsala Daur as Sonam, and Sneha Gantasala as Priya. And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe, and of course, through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. Hello VIT, your host Monica presenting you the show Travel Bonanza. You're listening to VIT Community Radio 90.8. Are you ready for today's episode with new place to explore? How often do we see Mumbaikars and Delhiites fight over petty issues? It's too many times to even count. These fights are not just limited to IPL teams' weather or fashion quotient. These fights have laid a strong foundation for the existing argument which one is the best Indian city. On one hand, there is Delhi, the capital of India. On the other hand, there is Mumbai, the business capital of India. The argument is never ending and futile to some extent. But there is one city that has always strived to be among the top, and it somehow sidelined in the above mentioned argument is Bangalore. While Mumbai and Delhi have always maintained their respective statuses, Bangalore has flourished and achieved new heights. As friends, in today's episode, we are going to travel around fun, young Bangalore. There are lots and lots of things exist to be loved with Bangalore, and first of all, stating the obvious weather. The first thing that comes to the mind when any Bangalorean thinks about the city is its conducive climate. The moderate temperature and the luscious and vast greenery make anyone to love this place. You don't need to sweat a river or freeze to death in the city. The reason for the city having such an extraordinary climate is its elevation. At the altitude of 3000 feet, that is 914.4 meters above the sea level, Bangalore is situated even above Dehradun having 630 meters. The weather in the city almost all along the year is bright and sunny in the day, pleasant with light showers of rain in the evenings, and a hill station climate in the nights.
Nobody ever felt the need of air condition in their home till date. When the rest of the country is trying to figure out ways to escape from the brutal heat, Bangaloreans are busy enjoying a walk in the drizzle and the cool weather in the night. And yes, it is same throughout the year. Jealous enough? Then of course, the utopian climate of the city makes it one of the best cities to live in. And that's all about the weather. Located on the Deccan Plateau is the city of Bangalore, the capital of Indian state of Karnataka. It is the third largest city and fifth largest metropolitan in India. When we come to the population of Bangalore, it is well spread between various communities, with Kannadigas taking the largest chunk of 42%. The rest are 20% Tamilians, 13% Telugites, 10% Keralites, 8% European origin, and 7% from other parts of India. This makes the city truly cosmopolitan. Cosmopolitan crowd which makes the city cooler than the weather. With many reputed colleges and universities, all big and famous IT companies, and a diaspora of students from all over the country and the world, Bangalore has the best crowd in India. Apart from IT, Bangalore is also the fashion capital of East. It has many fashion companies as Paris, if not more, with 212 software companies, 21 engineering colleges, among which is the Bangalore University that has whopping 57 engineering colleges affiliated to it, and the largest number of software professionals in the world. You can see why the city is called the Silicon Valley of India. Along with these highlights, Bangalore has many tourist attractions starting from Kengal Hanumantiya built Vidana Sauda to Tipu Palace, Lal Bagh, Kavan Park, and so on. 40% of the Bangalore's landscape is gardens, parks, and 50% lakes, ponds. Still now, it is greener than any other city of India. You will find trees on both sides of the road almost everywhere, which makes Bangalore pleasant to walk on road. And I am sure places like Indranagar, Richmond Circle, and MG Road will make your day. At the heart of the city is Lal Bagh, which covers an area of 240 acres. Apart from more than 1,000 species of flora and fauna, Lal Bagh is home to the Lal Bagh Rock, one of the oldest rock formations on Earth, dating back to 3,000 million years. If we are talking about the garden city, then it is impossible to skip the huge lung spaces like Kaban Park, spread across 100 acres of area with various species of plants and trees. Bangalore, as an 8-tier city, is developing as the most important commercial hubs in the country. So the city demands well-connected transport facility. Being the fourth busiest airports in India, Bangalore International Airport has multiple access facilities to travel to the city center. You can get private car rentals or hire cabs. You can also avail the bus services by the Bangalore Metropolitan Transport Corporation, that is BMTC, and travel to your desired destination in the city. Local transport in Bangalore is very easy and well organized. BMTC, which is the city's public bus service, the network is very strong and scattered throughout the city. BMTC runs more than 3,000 buses on major routes on all days. The government also expanded the metro rail service by connecting it to major areas in Bangalore. NH4, NH7, and NH48 are the major national highways connecting Bangalore to some of the India's major cities. While BMTC takes care of the bus services within the city, the Karnataka State Road Transport Corporation, that is KSRTC, takes care of the buses both inside and outside the city. When we come to the Volvo buses have nowadays become the most preferred mode of transport for public, as they are comfortable to travel and having network in all major routes across the city. Apart from this, taxis and auto rickshaws are also available. Next, when we come to the railway facilities, railway routes are well connected to almost all major cities of India from Bangalore, both by meter gauge and broad gauge rail services. The three main stations in Bangalore city are Majestic, and the next second one is Bangalore Cantonment, that is 8 km to Majestic, and Yeshwantpur, that is 10 km away from Majestic. Bangalore Majestic is well connected to all major cities in India, though journey to northern states are little time consuming. And that's all about the transportation in Bangalore. And when we move on to the culture, Bangalore is a southern city of India. Its culture is a mix of several Indian cultures. Indians from various parts of country have settled in this metropolitan city. They have carried their best part of their culture to Bangalore.
Apart from other cultures of India contributing to the Bangalore culture, the city has a culture of its own. It has a mix of urban and rural forms of lifestyle. Most of the traditional Kannadigas prefer to live as per their tradition and culture. They have their strong influence in their lifestyle. On the other hand, you will also find a more urbanized style of living. Most of the people of urban Bangalore are working professionals and enjoy the nightlife of the city. Despite being a modern city, Bangalore has not lost touch with its traditions. This is reflected in the various fairs and festivals that are celebrated in the city. Many of these are religious in nature. They owe their origin to the scriptures and mythological stories. The city comprises of a multicultural population. It habits people of all religions. The main religious groups living in the city include Hindus, Muslims, Christians, Sikhs, Jains. The most famous festival in Bangalore is Dasara. It falls in the month of October to November and marks the victory of good over the evil. The day culminates a 9-day fasting period of Navaratri in Hindu culture. The other festivals and fairs such as Mahashivaratri, Diwali, Karaga festival, Kadaleke Parisha, also known as Peanut Festival, Ugadi, Pongal, Travel and Tourism Fair, Groundnut Fair, and so on. With so much and many more, Bangalore culture is uniquely attractive. If you are visiting these excellent events, you are sure to notice and love to be a part of this diverse culture of Bangalore. The another important specification about Bangalore is that it has an active night culture and has over 800 clubs and bars. With a variety of sport bars, beer pubs, breweries, cafes, the city is nowadays referred as a pub capital of India. The most striking thing that welcomes a visitor to Bangalore is the graffiti-filled walls across the city. The beautiful wall paintings showcase the rich heritage of the city, and it is really my favorite. How many of you knew that the oldest temple of Bangalore is located right in the center of the city? Chokkanatha Swami Temple at Domblur is considered to be the oldest temple in Bangalore. In addition to this, there is Tipu Sultan's Summer Palace, the old fort at Devanahalli, a couple of prehistoric sites at Chikkajala, Hejala, and Savanadurga, the Bangalore Palace, and so on. Every 2 years, Bangaloreans are treated to a visual spectacle as a host of combat and civilian aircrafts from around the world showcase their prowess in the skies, held at the Yelahanka Air Force Base. So don't miss that in the upcoming year. And next, the taste of food in Bangalore. And how do I miss that? Food is the most important part of every cosmopolitan city that most of the people look for. And I believe in this popular phrase, when you're in Rome, do as Romans do. I always try to grasp the local taste so that I can know more about it. That's what I did when I came to Bangalore for the first time. I straight away went to the MTR and Vidyarthi Bhavan to get the local essence of the food. It was out of the world and I want even you to enjoy the same. Just take a walk during the night through the streets of the Bangalore, and pleasant aroma of the food that is prepared is no less tasty than the local and international cuisines at 5-star restaurants. The shops here do not have good seating arrangements, agreed, but eating here in the crescent moonlight with a cool breeze for company is an experience like no other. Street foods are the best thing in Bangalore that you cannot resist. For the sandwich lovers, you need to go to the Jayanagar. Even though they serve sandwiches in different varieties, it's the chocolate sandwich that has put this place on the map for sandwich lovers. Aside from the taste element, the reasonable price also adds to the endearment factor. Another place that you can depend on for South Indian fare, whether it be the crispy vadas or the rice idlis or kesari bath, never fear the word disappointment while you're here. And the place is Brahmin's Coffee Bar in Baswannagudi. Another place with different varieties of vada pav. Does it excite you? Yes, of course. Then the food in Indranagar saves you the best spectrum of the snack on offer includes Szechuan, paneer, aloo and more. Even though the names gives you the idea of vada pav alone, the burgers and french fries they serve are pretty good as well. The next shop, some of the best pani puris in Bangalore. And in a city where there are more than enough options for the famous street food, that's no simple feat to pull off. The other snacks you can enjoy here include aloo chaat, dahi puri and papadi chaat. Even this shop is located in Jayanagar.
Dosa lovers swear by the name of Central Tiffin Room in Malleshwaram, with varieties of mouth-watering dosas and also idli, vada and puri that makes South India enduring to many, and this is one place where your sense of taste has nowhere to go. To savor some delectable street food without burning a hole in your pocket, you can't go wrong with Vivipuram Food Street. Rolls are quaint objects in Yeshwantpur. They come rolled up and make your taste buds feel stretched out in a mat that is laden with all the taste it can take. Online food orders and home deliveries are also as much feasible as opting for street food in Bangalore. And I promise these items will leave you a everlasting memory in your mind, making you to remember Bangalore forever. When we go deep into the routine lifestyle of Bangalore, first thing anybody would agree is the Bangalore traffic. But Bangalore is one of the least polluter cities in India. In 1906, Bangalore became one of the first cities in India to have electricity from hydropower, powered by the hydroelectric plant situated at Shivanasamudra. Thus, Bangaloreans experience least electricity cut-offs among all the major cities, giving them the true feeling of living in a metropolitan city. Bangalore is in the center of South India. From here, there are hell of options for weekend getaway. Trekking, mountaineering, hill stations, jungles, beaches, everything is within 500 kilometers and easily accessible. All the best concerts in India takes place here. This is the perfect place for music lovers. And people here are hardcore music fans. The rock culture being amazing in the city, and they are really rocking. And other sites like Banargata National Park, Nrityagram Dance Village, Rangashankara, which promotes theatre in all languages, Corner House, the ice cream paradise has been delighting customers since 25 years. Last but not the least, shopping paradise from Commercial Street to Phoenix City, from Forum Mall to Bridge Road. Till now, I haven't covered even 50% of the Bangalore. There are lots and lots of exciting things exist to explore in the city. I just want you to get into the roads of the city and have your day. I guess by now we are planning to start a trip to Bangalore. And that's all about today's show. Catch you up in the next episode. Till that, this is your host Monica signing off you from Travel Bonanza. And you're listening to VIT Community Radio 90.8. Thank you. This was Travel Bonanza with your host Ashika. So stay tuned to VIT Community Radio 90.8. Hello everyone. This is Silena from VIT Community Radio 90.8 and it is story time. And I am up with a story all written by myself, Atonement. Here is the preface. Vinodini, a young school-going girl, stays back home, for it was a holiday. A strange man comes at Vinodini's doorsteps. Not a beggar, not an invitee either. What is that, then, that has brought him here? He has walked all the way, barefoot, up to her place. Strange. Absolutely strange. The sole of his feet is sore with blisters, a person not striving by appearance, so much so that he couldn't afford himself a pair of slippers was further perplexing to have not worn his slippers. Read the full story, know what the man has to say about his not wearing slippers. So here is the story. He came and rang our doorbell. Ma had her hands busy with her kitchen work. So I ran out to tend to the supposed guest. A clean white kurta and a not so clean pajama draped his lean and droopy shroud. Close cropped hair, grey and black randomly dispersed, had bushed around the edges of his pair of ears more than any other part of his head. High-powered glasses and all the sagging wrinkles apparently suggested that he was in his 60s or above. And shockingly enough, he was bare feet. Without wasting any more time in studying the strange stranger, I inquired of him about his identity and his purpose. I don't have slippers, Ma. That must have risen a lot of questions in your mind, right? He went on to add.
I have been walking bare feet since quite some time now. I'm going door to door and narrating my story. An abrupt pause. He began again. I had killed my wife long back. I was beating her as usual with my waist belt and then took out my slipper. I started thrashing her with it. She was groaning. My sadist beast was, however, not content with that. So I kept on weeping and lashing and smacking. And that was the last day I bit her. Nevertheless, I love my daughter. I had from her a lot. The slightest hint of her pain caused me intense agony. She has been tortured the same way at her in-laws' place. Now she is battling with death in the hospital. I didn't register any complaint against her in-laws yet. How could I? I wasn't punished either. My wife didn't have her parents to get her justice after her demise. God forbid. Nothing happens to my daughter. So, I have pledged not to wear slippers until my daughter gets well. And on barefoot, I'm going door to door and narrating my story. I can understand your presumption induced from my appearance. You probably thought that I must be here for begging alms of you. And yes, you were right. I have come here to beg, not to beg alms, to beg prayers, to beg blessings. With tears rolling down his cheeks and voice suffused with pain, in a trembling voice he groaned, "Ma, pray for my daughter. Please, I beg of you, pray for my daughter. I am a sinner. How could I pray for my daughter to be endowed with fortitude to endure the same pain I had caused my wife all these years back? He won't listen to my prayers. God won't listen. God won't. He won't." I stared blank. I still couldn't comprehend the scenario, and eliciting a reaction was not nearly possible. Ma came out running, all startled by the cry. Having no clue about what was going on, she got impatient and started inquiring me of what all had happened. I couldn't reply. I asked the man, who was on his knees at our doorsteps, to get up and leave. His face turned pale. Hopelessness had clouded it densely. I said, "Your daughter will be all right. I shall definitely pray for her. My mom will also pray. Why, Ma? Won't you?" Ma, with no preface to the story, ended it by nodding in affirmation. The man stretched his lips into a feeble smile, gestured a namaskar, and walked away. At the door, while Ma kept on inquiring me, I stared vacantly to see the man disappear from my sight. Thank you. மெல்லிய நிகழ்வுகளில் தொடங்கி நெஞ்சை கசக்கும் நிகழ்வுகள் வரை நீளும் நம் வாழ்க்கையின் பிரதிபலிப்பு. உங்கள் விஐடி பண்பலை 90.8 உணர்வுகள். உணர்வுகள் இது எதை குறிக்குது? நம்மோட அன்றாட வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன நிகழ்வுகளால நம்மோட மனசுல ஏற்படுற அழுத்தம், அந்த அழுத்தத்தால நகர்த்தப்படக்கூடிய நம்மளோட வாழ்க்கை, உணர்வுகளும் நிகழ்வுகளுமா மாறி மாறி நம்மளோட வாழ்க்கையை உந்தி தள்ளிக்கிட்டே இருக்கிற ஒரு நிலை. இந்த நிலைய நம்ம மனசு திரும்ப திரும்ப அலசி பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் உணர்வுகள். உங்க மனசு என்ன உணர்தோ அதுதான் உங்களோட நடவடிக்கையா பிரதிபலிக்குது. அப்படி பிரதிபலிக்கிற விஷயங்களை தான் விஐடி பண்பலையில இப்ப கேட்க போறீங்க. மனதை வருடும் உணர்வுகளை கேட்டு நடப்போம் வாங்க. நட்பு ஒரு அற்புதமான உறவுமுறை. அம்மா, அப்பா, தம்பி, அண்ணன், அக்கா, தங்கச்சி, அத்தை, அப்பத்தா, அம்மத்தா,
சித்தி சித்தப்பா, தாத்தா, மகன், மகள், மனைவி, பேரன், பேத்தி, இப்படி எத்தனையோ ரத்த சொந்தங்கள் இருக்குங்க. ஆனா இந்த மாதிரியான ரத்த சொந்தங்கள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு சொந்தம். அதுக்கு ஒரு கட்டாயம் இருக்கு. அந்த கட்டாயத்தின் பேர்ல நம்மளோட வாழ்க்கையில அவங்க எல்லாரையுமே பிணைச்சு வச்சிருக்கோம். இந்த மாதிரியான ஒரு பிணைப்பு எதுவுமே இல்லாம நம்ம கூடவே வாழ்நாள் முழுக்க வர ஒரு உறவு, அதுதாங்க நட்பு. நண்பர்கள் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு இனமோ மொழியோ பாலோ எந்தவித பேதமும் கிடையாதுன்னு சொல்லலாம். அது ஆண் நட்பாகவும் இருக்கலாம், பெண் நட்பாகவும் இருக்கலாம், பெரிய வசதியான ஒரு நண்பனாகவும் இருக்கலாம், அதே நேரத்தில் வசதி இல்லாத ஒரு நண்பனாகவும் இருக்கலாம். அவங்க நம்ம மொழி பேசுகிற மக்களாகவும் இருக்கலாம், வேற மொழி பேசுகிற மக்களாகவும் இருக்கலாம். நட்புக்கு இந்த மாதிரி எந்த ஒரு பேதமும் கிடையாது. இந்த மாதிரியான நட்பு மன ஒற்றுமை அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தில் மையப்படுத்தி இயங்கிக்கிட்டு இருக்கு. நண்பர்களோடு இருக்கிறது ரொம்ப அழகான நாட்கள்னு சொல்லலாம். பள்ளி காலத்தில் பள்ளி நண்பர்களோட நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி போகுது, எப்படி வளரப்போகிறோம் அப்படின்ற எந்த எண்ணமும் இல்லாமல் ரொம்ப அழகாக கழிச்சிருந்தோம். அந்த நாட்கள் கடந்து கல்லூரி வாழ்க்கையில் கல்லூரி நண்பர்கள் கூட வாழ்க்கையை எப்படி நடத்த போகிறோம் அப்படின்ற ஒரு பயத்தோட கழிச்சிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நடைப்பயிற்சி பண்ணும்போது ஒரு சில நட்புகள் வரும், இல்லை உடற்பயிற்சி பண்ணும்போது ஒரு சில நட்புகள் வரும். பேருந்து நட்புகள் அப்படின்னு சொல்றது ரொம்ப பிரசித்தமானதுன்னு சொல்லலாம். ஏன்னா பல பேர் பேருந்து மையப்படுத்தி வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பேருந்து நட்பு ரொம்ப சிறப்பானதாக அமையும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சமூக வலைத்தளங்களில் இருக்கக்கூடிய நட்பு இல்லாமல் மனுஷன் அதிகமாக இப்போ செயல்படுறது இல்லைன்னு சொல்லலாம். பலவிதமான தொழில்நுட்பங்களை அடிப்படையாக வச்சு இந்த சமூக வலைத்தளத்தில் நண்பர்கள் கூட்டம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இது மாதிரியான நட்பு பார்க்காத ஒரு நட்புன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு கோப்பெருஞ்சோழனும் பிசுராந்தையாரும் பார்க்காமலே நட்பு கொண்டிருந்தாங்க. இதை மானசீகமான நட்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னடா எதுக்கு தேவையே இல்லாமல் இப்போ நட்பை பற்றி இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஒன்றும் இல்லைங்க. இப்போது கல்லூரி விடுதியில் ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ உங்ககிட்ட பேச போகிறேன். நானும் கல்லூரியில் ஒரு விடுதியில் தான் தங்கியிருந்தேன். அந்த நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக தான் இருந்தது. என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதில் என்னுடைய அறையில் மொத்தம் 6 பேர். 6 பேர் ஒரே அறையில் இருக்கிறதுன்றது கொஞ்சம் சங்கடமான விஷயம்தான். ஏன்னா இடம் கொஞ்சம் பத்தாமல் இருக்கும். அதே நேரத்தில் எங்களோட மனசில் அவ்வளவு இடம் இருந்துச்சு சேர்ந்து இருக்கிறதுக்கு. எங்களோட நட்பு ரொம்ப அருமையான நட்புன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதே நேரத்தில் நட்புன்றது எந்த ஒரு கட்டுப்பாடுகளுக்கும் உள்ளாக்க வரது கிடையாது. ஏன்னா அது பறந்துபட்ட இந்த உலகத்தில் ரொம்ப சுதந்திரமாக திரியக்கூடிய ஒரு விஷயம். அந்த உறவு முறைக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் நீங்கள் விதிக்க முடியாது. அதே மாதிரி தான் எங்களோட அறையில் 6 பேர் இருந்தாலும் 6 சிந்தனைகள், 6 மனநிலைகள், 6 வட்டார வழக்கு, 6 மொழி, 6 அடையாளம், இது மாதிரி பலவிதமான வித்தியாசங்கள் இருந்தது. ஆனால் எங்கள் எல்லாரையும் ஒன்றிணைச்சது ஒரே ஒரு விஷயந்தாங்க, நட்பு. நாங்கள் எல்லாரும் எங்களை நண்பர்கள்னு தான் சொல்லிக்கிட்டோம். இதை தாண்டி எங்களுக்குள்ள வேற என்ன ஒற்றுமை இருக்கு? சிந்தனைகள் வேறுபட்டு இருந்தாலும் நட்புன்ற ஒரு விஷயம் ஒரே ஒரு புள்ளி. அந்த ஒரு புள்ளியில் நாங்கள் எல்லாரையும் இயங்கிக்கிட்டு இருந்தோம். எங்கள் எல்லாரையும் அந்த புள்ளி சேர்த்து வச்சிருந்தது. ஆனால் இந்த நட்புலையும் கூட ஒரு சின்ன விளையாட்டு. அந்த விளையாட்டை விளையாடினது யாருன்னு கேட்டிங்கன்னா காலம்னு தான் சொல்லணும். காலத்துக்கிட்ட இந்த மாதிரி பலவிதமான விளையாட்டுகள் இருக்கு. ஒரு விளையாட்டு எங்களோட நட்புக்குள்ளே நடந்தது. சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், இது எல்லாமே கொஞ்ச நாளில் சரியாயிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் நம்ம எல்லாரும் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம். நாங்களும் அந்த மாதிரி நிறைய மனஸ்தாபங்களை ஏற்படுத்தியிருக்கோம். எதுக்குன்னே தெரியாமல் திடீர்னு ஒரு நண்பன் எங்ககிட்ட பேசாமல் இருப்பான், இல்லைனா எங்களில் யாராவது ஒருத்தவங்ககிட்ட பேசாமல் இருப்பான். ஒரு நாள் அந்த மாதிரி தான் என்னோட நண்பன் ஒருத்தன் இன்னொரு நண்பன்கிட்ட பேசலை. ஏன்டா அவன் பேசலை அப்படின்னு கேட்டால் தெரியலன்னா. ஏன் அப்படின்னுட்டு அந்த நண்பன்கிட்டயே போய் காரணம் கேட்டோம். அந்த நண்பன் என்னன்னு தெரியல, நான் அவனை ரொம்ப கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அவன் மனசு கோச்சிக்குமே, அதனால தான் நான் அவன்கிட்ட பேசுறதை நிறுத்திட்டேன் அப்படின்னா. எனக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு. நீ பேசுறத அவன் ரொம்ப சகஜமாக எடுத்துக்கிறான், ஆனால் நீ என்னமோ இவ்வளோ பயந்துக்கிட்டு அவனை ஒதுக்கி வைக்கிறியே, ஒதுக்கி வைக்கிறது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன். அவன் கொஞ்ச நாள் யோசிச்சான். ஆனால் அதுக்கப்புறமா அவன் சாதாரணமாக இயல்பாக எல்லார்கிட்டையும் பேசுகிற மாதிரி அவன்கிட்டையும் பேச ஆரம்பிச்சிட்டான். இன்னும் கொஞ்சம் நாள் ஆனிச்சு, திரும்பவும் அவனுக்குள்ள ஏதோ ஒரு எண்ணம், இன்னொருத்தன்ட்ட பேசுறதை நிறுத்திட்டான். அந்த ஒரு விஷயம் ரொம்ப நாள் நீடிச்சிச்சு. அப்போ திரும்பவும் அவன்கிட்ட போய் கேட்டேன், ஏன் இவன்கிட்ட பேசல அப்படின்னுட்டு. உடனே அவன் ரொம்ப எளிமையான ஒரு பதிலை சொன்னான். என்னன்னே தெரியல, அவன்கிட்ட நான் பேசுறது இல்லை. காரணமே இல்லாம ஒருத்தன்ட்ட பேசுறதை நிறுத்த முடியுமா? அப்ப அந்த நட்புல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கு? இந்த உண்மைத்தன்மை இருக்கக்கூடிய நட்பு தானே இவங்க எல்லாரையுமே சேர்த்து வச்சிச்சு. ஆனா இன்னைக்கு ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு அவன் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டான்? இல்ல அந்த தப்பு வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய தப்பா? இது மாதிரி பல கேள்விகள், பல உணர்வுகள் என்னோட மனசுக்குள்ள எழுந்துச்சு. ஆனா
இந்த கேள்விகள் எதுக்குமே பதில் கிடைக்கல. ஏன்னா இது எல்லாமே நட்பு அப்படின்ற ஒரு உணர்வுக்குள்ள இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். திருவள்ளுவர் சொன்ன ஒரு குறள் ஞாபகத்துக்கு வந்துச்சு. தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்கிட்டையும் நாக்குன்னு ஒரு பெரிய ஆயுதம் இருக்கு. அந்த ஆயுதத்தால நீங்க இன்னொருத்தனை தாக்குனீங்கன்னா அந்த தாக்கம் நெருப்பால சுட்ட புண்ணை விட ரொம்ப நாள் ஆறாம இருக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. என்ன கேட்டா அதையும் தாண்டி ஒருத்தனை நீங்க ஒதுக்கி வச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது இன்னும் பெரிய ஒரு காயத்தை ஏற்படுத்திடும். அது ரொம்ப ரணமான வலியை தரும். நட்பு அப்படின்றது நண்பன் அப்படின்ற ஒரு அடையாளத்தை மையப்படுத்தி இயங்கிட்டு இருக்கு. ஒருத்தன் உங்களுக்காக தன்னையே மாத்திக்கிட்டானா அவன் தான் நண்பன். நீங்களும் நண்பனா இருங்க. எவ்வளவு பெரிய குற்றம் செஞ்சிருந்தாலும் அதை மன்னிச்சு பாருங்க. இந்த உணர்வு எனக்குள்ள உண்டாச்சு, உங்களுக்குள்ள இது மாதிரி பலவிதமான உணர்வுகள் இருக்கும். அந்த மாதிரியான உணர்வுகளை எங்க கூட பகிர்ந்துக்குங்க. இது விஐடி பண்பலை 90.8. உணர்வுகள் உங்கள் மனதை வருடும் நிகழ்வுகளின் பிரதிபலிப்பு. உங்கள் விஐடி பண்பலை 90.8. உங்க வாழ்க்கையில உங்க மனதை வருடிய நிகழ்வுகளை வேலூர் மக்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளலாம். உணர்வுகள் நிகழ்ச்சியில கலந்துக்கங்க. எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்க உணர்வுகளை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: இயக்குனர், விஐடி பண்பலை 90.8, விஐடி பல்கலைக்கழகம், வேலூர் 14. உணர்வுகள் மனதை வருடும் நிகழ்வுகளின் பிரதிபலிப்பு. உங்கள் விஐடி பண்பலை 90.8. Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM. Interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements, and lecture formats delivered by eminent professors, researchers, and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. In today's Noble Lecture, we have a lecture on Organizational Development delivered by Professor Sumadhi GN, VIT University. Welcome to Noble Lecture. I'm Dr. Sumadhi GN, Associate Professor, VIT Business School, VIT University. In this session, we are going to talk about organization development. You all know today change is permanent and no organization can escape from that. And they are facing multiple challenges and threats. Though there are many ways to cope up with these challenges, one important way is through organization development. That's why a course on OD, organization development, will help you to identify the problems in the organization, and you will know how to take advantage of the opportunities so that you could solve your problems and better over time. And more importantly, if you know, the companies are valuing the employees the most. That's why they call the people as assets of the organization. Why do you think? That's because people are rare, unimitable, and they are found to be valuable. Why do you think such valuable importance is given to people? You find many organizations using similar technology, similar methods, similar process. But why one company is very successful and why not? The answer is, it's because of the people in the organization. So any step that an organization takes to improve the organization or to improve the company is only through by means of improving the conditions of people lives in the organization. And this is the base for OD. OD is not a new concept. It dates back to nearly 1950s through action research. Kurt Lewin, a German-American psychologist, was the first to study the group dynamics and organization development. And he stated that OD is as good as practical, where it is emphasizing both the practical and theoretical side. Why are we focusing both practical and theory? Because any theory without practical application is of no use. And any practical use which is not based on the theory can't be taken as valid, and you can't look for the sustainability in that. And that's why OD is talking about both the sides, both your practical part and your theoretical part. So to make your organization more effective, more productive, and make your employees more satisfying, the organization need to change. So there's no escape from to cope up from the change
So the organizations have to undergo the change process. So where do you think the change is required? It is required at all levels. At the level of the strategy, at the level of the technology that is used in the organization, in the structure of the organization, at the process level, and even at the individual level. I guess many of you would have read the book on Who Moved My Cheese, authored by Spencer Johnson. You know what the author has highlighted? The author is saying that unless you are updating yourself to the current technology, the current skills, you become extinct in the organization. So you can't always rely on the comfortability of the existing skills. You have to upgrade. Otherwise, you will be making a fatal flaw. So with this introduction about OD, in this session, you're going to talk about three things. One, what is the application of OD at Vodafone? In this session, we are going to talk about three things. Number one, what is the application of OD at Vodafone? And then try to understand the meaning of OD. And finally, let's learn about an OD intervention technique. None of us will forget the Zuzu ads of Vodafone. And also now a musician comes and he's playing with his instruments. And he find people were not looking at him. So he started to play all the instrument at one shot. So what does it mean? If you get many things in one shot, people are attracted and people love that. And that's what the global communication technology company Vodafone is doing. It's the early leader in the mobile technology market and it's now making a revenue of 23 billion rupees, employing about 91,000 employees and spread across worldwide. How did Vodafone make this achievement? It doesn't happen overnight. Vodafone has rightly realized there's a need to change, and this change has to come from command and control culture to culture of empowered teams, shared learning and development, speed and accountability. You all know changes would not happen over time. Rome can't be built in a day. So what did Vodafone carry out to make this cultural change? The company developed shared values, introduced IT system, and this IT system helped people to share the information across major divisions and enabled cross-functional learning in Vodafone and also developed team building programs. So does it end with doing all this? No. To support all these initiatives, Vodafone implemented a leadership coaching program. In this coaching program, top managers learned how to conduct performance reviews and how to set goals for the employees and also to coach the teams. Following this program, managers attended one-to-one coaching session with a professional coach and they learned how to set coaching goals for the participants. And also they learned how to implement the skills they learned in the program. As a result of this program, managers were able to delegate to more teams and the teams started to solve their problem by themselves. So what happens here? First part, Vodafone felt that a change is required and it started with many initiatives. And to support these initiatives, there was a leadership coaching program where the people inside the Vodafone understood how to train their employees. As a result of this, team began to feel more confident in their decisions because the manager trusted them. So trust is a real important thing which is playing here. When a company is going for a change, I must feel that my supervisor is supporting me and this trust helped them make decisions on their own. This successful change implementation at Vodafone did not take overnight, and this gradual evaluation made Vodafone very successful. And now the change has become the part of Vodafone and they have standardized the cultural values. The change has been part of the Vodafone and the Vodafone has now standardized the new cultural values. So with this first introduction about how OD is implemented in Vodafone, now let's look at the definition of OD. There are many definitions given by many authors. If you take the definition of Richard Beckhardt in 1969, he defined OD as a planned effort, organization-wide, that is managed from the top to increase the organization effectiveness and health through planned interventions in the organization's process using behavioral sciences knowledge. If you look at the definition given by Richard Beckhardt in 1969, OD is a planned effort, organization-wide effort that is managed from the top to increase the organization effectiveness and health through planned intervention in the organization's process using behavioral sciences knowledge. If you look at this definition, he is focusing on the major part, which is the planned effort. So if you think like I want to change my dress today, you can change your dress immediately. But can you do that with respect to an organization? You can't. It's a planned effort. Everything has to be planned.
and you talk about organization-wide intervention, that change is not implemented at the individual level or at the divisional level, but you're talking about a change which is implemented throughout the organization. And more importantly, the support from the top management. As you looked at the example in the Vodafone, the top management came up with the leadership coaching program that is supporting the employees to implement the change process. And finally, why all these are done? All these are done to make your organization more effective, and you're using the knowledge of behavioral sciences. This is one definition by Richard Beckhardt. Now there's another definition given by Burke and Bradford, 2005. And here the definition of OD is based on three things. Number one is set of values, which is largely humanistic. In the beginning we said that whenever a company tries to improve or make any changes in the organization, that has to benefit or that has to improve the lives of the people in the organization. So the base for OD is improving the lives of the people. So you're basing OD definition itself on the humanistic values. The second is application of the behavioral sciences. And third is open system theory. Based on these three values, OD is defined as a system-wide process of planned change aimed towards improving overall organization effectiveness by way of enhanced congruence of organization dimensions such as external environment, mission, strategy, leadership, culture, structure, information and reward systems, and work policies and procedures. This is a very big definition. Maybe we'll look at closely. If you take the definition of Burke and Bradford, the first part is also talking about planned change, and it is towards organization effectiveness. But the key part here is the organization dimensions have to be in congruence. When a company has a strategy of low cost, accordingly, the company's structure, information, reward system has to be aligned with the low cost strategy. Or if the company is looking for leadership strategy, the structure, information and the other practices and policies have to be in line with the strategy. So the focus is more on alignment of the congruence of the various dimensions of the organization. Now you have seen two definitions, one by Beckhardt, other by Burke and Bradford. If you see both the definitions, there are some consistent terms. If you see both the definitions, you find consistent themes in both the definitions. One is the outcome of OD is organization effectiveness, and they stress the application of the knowledge gained through social and behavioral sciences, and it is more towards improving the lives of the people. So with this, we have completed the second part, the definition of OD, and the third part is knowing about an OD intervention. Every time we think of a problem and try to find a solution, so you call that as a post-mortem analysis. I identify the problems within the organization and I try to find solution for the problems. This is one way of improving the organization. What is another way? Which is, you all know, that is the SWOT analysis, SWOT, where you look at the strengths, weaknesses, opportunities and threats, whether it is for an individual or for an organization. So when you build up the development process based upon the strength you possess, what do you do there? You're trying to find out the strength in the organization, the positive aspects of the organization, rather than addressing the negative aspects. By this way, you're building your development procedures based upon what are the things in which I'm good at. That is called as appreciative inquiry. This is Ronald Lippert began to engage organization members in thinking about preferred futures. So what does this mean? This means that you put your organization members into action. It's not only you think, you make others also think, try to identify what are the different ways in which my organization can focus on. That method is called as large group intervention, where you bring lot of people and lot of people think together and try to emphasize what is the future of my organization. This large group intervention emphasizes two things. The first is attention to a future organization member's desire, and second is gathering the whole system, or if not possible, a representative of a large cross-section system. So the first thing is I look at what people desire. What do I think? Or Vodafone want to be in 2020? Or what do I think my organization have to be in another 10 years time? So what is my desire about my organization? And second part is I'm bringing the whole system. When you bring the whole system, it becomes representative of the organization. So what happens there? In the large group intervention, you make changes in terms of business strategies. You develop a mission for the organization for the next century, and you come up with a participative culture in the organization where teamwork is given more importance. There are different varieties of large group interventions like future search, real-time strategic change, open space technology, participative design workshop, simulations, workouts,
conference model. An organization can use any of the large group intervention techniques and bring the people inside so that the organization can be pushed to the next higher level. In this total session, we talked about 3 parts. One, how OD is applied at Orphone. Then we looked at the definition. And last, we looked at the appreciative inquiry. So OD is a process wherein which the company is trying to make the organization more effective, try to solve the problem in the organization, not only by itself, by making the people desire to understood and putting the organization to the next higher level. Hope this session is really useful in giving you an overview about OD and how OD is important and what kind of intervention can be used in the organization. Thank you. I hope this lecture touched your thoughts with a noble notion. Tune into the Noble Lecture series of VIT Community Radio for another noble talk from eminent professors, researchers, and innovators from different fields. You are listening to VIT Community Radio 90.8 FM. Let the talks touch your thoughts with our noble notions. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்னைக்கு நான் சொல்ல போறவங்கள பத்தி நீங்க கேட்டாலே உடம்பே புல்லரிக்குங்க. அந்த அளவுக்கு என்ன வியப்புலையும் ஆச்சரியத்திலையும் ஆழ்த்துச்சு நம்ம ராதாபாயோட வாழ்க்கை பயணம். உங்களுக்கு பெரிய ஆச்சரியத்தையும் கூடவே நம்பிக்கையும் தரும்னு நம்புறேன். சரி, ராதாபாய் வாழ்க்கை பயணம் இதோ உங்களுக்காக. ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா லட்சத்துல ஒருவருக்கு தான் இந்த நோய் வருமாம். இது ஒரு கொடூரமான நோய். ரெட்டினாவில இருக்கிற செல்களை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடும். செல்கள் அழிய அழிய பார்வையும் குறைஞ்சிக்கிட்டே வரும். பிறக்கும் போதே பார்வை இல்லாம பிறக்கிற வேதனையை விட இது கூடுதல் துயரம். நாளைக்கு மொத்த பார்வையும் போயிடுங்கிற எண்ணத்திலேயே இன்னைக்கு பொழுதை கடத்துற துயரத்தை வார்த்தைகளால சொல்ல முடியாதுங்க. உறவுகளுக்குள்ள திருமணம் செஞ்சா இந்த பிரச்சனை வரலாம்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. இதுவரைக்கும் இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கல. இன்னமும் ஆராய்ச்சி நடந்துகிட்டே தான் இருக்கு. ராதாபாய்க்கு பூர்வீகம் உசிலம்பட்டி. அப்பா கிருஷ்ணமூர்த்தி, தமிழாசிரியர். அம்மா முத்துலட்சுமி, இல்லத்தரசி. 3 சகோதரர், 2 சகோதரின்னு பெரிய குடும்பம். அப்பா ரொம்ப கண்டிப்பானவர், அதே நேரம் கருணையும் கொண்டவராம். ராதாபாய் பிறந்த 4-5 மாசத்திலேயே பார்வையில பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சிடுச்சு. ஏற்கனவே 2வது அண்ணனுக்கு ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா இருந்ததால குடும்பத்துல ஓரளவுக்கு விழிப்புணர்வு இருந்துச்சு. லட்சத்துல ஒருவருக்கு தான் வரும் இந்த நோய் ஏனோ இவங்க குடும்பத்துல 2 பேருக்கு வந்துடுச்சு. பிறக்கும் போதே ராதாபாய்க்கு பாதி அளவுக்கு தான் பார்வை இருந்துச்சாம். வளர வளர ஒளி தேஞ்சிக்கிட்டே போயிடுச்சு. 4ஆம் வகுப்பு படிக்கும் போதே தடுமாற தொடங்கினாங்களாம். ஆனா அவங்க அப்பா அவங்கள தைரியமா தான் வளர்த்தாராம். மடியில உட்கார வச்சுக்கிட்டு மண்ணுல எழுதி பழக்குவாராம். பாரதிதாசன் பாடல்களை பாடி காட்டுவாராம். சங்க இலக்கியங்கள் சொல்லி தருவாராம். வரலாற வாசிச்சு காட்டுவாராம். ராதாபாய் வேலைகளை அவங்களையே செய்ய சொல்லி பழக்கப்படுத்துவாராம். எதுக்காகவும் யாரையும் எதிர்பார்க்க கூடாது, உன் சுயத்தை மட்டும் நம்புன்னு சொல்லி தந்தாராம். அப்பாவோட வழிகாட்டுதல் இல்லைன்னா இன்னைக்கு இவங்க என்ன ஆகிருப்பாங்கன்னு கற்பனை கூட செய்ய முடியலையாம். பகல்ல ஓரளவுக்கு நிதானமா நடந்துடுவாங்களாம். இரவுல மொத்தமா ஒளி மங்கிடும். தடுக்கி தடுக்கி விழுந்து எழுந்திருப்பாங்களாம். ஒவ்வொரு முறை விழுந்து எழும்போதும் உத்வேகமும் உறுதியும் அதிகமாச்சாம் நம்ம ராதாபாய்க்கு. பள்ளிக்கூட வாழ்க்கை ரணமா தான் இருந்துச்சாம் நம்ம ராதாபாய்க்கு. போர்டை பார்த்து படிக்க முடியாதாம். அதனால பாடம் நடத்தும் போதே ரொம்ப கவனமா உள்வாங்கிக்கிட்டு மனசுக்குள்ள எழுதி வச்சுக்குவாங்களாம். இவங்களுக்கு இருக்க பிரச்சனைய ஆசிரியர்கள் புரிஞ்சுக்கவே ரொம்ப நாள் ஆச்சுங்க. 3ஆம் வகுப்பு வரைக்கும் பொது பள்ளியில தான் படிச்சாங்க. அதுக்கப்புறம் பூந்தமல்லி அரசு பார்வையற்றோர் பள்ளியில படிப்ப தொடங்கினாங்களாம். வெளியுலகம் தெரியாம இருட்டுக்குள்ள முடங்கி கிடந்த ராதாபாய்க்கு மிக பெரும் நம்பிக்கையும் வெளிச்சத்தையும் கொடுத்தது அந்த பள்ளிதான். நம்ம வாழ்க்கை முடங்கி போகலங்கிற தைரியமும் அங்கதான் கிடைச்சுதாம் ராதாபாய்க்கு. இதுதான் நிலைமைங்கிற யதார்த்தத்தையும் அங்கதான் புரிஞ்சுக்கிட்டாங்களாம். தன்ன மாதிரியே நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்காங்கிறதும் தெரிஞ்சுதாம்.
ஒவ்வொரு உயிரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் படைக்கப்பட்டது. நம்ம படைப்புக்கும் ஆண்டவன் ஏதோ ஒரு காரணம் வச்சிருக்கான்னு உணர்ந்தாங்களாம் ராதாபாய். பிரெய்லி புத்தகங்கள், டெய்லர் ஃப்ரேம்னு சொல்லப்படுகிற கணக்கு ஸ்லேட்டு எல்லாம் அவங்களுக்குள்ள மிகப்பெரிய சுதந்திர உணர்வை உருவாக்குச்சு. நாம கத்துக்க முடியும், மத்தவங்களை போல படிக்க முடியுங்கிற எண்ணமே ராதாபாய உற்சாகப்படுத்துச்சு. ஆவேசமா கத்துக்கிட்டாங்களாம். 77ல SSLC முடிச்சாங்க. 600க்கு 427 மதிப்பெண்கள் எடுத்து பள்ளி முதல் மாணவியா வந்தாங்க ராதாபாய். அப்போ குடும்ப சூழல் நிறைவா இல்லையாம். அப்பா ரிட்டையர் ஆகிட்டாராம். அண்ணன்கள் வேலைக்கு போற நிலைமையில இல்ல. 2 அக்காக்களும் ஆசிரியர் பயிற்சிக்கு படிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அதனால ஒரு வருஷம் வீட்டுல இரு, அடுத்த வருஷம் ஆசிரியர் பயிற்சியில சேர்த்து விடுறேன்னு அப்பா சொல்லிட்டாராம். ஆனா அந்த ஒரு வருஷத்தை வீணாக்க ராதாபாய்க்கு விருப்பம் இல்ல. ஏதாவது உருப்படியா கத்துக்கலாமேன்னு யோசிச்சாங்களாம். திருச்சியில விழி இழந்த மகளிர் மறுவாழ்வு இல்லம் இருக்கு. டாக்டர் ஜோசப் சரோட மகள் பிரியா தியோடர் நடத்துறாங்க. பார்வை இழந்த பெண்களுக்கு கவர் மேக்கிங், டெய்லரிங் மாதிரியான நிறைய கைத்திறன் பயிற்சிகளை கொடுக்கறதா கேள்விப்பட்டாங்க ராதாபாய். உடனே நேரத்தை வீணாக்காம பிரியா அம்மாவை போய் பார்த்தாங்களாம். அதுதான் ராதாபாய் வாழ்க்கையோட திருப்பு முனை. இவ்வளவு மார்க் எடுத்துட்டு மேல படிக்காம இருக்க கூடாது, நான் செலவை பாத்துக்கிறேன்னு சொல்லி ராதாபாய PUCல சேர்த்து விட திருச்சி சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரிக்கு அழைச்சிட்டு போனாங்களாம். ஆனா கல்லூரி நிர்வாகம் ராதாபாய சேர்த்துக்க விரும்பல. இது நார்மல் பிள்ளைங்க படிக்கிற கல்லூரி, இங்க பிளைண்ட் ஸ்டூடெண்ட்க்கு சீட்டு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பிரியா அம்மா தான் ராதாபாய்க்காக ரிக்வெஸ்ட் பண்ணி பிரின்சிபல் கிட்ட பேசினாங்களாம். நல்லா படிக்கிற பொண்ணு, ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, சரியா படிக்கலனா டிராப் பண்ணிடுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணினாங்க. உங்களுக்காக ஒரு சீட்டை வீணாக்குறோம்னு சொல்லிட்டு தான் ராதாபாய கல்லூரியில சேர்த்துக்கிட்டாங்களாம். அவச்சொற்களை கவனத்துல எடுக்காத, உன் திறமையை நிரூபிச்சு காட்ட வேண்டிய நேரம் இது, உன்னால முடியும், நல்லா படின்னு உற்சாகப்படுத்தினாங்களாம் பிரியா அம்மா. ராதாபாயோட ஒவ்வொரு வளர்ச்சியிலும் பிரியா அம்மாவோட பங்கு இருக்காங்க. கல்லூரி ராதாபாய் எதிர்பார்த்த அளவுக்கு இதமா இல்ல. 104 மாணவிகள்ல ராதாபாயும் சந்திராங்கிற பொண்ணும் தான் பார்வை இல்லாதவங்களாம். சந்திராவும் பிரியா அம்மா மூலியமா தான் கல்லூரியில சேர்ந்திருக்காங்க. வகுப்பறையில இவங்க கூட யாருமே பேச மாட்டாங்களாம். வெளியில போனா இவங்கள மட்டும் தனியா விட்டுட்டு போயிடுவாங்களாம். ஹாஸ்டல்ல கூட இவங்கள ரூம்மேட்ஸா கூட சேர்த்துக்க யாரும் தயாரா இல்ல. அப்புறம் பாக்கியரதின்னு ஒரு பொண்ணு மட்டும் இவங்க 2 பேரையும் ரூம்மேட்டா கூட வச்சுக்க முன் வந்தாங்களாம். இறைவன் பிரியா அம்மா மாதிரி பாக்கியரதி மாதிரி எல்லா இடங்களையும் ராதாபாய்க்காக ஒரு ஜீவனை அனுப்பி வைக்க தவறல. பாக்கியரதி நிறைய சப்போர்ட்டா இருந்தாங்களாம். அவங்க இல்லைன்னா கல்லூரியில இருந்து பாதிலேயே நின்னாலும் நின்னு இருப்பாங்களாம் ராதாபாய். அந்த அளவுக்கு மன நெருக்கடி. காலப்போக்குல அந்த சூழ்நிலை மாறிடுச்சு. படிக்கணுங்கிற ராதாபாயோட ஆர்வத்தை பார்த்து மாணவிகள் அவங்க மேல தனி கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்களாம். ராதாபாய்க்கான தேவைகளை கூட சில மாணவிகள் எடுத்துக்கிட்டாங்களாம். வகுப்பறையில நடத்துற பாடத்தை பிரெய்லில நோட்ஸ் எடுத்துக்குவாங்களாம். அன்னம் நாராயணன் மேடம் ரீடர்ஸ் அசோசியேஷன் ஃபார் தி பிளைண்ட் அமைப்பு நடத்தினாங்க. அவங்க கிட்ட பாட புத்தகங்களை கொடுத்தா கேசட்ல பேசி ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துடுவாங்களாம். அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சாம். ஹாஸ்டல்ல தோழிகள் படிச்சு காட்டுவாங்களாம், அதை குறிப்பெடுத்து படிப்பாங்களாம். இப்படி பல வகையில படிச்சு PUC படிச்ச 104 பேர்ல ராதாபாய் தான் ஃபர்ஸ்ட் மார்க். PUC முடிச்சதும் BA படிக்கணும். அப்பவும் பண பிரச்சனை வந்து நின்னுச்சாம். ஆனா ஒரு சீட்டை வீணாக்குறேன்னு சொல்லி எந்த பிரின்சிபல் வருத்தத்தோட சீட் கொடுத்தாங்களோ அவங்களே கூப்பிட்டு நான் உன்னோட படிப்பு செலவை ஏத்துக்கிறேன், கவலைப்படாம படின்னு சொன்னாங்களாம். வேறு சிலர்கிட்டையும் உதவிகள் பெற்று கொடுத்தாங்களாம். BAல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணினாங்க நம்ம ராதாபாய். அதோட விடாம MAல பல்கலைக்கழக அளவுல 2வது இடம் பிடிச்சாங்க. படிப்பு மேல இருக்கிற தாகம் அடங்கவே இல்லையாம். பிரியா மேடம் ராதாபாயோட பொருளாதார தேவைகளை சரி செய்யறதுக்காக அவங்க இல்லத்துல கவுன்சிலர் பணியிடத்தை உருவாக்கி ராதாபாய நியமனம் செஞ்சு சம்பளமும் கொடுத்தாங்களாம். அந்த தருணத்துல பாரதிதாசன் பல்கலைக்கழக துணைவேந்தரா இருந்தவங்க மணிசுந்தரம் அவங்க ராதாபாய பத்தி கேள்விப்பட்டு கூப்பிட்டு பாராட்டினாங்களாம். PhD படிக்க விரும்புறேன்னு ராதாபாய் சொன்னாங்களாம். நேரடியா PhD பண்ண சிறப்பு அனுமதியும் கொடுத்துட்டாங்களாம். திருச்சி ஈவேரா பெரியார் கல்லூரி பேராசிரியர் டாக்டர் அப்துல் ரஹீம் ராதாபாய்க்கு வழிகாட்டியா வந்தாங்களாம். ராதாபாய் போலவே பார்வை இல்லாதவங்கள பத்தியே ஆய்வு பண்ண முடிவு செஞ்சாங்களாம். இந்தியாவில குறிப்பா தமிழ்நாட்டுல பார்வையற்றோர் மறுவாழ்வு பணிகளை பற்றி வரலாறுங்கிற தலைப்பை எடுத்துக்கிட்டாங்களாம் நம்ம ராதாபாய். இந்தியா முழுவதும் இருக்கிற பார்வை இழந்தோர் அமைப்புகளுக்கு போய் செய்திகளை சேகரிச்சாங்களாம். சாருபாலாங்கிற பெண் ராதாபாய்க்கு உதவியாளரா வந்தாங்களாம். எட்வர்ட் ஜேனதான்கிற சமூக ஆர்வலர் எல்லா பயணங்களையும் கூடவே வந்து உதவி செஞ்சாராம்.
புத்தகங்கள் எடுத்துட்டு வந்து படிக்க சொல்லி பிரெய்லில எழுதி வச்சு மனசுல ஏத்துக்கிட்டு டைப்ரைட்டர்ல ராதாபாயை டைப் பண்ணி ஆய்வை சப்மிட் செஞ்சாங்களாம். 2 வருடங்கள் தீவிரமா பரிசீலனை செஞ்ச பிறகுதான் ராதாபாய்க்கு PhD கொடுத்தாங்க. தென்னிந்தியாவில PhD பட்டம் பெற்ற முதல் பார்வையற்ற பெண் ராதாபாய் தாங்க. படிப்பு முடிஞ்சதும் கோவை அவினாசிலிங்கம் மனையியல் கல்லூரியில வேலை கிடைச்சது நம்ம ராதாபாய்க்கு. 1994 தமிழக முதல்வர் சிறப்பு அரசாணை மூலம் புதுக்கோட்டை கல்லூரியில ராதாபாய பணியமர செஞ்சாங்க. 2008 வரலாற்றுத்துறை தலைவரா ஆனாங்க நம்ம ராதாபாய். மாணவிகளின் விருப்பத்துக்குரிய பேராசிரியராக இருக்கிறாங்க ராதாபாய். அவங்க கல்லூரியில படிக்கிற மாணவிகள் கிராமப்புறத்துல இருந்து வரவங்க, பெரும்பாலும் முதல் தலைமுறை பட்டதாரிங்க. அவங்கள ராதாபாய் முடிஞ்ச அளவுக்கு உற்சாகப்படுத்துறாங்க. கல்வியோட பயனே சுயமா சிந்திக்க தூண்டுறதுதான். அதனால நிறைய கேள்விகளை எழுப்பி பதில் தேட தூண்டுவாங்களாம். ஆடியோ புக், பிரெய்லி புக் வச்சு நிறைய படிச்சுட்டு தான் வகுப்பறைக்குள்ள போவாங்களாம். நம்ம ராதாபாய்க்கு ஹெலன் கில்லர் தான் ரோல் மாடலாம். பிறந்த 18 மாசத்துல பிரெயின் டியூமர்ல பார்வை பறி போச்சு, காதும் கேட்கல, வாயும் பேச முடியாத நிலை ஹெலன் கில்லருக்கு. ஆனா நிறைய சாதனைகளை செஞ்சிருக்காங்க. அவங்க எழுதின ஸ்டோரி ஆஃப் மை லைஃப்ங்கிற அவங்க சுயசரிதம் தான் ராதாபாய் வாழ்க்கையவே மாத்துச்சாம். எப்போலாம் கஷ்டங்கள் ஏற்படுதோ அப்போ தன்னை ஹெலன் கெல்லர் மாதிரி நினைச்சுப்பாங்களாம் நம்ம ராதாபாய். அதனாலதான் நான் ராதாபாய்க்கு தமிழக ஹெலன் கெல்லர்னு செல்ல பெயர் வச்சிருக்கேன். என்ன நேயர்களே, நம்ம ராதாபாயோட வாழ்க்கை உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல தூண்டுகோலா அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ VIT பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒலி ஓவியம் உங்கள் VIT பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். காலம் கருதி இருப்பர் கலங்காத ஞாலம் கருதுபவர். காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது என கூறுவதுண்டு. காலத்தின் அருமை கருதி நம் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டுள்ளோமா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டியிருக்கும். அப்படி செய்பவர்கள் மிக சிலரே. பணத்தை கொண்டு எதை வேண்டுமானாலும் வாங்கிவிடலாம். ஆனால் நேரத்தை விலை கொடுத்து வாங்க முடியுமா? உலகில் உள்ள அனைவருக்கும் செல்வம், ஆரோக்கியம், அதிகாரம், வயது ஆகியவற்றில் வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் நம் அனைவருக்கும் பொதுவானது நேரம் மட்டுமே. நொடி பொழுதில் வாய்ப்பை இழந்தவர்களும் உயிர் பிழைத்தவர்களும் வெற்றி பெற்றவர்களும் உலகில் உண்டு. ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்றவர்களை கேளுங்கள். ஒரு வினாடி முந்தி வந்ததால் தான் வெற்றி பெற்றேன் என்பார்கள். நேரத்தை நிர்வகிக்க வேண்டும். அன்றாடம் என்ன செய்தீர்கள் என்பதையும் அதற்கு எவ்வளவு நேரம் செலவிட்டீர்கள் என்பதையும் கட்டாயம் சிந்திக்க பழகுங்கள். அதற்கே நிறைய நேரம் எடுத்துக்கொள்ளாதீர்கள். நேரம் உங்களை நிர்வகிக்க விடாதீர்கள். ஓய்வுக்கு சற்று நேரம் ஒதுக்கி சோர்வை விரட்டுங்கள். குடும்பத்திற்கு, சமூகத்திற்கு, நண்பர்களுக்கு, வேலைகளுக்கு என நேரத்தை பிரித்து செயல்படுங்கள். இன்றைய பொழுதின் மதிப்பை உணருங்கள். வேலையை தள்ளி போடாதீர்கள். நாளை நமதே என்பதை மாற்றி இன்றும் நமதே என்னும் மனநிலையை உருவாக்கிக் கொள்வோம். நம்மை இயக்கிக் கொண்டிருப்பது காலம்தான். அந்த காலத்தின் மதிப்பை பலர் உணராமல் வீணடித்துக் கொண்டிருப்பது வருத்தத்திற்குரிய விஷயம். காலத்தின் முக்கியத்துவம் என்ன, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அறிய வேண்டும். ஒரு போட்டியில் உங்களுக்கு ஒரு பரிசு கிடைத்திருக்கிறது. பரிசு என்னவென்றால், ஒவ்வொரு நாள் காலையிலும் உங்கள் வங்கி கணக்கில் 86,400 ரூபாய்கள் சொந்த செலவுக்காக வரவு வைக்கப்படும். ஆனால் இந்த பரிசுக்கு சில கண்டிஷன்கள் உண்டு. 1. அந்த நாளில் நீங்கள் செலவு செய்யாத பணம் உங்கள் கணக்கிலிருந்து நீக்கப்பட்டுவிடும். 2. உங்கள் பணத்தை நீங்கள் வேறு அக்கவுண்டிற்கு மாற்ற முடியாது. 3. அதை செலவு செய்ய மட்டுமே உங்களுக்கு உரிமை உண்டு. 4. எப்போது வேண்டுமானாலும் வங்கி இந்த ஆட்டத்தை முன் அறிவிப்பு இல்லாமல் நிறுத்திக் கொள்ளலாம். 5. வங்கி முடிந்தது கணக்கு என்று சொன்னால் அவ்வளவுதான், வங்கி கணக்கு மூடப்பட்டுவிடும். இப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களுக்கு பிடித்த எல்லாம் வாங்குவீர்கள் இல்லையா? உங்களுக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் ஏதேனும் செய்வீர்கள் இல்லையா? முடிந்தவரை ஒவ்வொரு ரூபாயையும் செலவு செய்வீர்கள் இல்லையா? உண்மையில் இது ஆட்டமில்லை, நிதர்சனமான உண்மை. ஆம், நாம் ஒவ்வொருவருக்கும் இப்படியான ஒரு வங்கி கணக்கு இருக்கிறது. நாம் அதை கவனிப்பதில்லை. அந்த ஆச்சரிய வங்கி கணக்கின் பெயர் காலம். ஒவ்வொரு நாள் காலையும் நாம் எழுந்திருக்கும் பொழுது
வாழ்க்கையின் பரிசாக 86,400 வினாடிகள் நமக்கு வழங்கப்படுகிறது. அன்றைய பொழுது நாம் வாழாத வினாடிகள் தொலைந்ததுதான். நேற்றைய பொழுது போனதுதான். இதை ஞாபகம் வைத்துக் கொண்டால் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் நாம் கொண்டாடி வாழ மாட்டோமா? காலம் நாம் நினைப்பதை விட வேகமாக ஓடி மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளால் உங்கள் மனங்களை கவர்ந்த இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 9 மணிக்கு 90.8 பண்பலை அலைவரிசையில் ஆரம்பமாகும். VIT பண்பலை 90.8 நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.